வெல்கம் டு த்ரோனா E-Vidyalaya. இப்போ கிளாஸ் 11ஓட செகண்ட் லெசன் கைனமேட்டிக்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற லெசன் கைனமேட்டிக்ஸ். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்துருந்தோம். ஃபிசிக்ஸோட டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்குது. லைக் ஆப்டிக்ஸ், அக்கௌஸ்டிக்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸை பற்றி படிக்கிறது, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியை பற்றி படிக்கிறது. யூ ஹேட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ், பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். அதில் ஒரு பிரான்ச் வாஸ் மெக்கானிக்ஸ். வாட் வாஸ் மெக்கானிக்ஸ்? If you remember, it is the effect of force on objects. When you apply a force on an object, what are the changes taking place in the object? அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ்லேயே ரெண்டு பிரான்ச் இருந்தது. ஒன் வாஸ் ஸ்டாட்டிக்ஸ். நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ், சப்போஸ் தி ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட், இட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக்ஸ். நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ், இஃப் இட் இஸ் ஆன் அ மூவிங் ஆப்ஜெக்ட், தென் இட் இஸ் கால்ட் டைனமிக்ஸ். ஸோ மெக்கானிக்ஸ் was divided into two, statics and dynamics. Dynamics was again divided into two. So moving objects மேல force ஓட effect பத்தி படிக்கும் போது கூட, whether you're referring to the force, cause or only the effect ங்கிறத பொறுத்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். அதில் கைனமேட்டிக்ஸ் எதை பற்றி படிக்கும்னா, the path of the objects. நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதனோட ஆக்சிலரேஷன், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், இதில் வர வேரியேஷன்ஸ், யூனிஃபார்ம் மோஷனா, நான் யூனிஃபார்ம் மோஷனா, டைரக்ஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுதா, இல்லை மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகுதா, வாட் இஸ் த ட்ரெஜெக்டரி ஆஃப் தி ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி மோஷனை பற்றி மட்டும் படிக்கிறது, வித்தவுட் ரெஃபரிங் டு த காசஸ். எந்த ஃபோர்ஸ்னால மூவ் பண்ணுறதுன்னு பற்றி படிக்காம மூமெண்ட்டை பற்றி மட்டும் படிக்கிறது தான் கைனமேட்டிக்ஸ். இதே கைனடிக்ஸ்னா எந்த ஃபோர்ஸ் எதனால, அந்த டீட்டெயிலையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட் பிகம்ஸ் கைனடிக்ஸ். ஸோ இந்த லெசன் இஸ் கைனமேட்டிக்ஸ், ஃபோர்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் த ரிசல்ட், அதனோட ரிசல்ட்டில் வர மோஷன். மோஷனை பற்றி தான் படிக்க போகிறோம். மோஷன் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் ரெஃபரிங் டு த காசஸ். இந்த லெசனில் என்னென்ன ஸ்டடி பண்ணுவோம்னா, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். It will be much more similar to your 9th standard. 9th standardல different types of motion நீங்கள் படிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி just ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். வாட் இஸ் ரெஸ்ட், வாட் இஸ் மோஷன், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன், அதனோட ரெஃபரன்ஸ் இருக்கும். தென் யூ வில் ஸ்டடி வாட் இஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்ன, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை வச்சு தான் நம்ம வந்து ரெஸ்ட், மோஷன் எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். தென் புதுசாக ஒரு கான்செப்ட் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக 9th வந்து வாட் இஸ் அ வெக்டார், வாட் இஸ் அ ஸ்கேலார்னு மட்டும் படிச்சிருக்கீங்க லோவர் கிளாஸஸில். பட் இங்கே வந்து வெக்டார்ஸோட addition, subtraction, operations on vectors, that also you will study. Vectors, scalars, their properties. The role of scalar and vectors in physics. எந்த இடத்துல வெக்டார் அப்ளை ஆகுது, எதுக்காக அப்ளை ஆகுது, எந்த இடத்துல வெக்டார் அடிஷன் மட்டும்தான் அப்ளை ஆகும், எப்படி டைரக்ஷன், ஃபோர்ஸோட டைரக்ஷன், ரெண்டு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் என்னத்தில் இருக்கும், all that you will study. Then here in this lesson we will start the basics of differentiation and integration. எப்படி லோவர் கிளாஸஸ்ல வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல வெறும் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இருந்ததோ, இனிமே ஹையர் கிளாஸஸ்க்கு வரும்போது யூ ரிக்வயர் டூ அதர் ஆப்ரேஷன்ஸ், மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், தட் இஸ் கால்ட் டிஃபரன்சியேஷன் அண்ட் இன்டகிரேஷன். அது எப்படி ஃபிசிக்ஸில் அப்ளை ஆகுது, அதனோட பேசிக்ஸான ஜென்ரல் ஃபார்முலா. தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் அண்ட் த வேரியேஷன் வித் டைம். தென் ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன, ஆக்சலரேஷனா என்ன, அதனோட கிராஃபுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், அந்த கிராஃப்லேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியும், ஆல் தட் யூ வில் ஸ்டடி. தென் யூ வில் ஆல்சோ ஸ்டடி அபவுட் வாட் இஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. டூ பாடிஸ் இன் மோஷன், வென் டூ பாடிஸ் ஆர் இன் மோஷன், வாட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி பிட்வீன் போத். ரெண்டு ரெண்டு பாடிஸ் ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது எப்போ மீட் ஆகும், இல்லை ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும்போது எப்போ கிராஸ் ஆகும், அந்த மாதிரி ரிலேட்டிவ் வெலாசிட்டி as well as its direction, அதை பற்றி படிக்கிறது. Then most important, kinematic equations of motion ஓட derivation, which you have already studied in 9th standard. Only the equations you have studied, how to derive that, what is the relationship between velocity, acceleration, and how to derive it. Then you will analyze the different types of motion of objects under gravitational force. Vertical motion, throw பண்ணதுக்கப்புறம் free fall, அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம படிப்போம். Then you will also study the conversion of radians into degree, uniform circular motion, non-uniform circular motion, centripetal acceleration, centripetal force. இதெல்லாம் பற்றி படிக்கிற lesson தான் kinematics. So you have a large amount of detail given in this chapter. Now, to start with the concept of rest and motion.
ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த ரெஸ்ட்டும் மோஷனும் இட் இஸ் நாட் அப்சல்யூட், இட் இஸ் ரிலேட்டிவ். இட் இஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம். ரிலேட்டிவ்னா கம்பேரிசன் பண்ணி மட்டும்தான் நம்மளால ரெஸ்ட்ல இருக்கோமா மோஷன்ல இருக்கோமான்னு சொல்ல முடியும். அப்சல்யூட் ரெஸ்ட், அப்சல்யூட் மோஷன் ஒன்று யூனிவர்ஸ்ல கிடையாது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் நியர் அ ஃப்ளவர் பாட். இந்த ஃப்ளவர் பாட்டை தான் நம்மளோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, திஸ் பர்சன் ஹூ ஸ்டாண்டிங் நியர் த flower pot, he is at rest because his position with respect to the flower pot does not change. Now, assume that this person who's traveling in a vehicle, he is in a particular frame of reference and there is a distance between these two. இந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், ஜெட் கோஆர்டினேட் இருக்கும். இதனோட பொசிஷன் வெக்டாரை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். அண்ட் வென் திஸ் பாடி இஸ் மூவிங் இன் த எக்ஸ் டைரக்ஷன், x coordinate keeps on changing with respect to this frame of reference or this object. இந்த ஆப்ஜெக்ட்டை தான் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். இந்த ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட் அதே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு with a passage of time. So as time passes, the object is still at the same distance. But this object, the distance keeps on changing. So இதை frame of reference எடுத்துக்கிட்டா, the person who's standing near the flower pot, he is at rest. And the object whose position is changing is in motion. So இதுதான் rest and motion. A person sitting in a moving bus is at rest with respect to a fellow passenger. இப்போ இந்த பர்சனுக்கு பக்கத்துல இன்னொரு fellow passenger இருக்காரு. So let this passenger be A and this passenger be B, because both of them are sitting in the same coordinate system and distance between these two do not change. அவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் both of them are at rest. A பொறுத்த வரைக்கும் B is at rest, B பொறுத்த வரைக்கும் Aங்கிற person is at rest because Aக்கும் Bக்கும் நடுவில் இருக்கிற distance சேஞ்ச் ஆகல. ஸோ அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல அந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துல அந்த டிஸ்டன்ஸ் மாறாததுனால both of them fellow passengers are at rest, but the is in motion with respect to a person standing outside the bus. So but this person C பொறுத்த வரைக்கும் A B ரெண்டு பேருமே மோஷன்ல இருக்காங்க. The concept of rest and motion has meaning only with respect to some frame of reference. ஒரு frame of reference இல்லாம ஜென்ரலா இது ரெஸ்ட்ல இருக்கு, இது மோஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. நீ எதை frame of reference-ஆ வச்சுட்டு இந்த ஆப்ஜெக்ட் இப்போ ரெஸ்ட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி ஆர் ஆல் சிட்டிங் இன் அ கிளாஸ் ரூம், நம்ம எல்லாரும் ரெஸ்ட்ல இருக்கோமா மோஷன்ல இருக்கோமா, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும், வி ஆர் ஆல் அட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் தே திங்க் தட் த ஃப்ளோர் ஆர் த பில்டிங் இஸ் டேக்கன் ஆஸ் தி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பில்டிங்ல எந்த பொசிஷன்ல நம்ம உட்காந்துருக்கோமோ, இல்லை ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் எந்த பொசிஷன்ல உட்காந்துருக்கோமோ அதே பொசிஷன்ல தான் வித் பேசேஜ் ஆஃப் டைம் நம்மளோட பொசிஷன் இருக்கு. யூ ஹவ் நாட் சேஞ்ச், ஆல் ஆஃப் தெம் ஆர் சீட்டட் ஃபிக்ஸ்ட் அட் ஈச் பாயிண்ட். ஸோ தே வில் சே நேச்சுரலி தட் வி ஆர் அட் ரெஸ்ட். பட் if I take sun as my frame of reference, சன்னை பொறுத்த வரைக்கும் earth is moving and earthக்குள்ள இருக்கிற நம்மளும் earthக்குள்ள இருக்கிற பில்டிங்குள்ள இருக்கிற நம்ம எல்லாருமா சேர்ந்து along with the earth we are moving around the sun. So if sun is your frame of reference, all of us are in motion. If floor is your frame of reference, we are all at rest. And motionங்கிறது வந்து பொசிஷன் டிஸ்பிளேஸ் ஆனா மட்டும்தான் மோஷன் சொல்ல முடியாது. நின்ன இடத்துலயே any coordinate changes. If when I'm moving my hand, ஸோ ஹேண்டோட பொசிஷன் அந்த ஒரிஜின்லேருந்து ஹேண்டோட பொசிஷன் எக்ஸ் ஆக்சிஸில் சேஞ்ச் ஆனாலும் சரி, ஒய் ஆக்சிஸில் சேஞ்ச் ஆனாலும் சரி, ஜெட் ஆக்சிஸில் சேஞ்ச் ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு கோஆர்டினேட் சேஞ்ச் ஆனால் கூட இட் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பின்னிங் ஆன் த சேம் பிளேஸ். ஒரு பம்பரம் வந்து ஒரு டாப் பம்பரம் சுற்றுறோம் இல்லையா, அந்த பம்பரம் வந்து நின்ன இடத்துலேயே சுற்றிட்டு இருக்குன்னா கூட அது டிஸ்பிளேஸ் ஆகலை, பட் நின்ன இடத்துலேயே அதனோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. த கோஆர்டினேட்ஸ் ஆர் சேஞ்சிங். அப்படி இருந்தாலும் வி ரெஃபர் டு இட் ஆஸ் மோஷன். ஸோ ஒரு ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ரொட்டேட்டிங் அபவுட் அன் ஆக்சிஸ்னு சொல்லுவோம். ஸோ மோஷனுங்கிறது எப்போதுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கணுங்கிறதுல ஈவன் ஸ்பின்னிங் இஸ் அ மோஷன். ஸோ மோஷன் அண்ட் ரெஸ்ட் ஆர் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒரு பாடி ரெஸ்ட்லையா மோஷன்லையாங்கிறது நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் சேஞ்ச் ஆனாலே வி ரெஃபர் டு இட் ஆஸ் மோஷன். வெறும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விசிபிளி டிஸ்பிளேஸ் ஆனால் மட்டும் இல்லை, நின்ன இடத்துலையே ரொட்டேட் ஆச்சு, then that is also referred to as motion. Depending on that, we have different types of motion. So rest of motion it is based on frame of reference.
your frame of reference is an object or a coordinate system. ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு எக்ஸ் ஆக்சஸ் இருக்கு, ஒய் ஆக்சஸ் இருக்கு, ஜெட் ஆக்சஸ் இருக்கு. நீ எந்த கோஆர்டினேட் ஆக்சஸை உன்னோட ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறியோ that coordinate system is called as your frame of reference. ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஒரிஜினா வச்சு வரைகிற கோஆர்டினேட் சிஸ்டமா இருக்கலாம். If we imagine a coordinate system and the position of an object is described relative to it, then such a coordinate system is called as frame of reference. இங்க ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன், அந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம். கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்? 3 ஆக்சிஸ் இருக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆக்சிஸ். இப்படி 3 ஆக்சிஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்ல சென்டரா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஜெட் ஆக்சிஸ் அண்ட் நெகட்டிவ் ஜெட் ஆக்சிஸ் இருக்கும். இந்த ஆக்சிஸ்ல வேற பக்கத்துல இருக்கிற ஆப்ஜெக்டோட பொசிஷன் இல்லைன்னா கோஆர்டினேட் சேஞ்ச் ஆச்சுன்னா then the object is in motion. அந்த பொசிஷன் கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகலைன்னா it is in rest. So frame of reference ஓட definition is a very very important question. It can be asked as a 2-mark question. So what are we doing here? We are imagining a coordinate system and the position of an object is described relative to it. Then such a coordinate system is called frame of reference. At any given instant of time, the frame of reference with respect to which the position of the object is described in terms of position. So எந்த ஆப்ஜெக்டோட எந்த ஆப்ஜெக்டை வந்து frame of reference எடுத்திருக்கோம்? The frame of reference with respect to which the position of the object, இது moving object, moving or rest. The frame of reference with respect to which the position of the object is described in terms of position, distances of the given position of an object along x, y, z is called Cartesian coordinate system. So இதில் ஒரு கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு, கிரீன் கலர்ல ஒரு கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு, இதில் ஒரு பிங்க் கலர்ல கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு. இஃப் யூ ஆர் டேக்கிங் திஸ் as your frame of reference, இதை frame of reference எடுத்தா கூட இந்த ஃப்ளவர் பாட்டும் சரி இந்த பையனும் சரி both of them are in motion. So you can take this one also as your frame of reference or this one also as your frame of reference. You can choose any object and the coordinate system associated with it as your frame of reference. இப்படி சூஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ரூல் இருக்கு. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? எப்போவுமே நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒய் ஆக்சிஸ்க்கு போகிறதுக்கு எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணணும், எந்த ஹேண்டோட கர்வேச்சர் அடுத்த ஆக்சிஸ்க்கு கொண்டு போய் விடுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரைட் ஹேண்டட் ஆக்சிஸ், லெஃப்ட் ஹேண்டட் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டேக்கன் இன் த ஹொரிசான்டல் டைரக்ஷன். Y or Z, Y axis or Z axis can be taken in the vertical axis. அந்த freedom நமக்கு இருக்கு. X axis is always horizontal and one will be into the page and out of the page. The other one will be vertical. What are the 3 axes? Just look at my hand. You can see the 3 axes. One is vertically upward. இதே மாதிரி vertically downward ஒரு axis இருக்கு. Vertically upward positive எடுத்துக்கலாம். Then one is projecting out of the paper, out of the plane. One will be projecting into the plane. One is to the left, one is to the right. So up, down, into, out of the paper and into the paper, left and right. In the madri you have 6 directions. So these 6 directions refer to 6 axes: positive x-axis, negative x-axis, positive y-axis, negative y-axis, positive z-axis and negative z-axis. In the y and z can be interchanged, but x is always taken in the horizontal direction. So to reach the y-axis, if you're moving from x and you're moving to the right hand oda curl madri in the direction la move pandromna, it is called right handed coordinate system. X la irundhu y varthukku place your fingers in the direction of the positive x-axis and rotate them towards the direction of y-axis. அப்படி நம்ம rotate பண்ணும்போது thumb இருக்கு இல்லையா, that will give you the direction of positive z-axis. ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்க்கு கேர்ள் பண்ணும்போது தம்ப் எந்த டைரக்ஷனில் இருக்கோ தட் வில் கிவ் யூ யோர் ஜெட் ஆக்சிஸ். ஸோ ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னா, சப்போஸ் திஸ் இஸ் யோர் இந்த டைரக்ஷனில் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, இந்த டைரக்ஷனில் ஒய் ஆக்சிஸ்க்கு வரேன்னா தென் திஸ் வில் பி யோர் பாசிட்டிவ் ஜெட் ஆக்சிஸ். எனி டைரக்ஷன்
ரைட் ஹேண்டட் thumb rule, ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த மாதிரி ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு. அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு. நான் லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டத்துல எக்ஸ்ல இருந்து இஃப் யூ ஹேவ் டு ரீச் ஒய், யூ ஹேவ் டு மூவ் இன் த டைரக்ஷன் ஆஃப் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். எக்ஸ்ல இருந்து வைக்கு வரணும்னா, பாசிட்டிவ் வைக்கு வரணும்னா எந்த டைரக்ஷன்ல வரணும்? லெஃப்ட் ஹேண்டை வச்சுக்கணும். தென் z will be in the upward direction. So these are the possible coordinate system. Difference between left and right handed coordinate system. In the right handed coordinate systemல z will be in the up direction. Left handed coordinate systemலயும் z with the upward direction you have. Now this is your right handed with y in the vertical direction. X ல இருந்து z க்கு வரதுக்கு எந்த direction? Right handed. இது x ல இருந்து z வரதுக்கு left handed. So this is left handed system, this is your right handed system, and with y up, this is also in the y in the upward direction. So these are the different possible right handed, left handed la with z up or y up. These are the only possible coordinate system. In the coordinate system தவிர you cannot have like x in the upward direction, இல்லைன்னா rotate பண்ணும்போது thumb எந்த directionல இருக்கோ that should be the direction of z. For example, I am telling you, left handedல வந்து z downward directionல இருந்தா it's not possible. Right handedல z in the negative direction is not possible. Okay. பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் எடுக்கணும், நெகட்டிவா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் தேவையான கான்செப்ட், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டெஃபினிஷன்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சாதான் யூ கேன் கெட் இன் டு த லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ்னு பார்த்தோம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஒன்று நமக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தோம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் கூட எந்தெந்த கோஆர்டினேட் சிஸ்டம் இஸ் பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம். ரைட் ஹேண்டட் சிஸ்டம், லெஃப்ட் ஹேண்டட் சிஸ்டம் வித் z up or with y up. Now when you are going to study motions, most of இனிமே வர டாபிக்ஸ்ல வந்து you will study the path of a stone which you have thrown. இல்ல ஒரு ஸ்டோனை ட்ராப் பண்ணியிருக்கலாம், த்ரோ பண்ணியிருக்கலாம், ப்ரொஜெக்டைல வந்து ப்ரொஜெக்டைலுங்கிற ஆப்ஜெக்டை நீ த்ரோ பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரிலாம் படிக்கும்போது the size of the object doesn't matter much to us. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, பட் when you are going to refer to the trajectory, that object, we will assume that the object doesn't have many dimensions. அதுக்கு length, breadth, height ஓ thickness ஓ அதெல்லாம் இல்லாத மாதிரி, ஒரு வால்யூமே இல்லாத மாதிரி நம்ம அசியூம் பண்ணுவோம். மாஸ் இருக்கு, ஓகே, மாஸ் வந்து மாஸ் cannot be destroyed. ஸோ the object, எந்த ஆப்ஜெக்டை பற்றி, எந்த ஆப்ஜெக்டோட மோஷனை பற்றி நம்ம படிக்கிறோமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்கு? மாஸ் கட்டாயம் இருக்கு. ஆனா என்ன இல்லை? டைமென்ஷன்ஸ் இல்லை. இட் இஸ் வெரி மைன்யூட். அதனோட லெங்த், பிரெட், ஹைட் சொல்ல முடியாத அளவுக்கு சைஸ் இஸ் சோ ஸ்மால். பாயிண்ட் சைஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்டா நம்ம அதை கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், when the distance moved is very large, you will not worry about the dimensions of the object. ஒரு ட்ரெயின்ங்கிறது ஒரு பெரிய ஆப்ஜெக்ட், வெஹிக்கிள். அதுக்கு ரொம்ப நீளம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஹைட் இருக்கு, லெங்த், பிரெட், திக்னஸ் எல்லாமே இருக்கு. கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் சோ பிக். அப்படி இருக்கிற ஆப்ஜெக்ட் when it is let us assume that the length of a train is say ஒரு 50 meters or 100 meters, okay, அவ்வளவு இருக்கு. பட் it is moving from ஒரு இன்டர்சிட்டிக்கு மூவ் ஆகும்போது it is traveling around 100 kilometers. Okay, how much it is traveling? 100 kilometers it is traveling, which means it is 1 lakh meters. And the dimension of the train, say it is 50 meters or 100 meters. So when it is traveling such a long distance, the size of the object becomes negligible. And the train or the engine, if it is traveling so much kilometers, you will not say in the distance சேர்த்துக்கணும், நம்ம என்ஜின்ல இருந்து லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் இருக்கிற அந்த 100 மீட்டர்ஸும் சேர்த்துக்கணுங்கிறது you will not say. It doesn't seem to be significant. எப்படி போன லெசன்ல வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னு பார்த்தோமோ, அந்த size of the object becomes insignificant when the distance is very large. So train வந்து இவ்வளோ distance travel பண்ணும்போது you will assume that the train has no length, breadth or height. It is represented by a dot. A train cannot be represented by a dot, but we assume that the motion கொஞ்சம் கூட simplify பண்றதுக்கு, equations ஸ்டடி பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கிறதாவும், அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம பாயிண்ட் மாஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ பாயிண்ட் மாஸ்னா என்ன? லெட் த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பி அசியூம் டு பி கான்சென்ட்ரேட்டட் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ இவ்வளோ பெருசா இருக்கிற ஆப்ஜெக்ட், சே எர்த்,
எர்த்தோட ஃபுல் மாஸும் இட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் அட் த சென்டர் அப்படின்னா அதனோட ரேடியஸ் டசன்ட் make much difference to us. Its dimension doesn't make any difference to us when it is moving. So ஒரு சோலார் சிஸ்டத்தை பத்தி படிக்கும்போது ஒரு கேலக்சியில மூமெண்ட் ஆஃப் எர்த்தை பத்தி படிக்கும்போது the size of the earth doesn't matter at all. Then you consider earth as a point mass. This idealized mass is called point mass. எல்லா ஆப்ஜெக்டோட மாஸும் அதனோட எதுல இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். We assume that it is concentrated in the center. And mathematically a point mass has a finite mass with zero dimension. ஸோ என்ன சொல்ல வரேன்னா எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஒரு 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 ஏரோப்ளேனோட மோஷன் ஆகட்டும் இல்லைனா ஒரு ஸ்டோனை த்ரோ பண்ணியிருக்கிறதாகட்டும் எல்லாத்தையும் வந்து நான் பாயிண்டாக டாட்ஸாக வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். அண்ட் ஐ வில் அசியூம் தட் இட் டசன்ட் ஹேவ் எனி டைமென்ஷன். அதனோட லெங்த் வைஸ் பிரெத் வைஸ் அதெல்லாம் நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். ஒரு பாயிண்ட் மூவ் ஆகிற மாதிரி தான் நான் ஸ்டடி பண்ணுவேன். ஸோ தட் இஸ் வை வி கம் இன் டு திஸ் கான்செப்ட் ஆஃப் பாயிண்ட் மாஸ். நான் இதை அனலைஸ் பண்ணும்போது அது நான் சொன்ன மாதிரி suppose you are studying earth, movement of earth with respect to sun, earth, then earth can be treated as a point mass. Although earth is such a big object, it can be considered as a point mass. And you're throwing an irregular object like a small stone into the air or anything. அதனோட ப்ரொஜெக்டைலா அந்த ஆப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டடி பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். டைமென்ஷன்ஸே இல்லாத மாதிரியும் as if it is a point mass. So once again I repeat, rest and motion was a relative term. அந்த ரெஸ்ட் அண்ட் மோஷனை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு கட்டாயம் நமக்கு ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எந்த ஆப்ஜெக்டை நீ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கியோ அதனோட கோஆர்டினேட் சிஸ்டத்தை தான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்கிறோம். அலவுடு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் ரெண்டு தான். ரைட் ஹேண்டட் சிஸ்டம் வித் Z up, லெஃப்ட் ஹேண்டட் சிஸ்டம் வித் Z up, ரைட் ஹேண்டட் சிஸ்டம் வித் Y up direction and left handed system with a Y up direction. Then for convenience during motion, when you're studying motion, all the objects are studied as if the mass is concentrated at the center. The object has no dimension, it has only mass. இவ்வளவுதான் நான் இவ்வளோ நேரம் சொன்னதோட ஃபுல் கண்டென்ட் கண்டென்ஸ்டு ஃபார்ம் இவ்வளவுதான். ரெஸ்ட், மோஷன், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், Cartesian coordinate system which is possible, and why we consider an object as a point mass. Now next நம்ம சொன்னோம் பொசிஷன் தான் டிஸ்பிளேஸ் ஆகணுங்கிறது இல்லை. எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், ஜெட் கோஆர்டினேட், ஏதாவது கோஆர்டினேட்ல ஏதாவது ஒரு கோஆர்டினேட் சேஞ்ச் ஆனா கூட போதும், பொசிஷன் சேஞ்ச் ஆனா கூட போதும், இட் இஸ் கன்சிடர்ட் as motion. அதை வச்சு யூ கேன் டிஃபைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். சப்போஸ் an object is moving in a straight line, ஒரே லைன்ல தான் மூவ் ஆகுது. கார் மூவிங் ஆன் a track, straight road, that is an example of linear motion. An object is said to be in linear motion if it moves in a straight line. Second one is circular motion. Circular motion, you start from a point and complete it, you return to the same point, then that becomes circular motion. Circular motion is defined as a motion described by an object transversing a circular path. Now rotational motion is ninna edathile suttittu irukkiradhu. So rotational motion, if any object moves in a rotational motion about an axis, the motion is called as rotation. During rotation, every point of the object transfers a circular path about an axis. Next one is your vibratory motion. If an object or particle executes a to and fro motion about a fixed point, it is said to be vibratory motion. For example, pendulatoda motion. Pendulatoda motion is oscillatory motion or vibratory motion. Spring, up and down motion, vertical motion as well as horizontal motion of a spring is also a vibratory motion. So vibratory motions are sometimes also called as oscillatory motion. It is oscillating from one point to another. Pendulatoda movement, spring oda movement, all these are vibrations. Rotational motion is spinning of earth, spinning of top, all these. So these are just some types of motion. இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லல. These are some motions like linear motion, circular motion, rotational motion, vibratory motion you have. Then random motion, நிறைய விதமான zigzag motion, everything you have. Different other types of motion also. Now இப்படி மூவ் பண்ணும்போது ஆப்ஜெக்டோட நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்திருக்கோம் இல்லையா? என்ன எடுத்திருக்கோம்? கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்திருக்கோம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துல எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, ஒய் அண்ட் ஜெட் கான்ஸ்டன்டா இருக்குன்னா such a motion is called as one dimensional motion. It need not always be x direction. Suppose the object is moving in the y direction and x and z remains constant, that is also one dimensional motion. Suppose the object is moving in a vertical direction with x and y always constant, that is also one dimension. You can choose between the three axes. The movement can be either in the x coordinate alone, changes in the x coordinate alone, changes either in the y coordinate alone or z coordinate alone. ஏதாவது ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்துல ஒரு ஆக்சிஸ்ல மட்டும்தான் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அதனோட பொசிஷன் கோஆர்டினேட் வாஸ் 0 1 1.
எக்ஸ் கோஆர்டினேட்ல 0ல இருந்தது, y கோஆர்டினேட்ல 1ல இருக்கு, z கோஆர்டினேட்ல. அப்போ yz பிளேன்ல அந்த 1 1ங்கிற பிளேன்ல தான் அது மூவ் ஆகுது. அண்ட் ஆஃப்டர் சம் டைம் இட் பிகம்ஸ் 1 1 1. After some time it becomes 2 1 1. So this is a one dimensional motion. Another one dimensional motion 0 1 1ல ஸ்டார்ட் ஆகுது, 0 2 1, 0 3 1. So this is motion in the x-axis. X-axis மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, x coordinate மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. இங்க எந்த coordinate சேஞ்ச் ஆகுது? y coordinate மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. So this is movement in the y direction. This is movement in the x direction. Similarly, you have movement in the z direction also. So these are all examples of one-dimensional motion. These are positions of the object in one dimension, two dimension, one dimension. இப்போ டூ டைமென்ஷனா இருந்தா இதையே நம்ம எப்படி மாத்தலாம்? ஸோ இதே வந்து டூ டைமென்ஷன் இல்லைன்னா ரெண்டு கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகும். The position was 0 0 0. It is 0 1 2. Again 0 3 1. Random motion. ஒரே அப்படிதான் ஈவனாக தான் மூவ் ஆகணும் இல்லை, யூனிஃபார்ம் மோஷனாக இருக்கலாம், நான் யூனிஃபார்ம் மோஷனாக கூட இருக்கலாம். பார்த்தோன்னா ஒரு டைமென்ஷன் மட்டும் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஏதாவது ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ரெண்டு டைமென்ஷன் மட்டும் மாறிட்டு இருந்தால் இட் இஸ் மோஷன் இன் டூ டைமென்ஷன். இதே மாதிரி த்ரீ டைமென்ஷனல் மோஷன் தான் என்ன, ஆல் த த்ரீ கோஆர்டினேட்ஸ் வில் சேஞ்ச். 1 1 1 இருந்தது, திடீர்னு 0 2 3 ஆகுது. தென் அகெயின் இட் பிகம்ஸ் 1 0 3. ஓகே, இதை பார்க்கும்போது all the coordinates should change for different positions. Let it be 2 2 0 3. Okay, or 2 0 8. இந்த மாதிரி எந்த ரெண்டு பொசிஷன் எடுத்தாலுமே கொஞ்ச நேரம் ஒரு டைமென்ஷனில் மூவ் பண்ணுறது, திடீர்னு அந்த பிளேனில் ஜிக்ஸாக்காக மூவ் ஆகுது, அப் அண்ட் டவுன் மோஷன், மோஷன் ஆஃப் அ பட்டர்ஃப்ளை. இது வந்து மோஷன் ஆஃப் அ ஆண்ட் ஆன் அ ஸ்ட்ரெயிட் த்ரெட், ஒரு த்ரெட்ல இப்படி மூவ் பண்ணுறதுன்னா தட் இஸ் ஒன் டைமென்ஷன். ஹிட்டிங் அ கேரம் காயின் ஆன் அ கேரம் போர்டு, இட் கேன் மூவ் ஜிக்ஸாக் பட் இட் கேன் நாட் ஃப்ளை அப் அண்ட் டவுன். கேரம்ல ஒரு பிளேன் இருக்கு, தரையில வச்சிருக்கோம், டேபிள்ல வச்சிருக்கோம், அந்த கேரமால டேபிள்ல எங்க வேணா மூவ் பண்ண முடியும், பட் இட் இஸ் நாட் மூவிங் அப் அண்ட் டவுன். ஸோ தட் இஸ் அ டூ டைமென்ஷனல் மோஷன். த்ரீ டைமென்ஷனல் மோஷனா மோஷன் ஆஃப் அ பீ, ஹனி பீ, பட்டர்ஃப்ளை, it can move up down left right into outward. Spatial motion, this is called rectilinear. Linear motion, planar motion, motion is in a plane, ஒரு தட்டுல ஒரு போர்டுல motion in a plane. And third one is motion in space, spatial movement. So this is 1D, this is 2D and this is 3D, three dimensional. அப்படின்னா நேரா கண்ணுக்கு நேரா பார்க்கறது எல்லாமே வந்து நம்ம த்ரீ டைமென்ஷனல். ஃபோட்டோகிராஃபிக்கில் நமக்கு கிடைக்கிற இமேஜஸ் எல்லாமே டூ டைமென்ஷனலாக தான் இருக்கும், அதில் நமக்கு டெப்த்து தெரியாது. லெங்த் அண்ட் பிரெத் வேணால் தெரியலாம், பட் யூ கேன் நாட் மெஷர் த டெப்த் ஃப்ரம் அ ஃபோட்டோகிராஃப். ஃபோட்டோகிராஃப் இஸ் டூ டைமென்ஷனல். நெக்ஸ்ட் 9th ஸ்டாண்டர்டில் படித்த அதே இதுதான். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இன் ஃபிசிக்ஸ். நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. நம்ம மெஷர் பண்ணுற எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். எதை மெஷர் பண்ணுறோமோ அது எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டி. லெங்த், பிரெத், ஹைட், ஏரியா, வால்யூம், ஃபோர்ஸ், ப்ரெஷர், டென்ஷன், சர்ஃபஸ் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், ஆங்கிள், எதெல்லாம் மெஷர் பண்ணுறோமோ, டெம்பரேச்சர், மாஸ், டைம், ஓகே, கரண்ட், charge, everything which you measure is a property, physical property. So scalarங்கிறது it is a property which can be described only by magnitude. In physics a number of quantities can be described by scalars. For example, இதுக்கு direction சொன்னாதான் இதனோட இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் ஆச்சுன்னு இருக்காது. அந்த மாதிரி குவான்டிட்டிஸை தான் நம்ம வந்து ஸ்கேலார்னு சொல்கிறோம். With magnitude itself you give a complete information about that particular quantity. For example, mass. You say that the mass of an object is 50 kilogram. That's all. அந்த 50 kilogram எந்த டைரக்ஷனில், அப் டைரக்ஷன்லையா, டவுன் டைரக்ஷன்லையா, டுவர்ட்ஸ் ஈஸ்டா, நார்த் வெஸ்டா, இல்லைனா எந்த பிளானெட்டில், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. The mass is 50 kilogram and it is absolute without any particular direction. Similarly, distance, தாம்பரத்துக்கும் பெருங்குளத்தூருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோனா, மேபி யூஆர் டேக்கிங் த சென்டர் பாயிண்ட், எதை நம்ம சென்டர் பாயிண்ட் ஆஃப் பெருங்குளத்தூர் ஆர் தாம்பரம் அப்படின்னு எடுக்கிறோமோ, those two distances, those 2 pointsக்கு நடுவில் இருக்கிற length, shortest length, that's all. lengthன்னு சொல்கிறோம். அது எந்த டைரக்ஷனில் வச்சாலும் shortest point, that is going to be absolute.
temperature. You measure the temperature of a patient and then you report. Nobody is going to ask you what was the temperature in the upward direction, x-axis or y-axis or z-axis la evlo irundha temperature nu kekka poradilla. And it doesn't make sense also. How can temperature be different at different axes? It is same. The object, it is an absolute quantity. Similarly, speed and energy. Evlo energy irundhudu and body la nee evlo work pannina, how much work was required to complete or processor, energy, pressure. Okay, all these are scalar quantities, pressure that you have. Now, சில physical quantity இருக்கு, அதுக்கு direction சொல்லாம வெறும் magnitude மட்டும் சொன்னா the data is not complete. You have to specify the force. For example, force apply பண்ணேன் நான் பாடி மேல, அந்த பாடியில் என்ன சேஞ்ச் வரும், ஆக்சலரேட் ஆகுமா டீசலரேட் ஆகுமாங்கிறது நீ டைரக்ஷனோட சொன்னாதான் எனக்கு ரிசல்ட்டை சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ டெல் தட் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் 5 நியூட்டன் வந்து நான் ரைட் சைடுக்கு அப்ளை பண்ணேன். ஆல்ரெடி பாடி வாஸ் மூவிங் towards the left and I also applied to the left, then it is going to be acceleration, and acceleration and momentum is also going to be in this direction. என்னால சொல்ல முடியும். Suppose I tell you that body was moving in this direction but I applied force in the opposite direction na, நான் இதனோட magnitude, direction எல்லாத்தையும் calculate பண்ணிட்டு எது ஜாஸ்தியா இருக்கோ, ஆல்ரெடி இனிஷியல் வெலாசிட்டி தான் ஜாஸ்தியா இருக்கு, ஃபோர்ஸ் கம்மியா இருக்குன்னா நெட் மூமெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், என்ன மேக்னிடியூட்ல இருக்கும்னு நான் சொல்லுவேன் ஆன்சர். ஸோ எனக்கு டேட்டா எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா, நீ மேக்னிடியூடும் அதனோட டைரக்ஷனும் சேர்த்து சொல்லும் போது தான் எனக்கு டேட்டா கம்ப்ளீட் ஆகுது. ஒன்லி தென் ஐ கேன் கிவ் யூ அ கன்க்ளூஷன் ஆன் வாட் வில் பி த ரிசல்ட். அப்படி இருக்கிற பிசிக்கல் குவான்டிட்டிஸை தான் நம்ம வெக்டார்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோர்ஸ், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், பொசிஷன் வெக்டார். பொசிஷனா சும்மா இட் வாஸ் ஒரிஜின்லேருந்து 5 சென்டிமீட்டர்னா எக்ஸ் ஆக்சிஸ்லையா, ஒய் ஆக்சிஸ்லையா, ஜெட் ஆக்சிஸ்லையான்னு நீ ஸ்பெசிஃபை பண்ணணும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேயே 5 மீட்டர்ஸ் இருக்கலாம் ஆப்ஜெக்ட் பொசிஷன். பொசிஷனை சொல்லும்போது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் நீ சொன்னாதான் நெக்ஸ்ட் ஃபைனல் பொசிஷன் என்னால் ஐ கேன் calculate or give an answer. So acceleration, linear momentum, angular momentum, all these are physical quantities which can be specified with a magnitude as well as a direction. இந்த ரெண்டையும் சேர்த்து சொன்னா மட்டும்தான் அந்த டேட்டா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம வந்து வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். வெக்டார் இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசென்டட் பை அ மேக்னிடியூட் ஆஸ் வெல் ஆஸ் அ டைரக்ஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் இருக்கு. சப்போஸ் யூ ஹேவ் 2 வெக்டார்ஸ், ஏ வெக்டார் அப்படின்னு ஒன்று இருக்கு, பி வெக்டார்னு ஒன்று இருக்கு. ஏயோட மேக்னிடியூடும் பியோட மேக்னிடியூடும் சேமா இருக்கணும், ஏயோட டைரக்ஷனும் பியோட டைரக்ஷனும் சேமா இருக்கணும். இந்த ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா தான் the 2 vectors are said to be equal vectors. What are equal vectors? 2 vectors A and B are said to be equal if and only if the magnitudes are same and also the direction is same. ஒரே டைரக்ஷன்ல ஒரே நீளத்துல இருக்கிற ரெண்டு வெக்டார்ஸை நம்ம ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெண்டு சேம் ஃபோர்ஸஸ், 2 equal forces applied in the same direction, what will be the resultant force அப்படின்னு கேட்குறோம். இல்லைன்னா 2 equal displacements, x-axisலயே ஒரே direction, the direction should also be same and the magnitude should also be same. For your information, a vector is always represented by an arrow whose length will give you the magnitude and arrow will give you the direction. So arrow வந்து direction சொல்லும், இது வந்து எதை சொல்லும்? The length will give you your magnitude. 2 vectors A and B are said to be equal when they have equal magnitude and same direction and represent the same physical quantity. If this is force, this should also be force. This cannot be velocity. அது இன்னொரு condition. So they should have equal magnitude, same direction, and both must represent the same physical quantity. This cannot be 5 Newton. Now this being 5 Newton, this cannot be 5 meter per second because they represent different physical quantities. ஒரே physical quantity, ஒரே அளவு, ஒரே direction. If all the three are satisfied, they are equal vectors. Next, அதுல இருந்து கொஞ்சம் இறங்கி வரும். collinear vectors, ஒரே லைன்ல தான் இருக்கு. magnitude ஈக்குவலா இருக்கணும்னு நான் சொல்லல. They should be in the same line, that's all. ஒரே லைன்ல இருக்கலாம். direction கூட ஆப்போசிட்டா கூட இருக்கலாம். They can be parallel or anti-parallel. Collinear vectors are those vectors which act along the same line. The angle can be 0 or 180. 0 இருந்தா parallel, ஒரே direction. 180 இருந்தா ஒன்னு ரைட்டுக்கு போறது, ஒன்னு லெஃப்ட்டுக்கு போறது. That is what we say 180 degree. It took a 180 degree turn னு சொல்லுவோம் இல்லையா? The car was moving and suddenly it took a 180 degree turn அப்படின்னா அர்த்தம். அவ்வளோ நேரம் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தது, திடீர்னு it took a turn. 180 degree turn, totally opposite direction.
0 represents parallel vector and 180 degree represents opposite vectors, anti-parallel vectors. So parallel vectors, if two vectors A and B act in the same direction along the same line on parallel lines, then the angle between them is 0. அது ஒரே லைன்லயே இருக்கலாம், வேற வேற லைன்லயே இருக்கலாம், but direction is same, angle between them is 0. Now what is anti-parallel? Vectors A and B are said to be anti-parallel when the angle between them is 180 degree. They are acting in the opposite direction. Length doesn't matter. ஓகே, கொலீனியர்னா ஒரே லைன்ல இருக்கணும், பேரலல்னா ஒரே லைன்ல ஒரே டைரக்ஷன்ல வேற வேற பேரலல் லைன்ஸ்ல கூட இருக்கலாம், பட் ஒரே டைரக்ஷன். ஆன்டி பேரலல்னா ஒரே லைன்ல இருக்கலாம், வேற வேற லைன்ல இருக்கலாம், பட் டைரக்ஷன்ஸ் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். So what are the different types of vectors that you saw? Equal vectors which have same magnitude, same direction, and they represent the same physical quantity. Collinear vectors are those vectors which act on the same line. They can be either parallel vectors or anti-parallel vectors. யூனிட் வெக்டார்னா என்னது பார்க்கலாம். இப்போ ஒரு வெக்டாருக்கு என்ன இருக்குன்னு சொன்னோம், ஒரு மேக்னிடியூட் இருக்கு, ஒரு டைரக்ஷனும் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வெக்டார் இஸ் ரெப்ரசென்டட் அஸ் சே ஏ வெக்டார். இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, ஒரு மேக்னிடியூட் இருக்கு, அண்ட் தென் தெர் இஸ் அ டைரக்ஷன் விச் இஸ் ரெப்ரசென்டட் பை தி ஆரோ. இந்த வெக்டாரை இதனோட மேக்னிடியூடுங்கிறது இட்ஸ் அ நம்பர். இப்போ 5 நியூட்டன் ஃபோர்ஸ் இன் தி எக்ஸ் 5 ஐ கேப்னா என்னதுன்னு இனிமே தான் சொல்லுவேன். பட் ஐ கேப் ரெப்ரசன்ஸ் இந்த எக்ஸ் டைரக்ஷன், பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். இதுல 5ங்கிறது மேக்னிடியூட், ஐ கேப்ங்கிறது டைரக்ஷன். அந்த 5ஆல டிவைட் பண்ணினா மீதி என்ன வரும், யூனிட் வெக்டார் வித் அ பர்டிகுலர் டைரக்ஷன் வரும். அதுதான் நம்ம ஏ கேப் ஆர் ஏ ஹேட் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து ஆரோ போடுவோம். ஆரோ ஏன் போடுறோம், ஆரோக்குள்ள மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. ஸோ அந்த வெக்டாரை மேக்னிடியூடால டிவைட் பண்ணிட்டோம்னா, which means see this A vector has got a magnitude as well as a direction. இப்போ இத மேக்னிடியூடால டிவைட் பண்ணிட்டோம்னா வெறும் டைரக்ஷன் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. டைரக்ஷன் மட்டும் காட்டும், and magnitude is 1. 5 divided by 5 1, 10 divided by 10 is 1. ஸோ மேக்னிடியூட் 1 இருக்கிற டைரக்ஷன் மட்டுமே காட்டுற ஒரு வெக்டாருக்கு பேரு யூனிட் வெக்டார். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற யூனிட் வெக்டாரை ஐ கேப் அப்படின்னு சொல்றோம். y ஆக்சிஸ்ல இருக்கிற யூனிட் வெக்டாரை ஜே கேப் அப்படின்னு சொல்றோம். z ஆக்சிஸ்ல இருக்கிற யூனிட் வெக்டாரை கே கேப் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு வெக்டார் வந்து 3 டைமென்ஷனலா இருந்திருந்ததுன்னா அதுக்கு 3 கம்போனென்ட்டுமே இருக்கும். ஐ கம்போனென்ட், ஜே கம்போனென்ட் as well as கே கம்போனென்ட். இந்த மூணுமே இருக்கும். இல்ல ஒரு பிளேன்ல இருக்குன்னா ஐ அண்ட் ஜே ஆர் ஜே அண்ட் கே ஆர் கே அண்ட் ஐ மட்டும்தான் இருக்கும். இல்ல ஒரு லைன்ல தான் இருக்குன்னா ஐதர் ஐ, ஜே ஆர் கே. Orthogonal unit vectors na I cap, j cap and k cap. These are 3 unit vectors in the 3 directions. That is, I represents x direction, j represents y direction and k represents z direction. அதனோட magnitude is 1. அதனால அது யூனிட் வெக்டார்னு சொல்றோம். அது டைரக்ஷனை மட்டும் தான் குறிக்கும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல காட்டும் டைரக்ஷனை, இது y ஆக்சிஸோட டைரக்ஷனை காட்டும். இன்னொன்று வந்து z ஆக்சிஸோட. I cap will show in which direction x axis you should move in the positive x axis. Minus I என்ன காட்டும்? If I tell you that it is minus I cap, that particular physical quantity is going to move. It is directed towards the negative x axis அப்படின்னு அர்த்தம். இதே வந்து positive y axisனா j capனு போடுவோம். Downward directionல இருந்தா it will be minus j cap. Similarly, if it is coming out of the paper, it will be k cap. And if it is moving into the paper, it will be minus k cap. So orthogonal vectors na 3 unit vectors which are mutually perpendicular to each other, just like this thumb, forefinger and middle finger are mutually perpendicular. இதுக்கும் இதுக்கும் நடுவுல 90 degree, இதுக்கும் இதுக்கும் நடுவுல 90 degree, இதுக்கும் இதுக்கும் நடுவுலயும் 90 degree. It is 90 degree between x and y and z and x. 90 degree தான் normal, perpendicular, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பிசிக்ஸ்ல. 2 vectors which are perpendicular to each other are called as orthogonal vectors. Next let us see இந்த மாதிரி இருக்கிற வெக்டார்ஸ். ஸ்கேலார் ரொம்ப ஈஸி. ஸ்கேலார் வந்து வெறும் நம்பர்ஸ் தான். நீங்க லோவர் கிளாஸஸ்ல படிச்ச மாதிரி ஒரு 5 joule of work is done, then again another 10 joule of work is done on the body. What is the total work done? 10 plus 5, 15 joules. It's so simple. ஸ்கேலாரோட addition, multiplication, subtraction, division என்ன ஆபரேஷனுமே ரொம்ப ஈஸியா இருக்கு.
பட் வெக்டாரோடது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். வெக்டார்ஸை வந்து நீங்கள் சும்மா 5 நியூட்டன் 5i and 5j cannot be added and you cannot say it as 10ij. I will be giving an effect only in the I direction, x axisல. வெக்டார் வந்து வெக்டாரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீ கொடுக்குற மேக்னிடியூட் அந்த டைரக்ஷனை மட்டும்தான் பாதிக்க முடியும். சப்போஸ் there is a force in the x direction, அந்த ஃபோர்ஸால எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும்தான் ஒரு ஆக்சலரேஷனை கொடுக்க முடியும். y டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா y டைரக்ஷன்ல மட்டும்தான் அதால ஆக்சலரேஷன் கொடுக்க முடியும். அதால அதனோட எக்ஸ் கோஆர்டினேட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாருக்கும் அவங்க அவங்க டைரக்ஷன் ஸ்பெசிஃபிக்கா சொன்னதுக்கு அப்புறம் எக்ஸ் ஒய் டைரக்ஷன்ல இருந்தா எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ட் கோஆர்டினேட் ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணும். ஓகே, அதாவது இதுதான் உன்னோட கோஆர்டினேட் சிஸ்டம். This is your coordinate system. You cannot apply, if you are applying a force in the x direction, you cannot expect it to change the positions of y and z. Y coordinate, z coordinate அப்படியே தான் இருக்கும். fx னு கொடுத்தா the motion will be one dimensional motion. fy also one dimensional motion, fz is also one dimensional motion. It will cause acceleration only in the x axis, only in the y axis, only in the z axis. Clear? And x axisல but you are applying a force in xy direction, z change பண்ண முடியாது. x coordinate y coordinate ரெண்டும் சேஞ்ச் ஆகும். புரியுறதா? So vector addition, subtraction, multiplication is a bit complicated. Addition of vectors. In order to find the sum of two resultant vectors which are inclined to each other. இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். addition of vectorsல இதுல போடாத ஒன்று இருக்கு. Suppose it is collinear vectors. It's very easy. 5 Newton and 2 Newton. The answer will be 7 Newton. Again, 5 Newton, 2 Newton. The answer will be 3 Newton in towards left, towards right. எது பெருசோ பெரிய வெக்டாரோட டைரக்ஷன் எடுத்துக்கும். இங்க பெரிய வெக்டார் எது 5 நியூட்டன், சின்ன வெக்டார் is 2 நியூட்டன். 5ல இருந்து 2 போச்சுன்னா 3 நியூட்டன் in this direction. Triangle of addition. To find the resultant of two vectors, we apply the triangle of addition as follows. Represent the vectors a and b by two adjacent sides of. இது வந்து கொலீனியருக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஒரே லைன்ல ரொம்ப சிம்பிளா இருந்தது. நம்பர்ஸை மட்டும் கம்பேர் பண்ணிட்டோம். எந்த நம்பர் பிக்கரோ அந்த பிக்கர் வெக்டாரோட டைரக்ஷன் தான் நெட் ரிசல்டன்ட் இருக்கும். Then it is ordinary 5 plus 2. If both are in the same direction, add. If both are in the opposite direction, subtract. இது 10th கூட நீங்க படிச்சிருக்கீங்க ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. Because it is in the same line, it was easy. But imagine you have two vectors, one is in this direction, the other one in this direction. ரெண்டையும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு வந்து எக்ஸ் கம்போனன்ட் அண்ட் ஒய் கம்போனன்ட் இருக்கு, இதுக்கு எக்ஸ் கம்போனன்ட் மட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வெக்டார் கொடுக்கும்போது சப்போஸ் ஒரே ஆப்ஜெக்ட் மேல ரெண்டு பேர் இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த பாடி எந்த டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும் ஃபைனலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ரிசல்டன்ட். அதுக்கு என்ன பண்ணணும்னா, now you should know that வெக்டாரோட இந்த portion is called as tail. The arrow portion is called as head. So இந்த tail இருந்து ஹெட்டுக்கு போகும்போது this is how you arrange. First வெக்டாரை tail to head இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். ரெண்டாவது வெக்டாரை move it such that the tail of the second touches the head of the first and the head is here. Now finally resultant will be from the tail of the first to the head of the second taken in the reverse order. O to A, A to B, Bல இருந்து இப்படி வந்திருக்கணும். சைக்ளிக்கா வருதுன்னா that should have been the position இல்லையா? The position should have been like Oல இருந்து என்ன பண்ற, Pங்கிற டிஸ்டன்ஸ்க்கு போற, Pல இருந்து Q போற. ஸோ Qல இருந்து தானே O வரணும், அப்படி வரக்கூடாது. Oல இருந்து Qக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல போகணும். அதுதான் இங்க எழுதியிருக்கும். To find the resultant of two vectors, we apply triangle of addition such that represent a vector and b vector by the two adjacent sides of a triangle taken in the same order. See, left to right இப்படியே போறோம். அடுத்தது மட்டும் எப்படி எடுக்கிறோம், இது க்ளோசிங் சைடா எடுத்துக்கணும். க்ளோசிங் side of the triangle, then the resultant is given by the third side of the triangle taken in the reverse order. So இப்படியே போச்சுன்னா அடுத்தது எங்க வரணும், இப்படி வந்திருக்கணும். To close ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே ரிவர்ஸ் வந்திருக்கணும். பட் என்ன பண்றோம், திருப்பி அதை ரிவர்ஸ் போட்டுடுறோம். So this r vector represents your a vector plus b vector. Now the derivation part. This is a very important 5 mark question. Long answer கேட்குற ஒன்று.
triangle of addition ஒன்று இருக்கு, parallelogram law of addition இருக்கு. பட் parallelogram of law of addition just now என்னதுன்னு மட்டும் தெரிஞ்சுதான் போதும். இதே மாதிரி தான். If you represent the two vectors by the sides of parallelogram, then the diagonal will give you the resultant. Diagonal will give you the resultant and the direction is also taken like this. ஒரே directionல. இதுவும் கிட்டத்தட்ட similar to triangle of addition தான். But that you do not have in detail in your portion. Triangle of addition மட்டும்தான் இருக்கு. So, இப்போ நம்ம பார்க்க போறது ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ண போறோம். What are the two vectors? A vector and B vector. இங்க bold lettersல எழுதினது A vector. உங்க டெக்ஸ்ட் புக்ல எல்லா இடத்துலயும் இப்படி இருக்கும். So, whenever you write a vector, never forget to put an arrow above it. So, if it is a vector, you should definitely put an arrow. இங்க வந்து ரெண்டு வெக்டார்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். A வெக்டாரை OA அப்படிங்கிற லைனோடையும் that line will represent the magnitude and arrow will show the direction of A vector. Similarly, B vector is represented as AB. AB will be the length of or magnitude of the vector and direction is towards B. Now, third one is, third direction எப்படி இருக்கிறோம்? Oல start ஆகி Bல வந்து முடியணும். It starts from O and ends in B. So, OB or R vector is your resultant. The resultant vector and its direction by triangle of addition. So, இதிலேயே ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னதான் வரைஞ்சிருக்கோம்? A vector, B vector, then R vector. இவ்வளவுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன். இவ்வளவுதான் நம்ம இப்போ டிரா பண்ணியிருக்கோம். இனி இதுல ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்றோம். இங்க ஒரு டாட்டட் லைன், இங்க ஒரு டாட்டட் லைன். This dotted line is to extend A to a position N. அப்புறம் Nல இருந்து Bல இருந்து ப்ராப்பரா ஒரு பெர்பெண்டிகுலர் டிரா பண்றோம். You're dropping a perpendicular from B. அதை டச் ஆகிறதுக்காக இதை எக்ஸ்டெண்ட் பண்றோம். இதை எக்ஸ்டெண்ட் பண்றதா AN. ஸோ இந்த டயக்ரத்துல யூ ஹேவ் டூ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கேன் யூ டெல் மீ த நேம்ஸ்? ஒன் இஸ் BNA ஆர் BAN அப்படின்னு சொல்லலாம். இந்த எண்ணை இன்க்ளூட் பண்ற மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. BAN ஆர் NAB ஆர் BNA. இன்னொரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்கு. OBN. OBN is another right angle triangle. Now, இந்த சின்ன right angle triangle எடுக்கிறோம். That is BAN. அதுல this angle is considered as theta. And here you are marking an angle alpha. இது சும்மா assumption தான். நம்மள assume பண்ணிக்கிறோம். அந்த angle between A vector and B vector is theta. Then, cos theta is equal to adjacent by hypotenuse. Adjacent side is AN. Hypotenuse is vector B. B oda magnitude. Therefore, AN is equal to B cos theta. அதே triangle எடுத்துக்கிறோம். sin theta. Sin theta is equal to BN by B. Therefore, BN is equal to B sin theta. Next, OBN அப்படிங்கிற பெரிய triangle. இது ரெண்டும் நமக்கு தேவைப்படும் for substitution. Now you are going to study the big triangle, big right angle triangle, which is OAN. அதுல தான் நமக்கு தேவையான resultant R கிடைக்க போகுது. R is your hypotenuse, ON is your base, BN is your altitude. Pythagoras theorem என்ன சொல்றோம்? Hypotenuse square is equal to base square plus altitude square. Base என்னமா பேரு? ON. ON square plus BN square. But ON அப்படிங்கிறது ரெண்டு pieces. It is made of two pieces. One is vector A. The other one is AN. ON ரெண்டு pieces-ஆ break பண்ணலாம். OA and AN. OAங்கிறது A vector-ஓட magnitude. ANங்கிறது B cos theta அப்படிங்கிற magnitude. So, ON ஸ்கொயர் பண்றதும் A plus B cos theta-வை whole square பண்றதும் ஒண்ணுதான். Next, BN ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், which is B sin theta the whole square. So, next is R square is equal to A square plus B square cos square theta plus 2AB cos theta. இது A plus B the whole square ஓட, இல்லைனா X plus Y the whole square ஓட expansion. X square plus Y square plus 2XY. X வர இடத்துல A இருக்கு, Y வர இடத்துல B cos theta இருக்கு. So, A square plus B square cos square theta plus 2AB cos theta. Last term is B sin theta ஓட square, which is B square sin square theta.
So r square is equal to a square. இந்த termலயும் b square இருக்கு, இந்த termலயும் b square இருக்கு. I can take out b square as common. So here I am left with cos square theta. Here I am left with sin square theta. So b square வெளியில எடுத்துட்டோம்னா cos square theta plus sin square theta. இந்த 2ab cos theta அப்படியே எழுதிட்டேன். Now cos square theta plus sin square theta in trigonometry it is 1. So it becomes r square is equal to a square plus b square plus 2ab cos theta. Now if you want only r, not r square, taking roots on both sides. Taking square roots on both sides, left hand side becomes r, r oda magnitude mattum. ஏன்னா மேல arrow போடல, because I am going to calculate only the magnitude. Direction க்கு next இருக்கு. So r is equal to root of a square plus b square plus 2ab cos theta. a-ங்கிறது vector a ஓட magnitude மட்டும், b-ங்கிறது vector b ஓட magnitude மட்டும், plus 2ab cos theta, which is the magnitude of the resultant of a and b. a plus b ஓட vector இருக்கு இல்லையா, resultant r vector, அதனோட magnitude மட்டும் தான் r. r is equal to root of a square plus b square plus 2ab cos theta. Now if r makes an angle alpha with a, அந்த r-க்கும் a-க்கும் நடுவுல இருக்கிற angle alpha அப்படின்னா tan alpha will tell you in what direction that resultant is. So tan alpha is equal to, from the bigger triangle OBN, opposite by adjacent. Opposite side is BN, adjacent side is ON. So BN divided by ON, again you can split into 2. OA plus AN. BN என்னது substitute பண்ண B sin theta. AN என்னது substitute பண்ண B cos theta. So it becomes B sin theta divided by A plus B cos theta. That is tan alpha. நமக்கு தேவை alpha மட்டும்தான். So alpha is equal to tan inverse of B sin theta divided by A plus B cos theta. So you have got the magnitude and the direction. So direction of the resultant vectors, if theta is the angle between A and B, then direction காக தான் இதை பண்றோம். இங்க வந்து magnitude நிக்குது. A plus B ஓட resultant தான் R. R is equal to root of A square plus B square plus 2AB cos theta. That is given by equation 2.1. And this equation will give you the direction. This is your diagram. எந்த ரெண்டு வெக்டார் ஆட் பண்ண போறோம்? A வெக்டார், B வெக்டார். ரெண்டு வெக்டார் ஆட் பண்ண போறோம். கிடைக்கிற ஆன்சர் தான் R வெக்டார். அது தெரியறதுக்காக ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸ்ட்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். You are extending OA to the point N and dropping a perpendicular from B to the point N. Cos theta is equal to AN by B. AN is equal to B cos theta. Sin theta is equal to BN by B. BN is equal to B sin theta. From the triangle OBN, you have R square is equal to A square. R square is equal to ON square plus BN square. R oda magnitude, that is OB square is equal to ON square plus BN square. ON ரெண்டு split பண்ணிக்கலாம், ரெண்டு line segments. ON-ங்கிற line, it is made up of, line segment is made up of OA as well as AN. OA-ங்கிறது magnitude of A, AN-ங்கிறது magnitude is B cos theta. So A plus B cos theta the whole square, expand பண்றோம், sin square cos square சேர்த்துக்கிறோம், B square common வெளியில எடுத்துட்டு, according to trigonometry, cos square theta plus sin square theta is 1, plus 2AB cos theta you're getting. R is equal to root of A square plus B square plus 2AB cos theta. From this you get the magnitude. So you got the magnitude of Rங்கிறது ஒண்ணுமே இல்ல, A vector plus B vector ஓட magnitude. இந்த மாதிரி ரெண்டு பக்கம் modulus போட்டா என்ன அர்த்தம்? Direction பத்தி தெரியாது, magnitude மட்டும், positive or negative, only the value. Even if it is the left direction or right direction or upward or downward, அந்த phi-ங்கிற magnitude மட்டும் தான் எனக்கு முக்கியம். அந்த magnitude பத்தி மட்டும் சொல்றது, absolute value is called modulus of A vector plus B vector. If R makes an angle alpha with A, then in the triangle OBN, you have tan alpha is equal to BN by ON, BN divided by OA plus AN. Tan alpha is equal to B sin theta divided by A plus B cos theta. Alpha is equal to tan inverse of B sin theta divided by A plus B cos theta. இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா கொஞ்சம் கூட நல்லா புரியும்.
ஆட் பண்ணுறோம். 2 வெக்டார்ஸ் A வெக்டார் அண்ட் B வெக்டார் ஹேவ் மேக்னிடியூட். அவங்களே பிரித்து சொல்லிட்டாங்க. ஏயோட மேக்னிடியூட் தனியாக மேக்னிடியூட் வந்து 5 யூனிட்ஸ். டைரக்ஷன் அவங்க சொல்லலை. டைரக்ஷனை டயக்ராம் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்னிடியூட் தே ஹவ் கிவன் அஸ் 5 யூனிட்ஸ். பியோட மேக்னிடியூட் அளவு வந்து 7 யூனிட்ஸ். 7 யூனிட்ஸ் நீளம் இருக்கா. ஏயும் பியும் ஒன்றுக்கு ஒன்று 60 டிகிரியில் இன்க்ளைண்டாக இருக்குது. ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இல்லை. ஏலேருந்து பியோ இல்லை பிலேருந்து ஏயோ போத் ஆர் இன்க்ளைண்ட். ரெண்டுமே சாஞ்ச மாதிரி இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் இஸ் 60 டிகிரி. இந்த 60 டிகிரி எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம்? தீட்டாங்கிற இடத்துல போடுவோம். ஓகே, அந்த ஏ பின்னு எழுதியிருந்தோம் இல்லையா, வெறும் ஏ லெட்டர் பி லெட்டர் எழுதியிருந்தோம், வெக்டர் போடாமல். மேலே வெக்டர் போடாமல் ஏபி எழுதுகிற இடத்துல 5 and 7 ரெஸ்பெக்டிவ்லி யூஸ் பண்ணிக்கணும். எங்கெல்லாம் உன்னோட ஃபார்முலாவில் தீட்டா வந்திருந்ததோ அங்கெல்லாம் 60 போட்டுக்கணும். Find the magnitude of the resultant vector and its direction with respect to vector A. So direction with respect to A தான் கேட்டிருக்காங்க. ஹொரிசான்டல்ல இருந்து உன்னோட ரிசல்டன்ட் எவ்வளோ இன்க்ளைண்டா இருக்கு. இதே மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிக்கோ. This is your alpha. This is the angle that the resultant makes with the A vector. So Rங்கிறது A vector plus B vector. ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். வெறும் மாடுலஸ் போட்டுட்டு மேக்னிடியூட் மட்டும் வேணும்னா ஏயோட மேக்னிடியூடோட ஸ்கொயர் பிளஸ் பியோட மேக்னிடியூடோட ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி காஸ் 60 காஸ் தீட்டான்னு போடணும். 5 ஸ்கொயர் 29, 7 ஸ்கொயர் இஸ் 49, and then 2 into 5 into 7 is 70. Cos 60 is 1/2. எல்லாத்தையும் சேர்த்தா root of 109 units. Now angle alpha between R and A is given by tan alpha is equal to B sin theta plus A plus B cos theta. இந்த இடத்துல இதை சப்ஸ்டிடியூட் பண்ண என்ன வரும் உனக்கு? Here you can write it as tan alpha is equal to, it's not complete. இதையும் போட்டால் தான் கம்ப்ளீட் ஆகும். B வர இடத்துல என்னமா போடணும்? 7 sin 60 divided by 5 plus 7 cos 60. Now cos 60 is half. So கீழே வந்து 5 plus 3.5 வரும். 7 into half. இங்கே வந்து root 3/2. Or you can write it as 5 plus 5 2s are 10 plus 7/2 னு எழுதலாம். LCM எடுத்தோம்னா, if you are taking LCM, it will be 5 plus 7 the whole by 2. By 2 gets cancelled. மேலே வந்து 7 root 3. கீழே வந்து 5 plus 7 which is 12. So 7 into 1.732. 1.632. And then here you will have 12. கீழே வந்து 12 வருது. Seven into 1.632 வருது. கீழே வந்து 12ங்கிறது வருது. So whatever number you are getting, say it is 1.43 அப்படி ஏதாவது கிடைக்குதுன்னா tan alpha is equal to this number. Now natural logarithm, natural tangent and cotangent அப்படின்னு இருக்கு. natural sine, cosine and tangent ஓட tabular column இருக்கு. அந்த tabular columnல you have to search for the number 1.43. This I'll show in a small video. அந்த தனியா tan, sin, cos எடுக்கிறது எப்படின்னு ஒரு சின்ன video I'll tell you. But you will have that tables in your book back. book backல வந்து natural tan, natural sin, natural cos இருக்கும். அந்த tabular columnல you have to search for this value 1.43. 1.43க்கு corresponding ஆன angle என்னதுங்கிறது measure பண்ணிட்டோம்னா you will get the value of alpha also. And when you complete both only the answer is complete. alpha ஓட வேல்யூவும் சொல்லணும், மேக்னிடியூடும் சேர்த்து சொல்லணும். நான் சப்ராக்ஷனுக்கு பெருசாக டீட்டெயிலாக டெரிவேஷன் கொடுக்கல, பட் இதுலேயே ஒரு சின்ன சேஞ்சஸ் வருத்தி இருக்கும். Now you know that the two vectors are going to be B vector இந்த டைரக்ஷன்ல இருந்ததுன்னா மைனஸ் B வெக்டாருங்கிறது என்னவா இருக்கும்? அதுக்கு 180 டிகிரி ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு வெக்டாரை தான். சப்போஸ் யூ ஹேவ் 5 நியூட்டன் இன் திஸ் டைரக்ஷன், அதே 5 நியூட்டன் in the opposite directionக்கு பேர் தான் மைனஸ் B. If this is B vector, minus B vector will be same magnitude but opposite direction. 5iங்கிறது B வெக்டார்னா minus 5iங்கிறது minus B வெக்டார். 7k is A வெக்டார்னா minus 7k is your A ஓட நெகட்டிவ். மைனஸ் A வெக்டார். மைனஸ் A வெக்டார்னா டைரக்ஷன் மட்டும்தான் மாறும், மேக்னிடியூட் சேமா இருக்கும். ஸோ A மைனஸ் பின்னு பண்றதும் A பிளஸ் மைனஸ் பின்னு பண்றதும் ஒண்ணுதான். சி 7 minus 5 னு பண்றதும் 7 plus minus 5 both will give you the same result.
அதே கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்றோம். a minus b ன்னு சொல்லலாம். இல்லனா a plus negative b. b ஓட நெகட்டிவ் டைரக்ஷன். So modulus of a vector minus b vector is அதனோட 180 degree turned upside down இருக்குது. ஆன்டி பேரலலா இருக்கிற வெக்டாரை சூஸ் பண்ணோம். ஸோ காஸ் தீட்டா வர இடத்துல 180 மைனஸ் தீட்டா போட்டுக்கணும். பட் காஸ் 180 மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ மைனஸ் இங்க போடும்போது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா வரும். எங்கெல்லாம் நம்ம போன அடிஷன்ல ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோமோ அங்க பாசிட்டிவ், அதாவது 2ab காஸ் தீட்டான்னு வர இடத்துல எல்லாம் நெகட்டிவ் வரும். ஸோ ஹியர் ஆல்சோ b sin theta 180 minus theta, but 180 minus theta is sin 180 minus theta sin theta itself. Cos மட்டும் தான் மாறுது. So the tan alpha 2 will be b sin theta divided by a minus b cos theta. ஏன் இந்த theta சில இடத்துல மாறுது? All silver teacups. All the sin, cos, tan எல்லாமே பாசிட்டிவ். செகண்ட்ல 180 minus theta னா செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். அங்க sin பாசிட்டிவ் தான். All silver teacups, tan and cos. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் எங்க பாசிட்டிவ் எங்க நெகட்டிவ்ங்கிறது வருது. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல டீட்டாங்கிறது எல்லாமே பாசிட்டிவ். 180 மைனஸ் டீட்டான்னு சொல்லும்போது சைனும் கொசீக் போத் ஆர் பாசிட்டிவ். இனி 180 பிளஸ் டீட்டா தேர்ட் குவாட்ரண்ட் 180 பிளஸ் டீட்டா வரும்போது டேனும் காட்டும் பாசிட்டிவ். அண்ட் லாஸ்ட் ஒன் மைனஸ் டீட்டா 360 மைனஸ் டீட்டா அப்படியெல்லாம் வரும்போது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும்போது காசும் சீக்கும் மட்டும் பாசிட்டிவ், சைன் டேன் எல்லாமே நெகட்டிவ். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம மாத்துறோம். நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, யூ கேன் ஹேவ் அ 1 dimensional vector, 2 dimensional planar vector and 3 dimensional spatial vector. Imagine that you have a 3 dimensional vector. அது வந்து ஒரு 3 dimensionsலயும் ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. 3D டைரக்ஷன்ல ஒரு வெக்டார் இருக்கு. அது x ஆக்சிஸ்லயும் ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கு, அதுக்கு y ஆக்சிஸ்லயும் ஒரு பர்டிகுலர் வேல்யூ, z ஆக்சிஸ்லயும் வேல்யூ இருக்குன்னா such a vector is called as a 3 dimensional vector. For example, இந்த பொசிஷன் வந்து தரையில இருந்து கொஞ்சம் தூக்கி இருக்கு. இந்த பொசிஷன், imagine if this position I have to specify. இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு சொன்னா I have to tell you the distance from the wall. Okay, that will be one axis. Distance from the floor and distance from the in front also. Front, down, vertical direction சொல்லணும், horizontal சொல்லணும், as well as in and out. இந்த மூணையும் ஸ்பெசிஃபை பண்ணாதான் I can specify a particular point in space. Any point in space is specified by 3 coordinates: x coordinate, y coordinate and z coordinate. Similarly, it has a direction also in the x coordinate, y coordinate and z coordinates. Suppose this point is at a distance ax in the x axis. அதனோட x coordinate is ax. எந்த டைரக்ஷன்ல? பாசிட்டிவ் x டைரக்ஷன்ல. ஸோ ax பக்கத்துல i cap அப்படிங்கிற அதனோட டைரக்ஷனை போட்டுக்கணும். y டைரக்ஷன்ல அது என்னவா இருக்கு? ay, y ஆக்சிஸ்ல this much distance it is there, so it has to be accompanied by j cap. Similarly, z axisல az இருந்ததுன்னா k cap. axi, ayj and az k. Consider a 3-dimensional coordinate system. With respect to this, a vector can be written in component form. So a vector can be written as axi cap plus ayj cap and az k cap. இதே 2 dimensionல தான் இருக்குன்னா axi plus ayj. அந்த 2 dimension எப்பவுமே xy தான் இருக்கணும்னு இல்லை. It can be even jk or ik also. 2 dimensional ஜெனரலா சொல்றோம். If A makes an angle theta with the x axis, அப்படி இருக்கிறது இப்போ the planeல தானே இருக்கு, it's not in space. Z axisல பெருசா அதுக்கு கோஆர்டினேட்டே கிடையாது. Z axis is going to be constant. இது இருக்கிறது ஒரு பிளேன்ல, இதுக்கு Z axisல it is neither coming out of the paper or into the paper. It is stuck on a plane and it is making an angle theta with the x axis. Now this value hypotenuse is A, this length is ax, this is theta, this length is ay, this length is ay, this length is ax. Now tell me what will be cos theta. Cos theta will be equal to adjacent ax by x, ax by a hypotenuse. Sin theta will be equal to ay by a. அதனால தான் ax is written as, just rearrange, ax is written as a cos theta and ay is written as a sin theta. This is component form. How to resolve a vector into
2 டைரக்ஷன். ரெசல்யூஷன் ஆஃப் அ வெக்டார்னு சொல்லுவோம். அது எந்த பிளேன்ல இருக்கோ அதனோட எக்ஸ் கம்போனென்ட்டோட வேல்யூ என்ன, ஒய் கம்போனென்ட்டோட வேல்யூ என்ன. ஏங்கிற லெங்த் தெரிஞ்சதுன்னா ஏஎக்ஸும் ஏஒயும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். Vector addition using components. Two vectors, A vector and B vector in a coordinate system is generally represented as, if it is a three-dimensional vector, general equation, A vector can be represented as AX I cap, AY J cap, and AZ K cap. Similarly, B vector can be represented as BX I cap, BY J cap, and BZ K cap. Similarly, the subtraction of two vectors is equivalent to subtracting the corresponding X, Y, and Z components. So, X components add பண்ண AX plus BX common எடுத்துட்டு I cap, AY plus BY J cap, AZ plus BZ K cap. Similarly, subtraction is not commutative. எதை first எழுதியிருக்கியோ அந்த component தான் எழுதணும். A vector minus B vectorனா X ஓட components minus B ஓட A ஓட components minus B ஓட component. If it is B vector minus A vector, then it should be B ஓட components minus A ஓட component. It is not commutative, but here it is commutative. Any order is okay. AX plus BX பண்ணிக்கோ இல்ல BX plus AX பண்ணிக்கோ, anything is fine. But here A vector minus B vectorனா A ஓட component தான் முன்னாடி வரணும், B ஓட component second term-ஆ வரணும். Clear? And multiplication by a scalar is easy. ஒரு வெக்டார் இருக்கு, A வெக்டார் இருக்கு, 5 times A வெக்டார், A குள்ள வர எல்லா components AX, AY, AZ எல்லாத்தையும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணு. எல்லாத்தையும், ஒண்ணு மட்டும் இல்ல, AX மட்டும் இல்ல, AX, AY, AZ. பார்ஷியாலிட்டி பார்க்காம ஒவ்வொரு கம்போனெண்ட்டையும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணி you will get 5 times A வெக்டார். 10 times A வெக்டார் வேணுமா? அதுக்குள்ள இருக்கிற AX, AY, AZ 10 ஆல மல்டிப்ளை பண்ணு. ஓகே. So vector A multiplied by any scalar number is lambda. Lambda A vector வேணும்னா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் lambda-வால மல்டிப்ளை பண்ணும், ஒவ்வொரு கம்போனெண்ட்டையும். If lambda is a negative number, then உனக்கு கிடைக்கிற vector will directly change in the opposite direction. Okay, Aங்கிறது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, minus 5A னா opposite directionல 5 times the length of A vector போகும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள், A vector வந்து 2i cap plus 3j cap இருக்கு. 3 times A vector என்னதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா கம்போனெண்ட்டையும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணு. 3 into 2i plus 3j will be 6i plus 9j. The vector 3a is in the same direction because it is a positive number. The direction does not change. So addition பார்த்தோம், subtraction பார்த்தோம். Addition is commutative, subtraction is not commutative. Order is very important. Multiplication of a vector by a scalar was also very simple. ஒரு வெக்டாரை ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்றோம், சும்மா மல்டிப்ளை ஆகுது அத்தனை டைம்ஸ் அது. பட் ரெண்டு வெக்டார்ஸை மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ வெக்டார் பை another வெக்டார், தட் இஸ் அ பிட் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். பிகாஸ் அதில் என்ன வரும், ரெண்டு விதமான மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஒன் மல்டிப்ளிகேஷன் இஸ் கால்ட் அஸ் டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட். செகண்ட் மல்டிப்ளிகேஷன் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வெக்டார் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்கேலார் ப்ராடக்ட். ரெண்டு வெக்டாரை மல்டிப்ளை பண்றோம், ஆனா கிடைக்கிற ஆன்சர் நமக்கு ஸ்கேலாரா கிடைக்குது. இது பிசிக்ஸ்ல நிறைய இடத்துல அப்ளை ஆகும். ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார். அந்த ஃபோர்ஸ் கிரியேட் பண்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ வெக்டார். இந்த ரெண்டோட ஸ்கேலார் ப்ராடக்ட் தான் ஒர்க் டன். ஒர்க் டன்ங்கிறது நீ அப்ளை பண்ற ஃபோர்ஸ் இன்டு டாட் ப்ராடக்ட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தி ஆப்ஜெக்ட். இந்த ரெண்டையும் ஸ்கேலார் ப்ராடக்டா பண்ணும்போது ஃபைனலா கிடைக்கிற ஆன்சர், அதாவது ஒர்க் டன்னுக்கு எந்த டைரக்ஷனுமே இல்லை. டைரக்ஷன் இருக்கிற ஃபோர்ஸையும் டைரக்ஷன் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் மல்டிப்ளை பண்றோம், ஆனா ப்ராடக்ட்டுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்டுக்கு டைரக்ஷன் இல்லாம போகுது. இந்த மாதிரி இருக்கிற மல்டிப்ளிகேஷனை தான் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆர் டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். The scalar product or dot product of any two vectors is defined as the product of வெறும் magnitudes மட்டுமே மல்டிப்ளை பண்ணா போறோம் and the cosine of the angle between them. Suppose f vector is in this direction, displacement is in this direction, making an angle theta between them. Work done is equal to f oda magnitude into s oda magnitude into cos theta. Work done is equal to force into displacement into cos theta. Thus, if there are two vectors A vector and B vector,
having an angle theta between them, then their scalar product is defined as A vector dot B vector is equal to AB cos theta. And hence, A and B are magnitudes of, where A and B are magnitudes of A and B. Once again, this definition is very important. The definition along with the properties of scalar product is a repeatedly asked long answer, 5-mark question. 5-mark section கேட்குற ஒரு question. So scalar product na enna? Scalar product க்கு இன்னொரு பேர் வந்து dot product. You will represent it as A vector dot B vector and the answer is product of the magnitude. ரெண்டோட magnitude. இப்போ போன சம்ல ஒரு 5 7 பார்த்தோம் இல்லையா, 5 7 ஐயும் மல்டிப்ளை பண்ணு. 5 7s are 35. அப்புறம் cos 60. 35 ஓட half. So 17.5 units அவ்வளவுதான். I, J, K எதுவுமே கிடையாது. டைரக்ஷன் இல்லாம வெறும் நம்பரா கிடைக்கிறது. Along with units. Whatever it is. If it is a work done, then the unit வர இடத்துல you will write joule. Energy இருந்தாலும் joule. If it is pressure, you will write it as Pascal. So two vectors multiplied together in the form of dot product or scalar product gives you a scalar answer. Thus, if there are two vectors A vector and B vector having an angle theta between them, then their scalar product is defined as A vector dot B vector is equal to AB cos theta. Here A and B are magnitudes of A vector and B vector. இதனோட properties பார்க்கலாம். The product quantity A vector dot B vector is always a scalar. அந்த ஆன்சர் வந்து பாசிட்டிவா இருக்கணும்னா cos theta பாசிட்டிவா இருக்கணும். ஆல் சில்வர் டீ கப்ஸ் இப்பதான் எழுதி காமிச்சேன்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ் கொசைன் எதுலலாம் பாசிட்டிவா இருக்கோ அதுல மட்டும்தான் உனக்கு ஆன்சர் பாசிட்டிவா வரும். அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல the angle is acute angle. செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும்போது இட் பிகம்ஸ் obtuse, more than 90 but less than 180. அப்படி வரும்போது ஆன்சர் நெகட்டிவ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல கொசைன் இஸ் பாசிட்டிவ். இதுல கொசைன்ங்கிற டேர்ம் வருதுனால the answer will be positive when it is in the first quadrant. That is, the angle between A and B acute இருந்தா the answer will be positive. Obtuse இருந்தா more than 90 less than 180 இருந்தா answer will be negative. And here it is commutative. A vector dot B vector பண்ணாலும் B vector dot A vector பண்ணாலும் உனக்கு கிடைக்கிற ஆன்சர் சேமா தான் இருக்கும். So it is commutative. First property is the answer. The product A vector dot B vector is a scalar quantity and the scalar quantity is positive if the angle between A vector and B vector is an acute angle, and the product will be a negative number if the angle between A vector and B vector is a obtuse angle, more than 90 less than 180. The scalar product is commutative. A vector dot B vector is equal to B vector dot A vector. The vectors obey distributive law. A vector dot B vector plus C vector ஓட sum பண்றதும் A vector dot B vector பண்ணிட்டு திருப்பி A vector dot C vector பண்ணி ரெண்டையும் ஆட் பண்றதும் ஒண்ணுதான். BSC ஆட் பண்ணிட்டு A ஓட மல்டிப்ளை பண்ணாலும் சரி, A தனியா B ஓட மல்டிப்ளை பண்ணு, A தனியா C ஓட மல்டிப்ளை பண்ணு, கிடைக்கிற ரெண்டு ஆன்சர்ஸையும் ஆட் பண்ணு. This is called distributive law. Vector scalar product obeys vector distributive law. Now, ஒருவேளை உனக்கு ரெண்டு ஆங்கிளுக்கு ரெண்டு வெக்டாருக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தெரியணும் அப்படின்னா யூ நோ தட் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு A vector dot B vector பண்ணி உனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த ஆன்சரை ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூடால டிவைட் பண்ணு. ஏன்னா இதுல என்ன இருக்கு, ஒரு காஸ் தீட்டாவும் இருக்கு. A வெக்டாரோட மேக்னிடியூட், B வெக்டாரோட மேக்னிடியூட், காஸ் தீட்டா, மூணு டேர்ம் இருக்குதுல்ல. கீழே அதான் எதால டிவைட் பண்ணும், A வெக்டாரோட மேக்னிடியூட், B வெக்டாரோட மேக்னிடியூட் ரெண்டையும் கேன்சல் பண்ணிடு. You will get cos theta. Cos theta கிடைக்கணும்னா theta is equal to cos inverse of. The scalar product of two vectors will be maximum when cos theta is 1. அந்த cos thetaங்கிற ஒரு டேர்ம் தான் நடுவுல இருக்கு. A ஓட மேக்னிடியூட், B ஓட மேக்னிடியூட், அப்புறம் cos theta. cos theta டிசைட் பண்ணும் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஹையரா இருக்குமா, லோவரா இருக்குமா, ஜீரோவா இருக்குமா, மேக்ஸிமமா இருக்குமாங்கிறது. ஏன்னா A வெக்டாரோட மேக்னிடியூடும் கான்ஸ்டன்ட், B வெக்டாரோட மேக்னிடியூடும் கான்ஸ்டன்ட். இனி இதனோட ப்ராடக்ட்டை மாத்துறது யாரோட கையில தான் இருக்கு, cos theta கையில தான் இருக்கு. ஸோ cos theta 1 இருந்தா அந்த ஆன்சர் வந்து மேக்ஸிமமா இருக்கும். அதாவது தீட்டா 0வா இருந்தா, ரெண்டு வெக்டாருமே லைக் பேரலல் வெக்டார்ஸா இருந்தா ப்ராடக்ட் மேக்ஸிமம். ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல I dot I, J dot J, X with X, Y with Y, J with J or Z with Z அப்படிலாம் இருக்கும்போது ரெண்டு வெக்டார்ஸும் பேரலா ஒரே டைரக்ஷன்ல இருக்குன்னா அதை மல்டிப்ளை பண்ணும்போது, ஒண்ணுக்கு ஒன்று மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் இன்னுமே அதிகமாகும், மேக்ஸிமம் ஆகும்.
ஆனா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டு 180 டிகிரில இருக்கு. ஒரு வெக்டார் A டைரக்ஷன்ல ஒண்ணு லெஃப்ட் போணுங்கிறது, ஒண்ணு ரைட் போணுங்கிறது. when they are anti parallel to each other. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிற ஆன்சர் இருக்கிறதுலயே மினிமமா இருக்கும் with a negative sign. The scalar product of two vectors will be minimum when cos theta is -1. So if it is like உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படி போயிட்டு இருக்கும், நம்ம யூ ஆர் ஹெல்பிங் ஈச் அதர், போத் ஆர் பேரலல் லைன்ஸ்ல போகும்போது யுவர் ப்ராடக்ட் யுவர் ஆன்சர் வில் பி மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும். பட் ஒருத்தன் வந்து இல்ல இந்த பக்கம் போலாங்கிறா, இன்னொருத்தன் இந்த பக்கம் போலாங்கிறானா everything will be destroyed. So A vector dot B vector minimum value is minus AB when the vectors are anti-parallel. If two vectors A vector and B vector are perpendicular to each other, then their scalar product is 0 because cos 90 is equal to 0. So இதுல பாரு மூணு கேசஸ் இருக்கு, மேக்ஸிமம், மினிமம் அண்ட் 0. இட் இஸ் லைக் கிராஃப்ல வந்து பாசிட்டிவ் வேல்யூ மேக்ஸிமம், எதுவுமே பாசிட்டிவ் இல்லை, மினிமமும் இல்லை, ஜீரோல இருக்கிறது. தேர்ட் ஒன் இஸ் மினிமம், நெகட்டிவ் வேல்யூ. இஃப் டூ வெக்டார்ஸ் A and B are perpendicular to each other, then the scalar product becomes 0. ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, ஒன்று y ஆக்சிஸ்ல இருக்குன்னா நெட் ஆன்சரே வராது. எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு புல் பண்ற, ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து y ஆக்சிஸ்ல கிடைக்கிறதுனா எஃப்க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் மேல எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இல்லைன்னு அர்த்தம். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபோர்டு இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ ஒர்க் டன் இஸ் 0. இதுக்கு தான் சொல்றோம் ஃபோர்ஸ் நீ இந்த டைரக்ஷன்ல கொடுத்துருக்க, ஆனா அந்த ஆப்ஜெக்ட் பர்பெண்டிகுலரா மூவ் ஆகுதுன்னா இந்த ஃபோர்ஸ்னால அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வரல, அது வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ், இல்லைன்னா இனிஷியலா இருந்த வெலாசிட்டியில தான் இந்த ஃபோர்ஸ் அதை எந்த விதத்திலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ உன்னோட ஸ்கேலார் ப்ராடக்ட் டோட்டலி ஜீரோவா இருக்கும். ஒன்று வந்து ஃபார், ஒன்று அகேன்ஸ்ட், ஒன்று நோ இன்ஃப்ளூயன்ஸ் அட் ஆல். The scalar product of a vector with itself will give you maximum value. A vector into A vector will give you A square. B vector into B vector will give you B square. C vector into C vector dot product C square கிடைக்கும். Because A vector and A vector are in the same direction. B and B are parallel. C and C are also parallel. Theta is 0 here. You get maximum value. So A vector ஓட magnitude வேணும்னா square root of dot product பண்ணினா போதும். மற்ற யூனிட் வெக்டார்ஸ்க்கு எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க ஏங்கிறது இட் வாஸ் a number, 5 square, 7 square. If it is a unit vector, you will get 1 square. I cap dot I cap will be 1, J cap dot J cap will be 1, K cap dot K cap will be 1. Suppose you have a unit vector N cap. N cap dot N cap is also 1 into 1 into cos 0 is equal to 1. In the case of orthogonal vectors I, J, K, I and J are perpendicular to each other, J and K are perpendicular to each other, K and I are also perpendicular. So hence the answer will be 0. So component form எப்படி எழுதும்போது when you take the product, dot product, you get AX into BX plus AY into BY plus AZ into BZ with all other terms as 0. So I capங்கிறது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? I cap is a unit vector in the X direction. அதனால I cap dot I cap is 1. J cap is in the y direction. J cap dot J cap is also 1. K capங்கிறது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? Z axisல இருக்கு. So K cap dot K cap is also 1. இனி ஜெனரலா வேற ஏதோ ஒரு டைரக்ஷன், இட்ஸ் நாட் X, Y or Z, some other வெக்டார் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் இருக்கட்டும். நெட் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்லையா வைலையான்னு சொல்ல முடியாது. ஓவராலா ஒரு ஜெனரல் யூனிட் வெக்டார் கொடுப்போம். லெட் த ஜெனரல் யூனிட் வெக்டார் பி என் கேப். அப்படி வரத்த என் கேப் டாட் என் கேப் பண்ணா என்னோட மேக்னிடியூட் என்ன? இட் இஸ் a யூனிட் வெக்டார். யூனிட்னா 1 தான் அதனோட மேக்னிடியூட். 1 into 1 into what is the angle between n vector and n vector? n cap and n cap is 0. They are parallel to each other. அதனால அந்த கேஸ்லயும் 1 தான் வரும். இனி ஆர்த்தோகனல்னா ரெண்டு, ஆர்த்தோகனல், பெர்பெண்டிகுலர், நார்மல், ஆல் தீஸ் வேர்ட்ஸ் எதை தான் குறிக்கிறது? 90 டிகிரி டு ஈச் அதரா இருக்கணும், பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா இருக்கணும். ஐ அதாவது எக்ஸும் வையும் perpendicular to each other. இந்த ஃபிங்கர் வச்சு நான் சொன்னேன் இல்லையா, x and y is perpendicular to each other, y and z is also perpendicular to each other, x and z is also perpendicular to each other. அதனால I dot I cap dot J cap பண்ணாலோ இல்ல J cap dot K cap பண்ணாலோ இல்ல K cap dot I cap எதை பண்ணாலுமே ஆன்சர் 0 தான் வரும். Now in terms of components, the scalar product of A vector and B vector can be written as Aங்கிறது component formula என்னவா இருந்தது? AX I cap plus AY J cap plus AZ K cap இருந்தது. B vector என்னவா இருந்தது? BX I cap plus BY J cap
plus bz k cap. இப்போ இதுல ப்ராடக்ட் பண்ணும்போது இதுல 3 டேர்ம் இருக்கு, இதுல 3 டேர்ம் இருக்கு. ஸோ ஆன்சர்ல டோட்டலி எவ்வளோ டேர்ம்ஸ் வரும்? 9 டேர்ம்ஸ் வரும். I with I, J, K separately, J with I, J, K separately, அப்புறமா K with I, J, K separately. மொத்தமா 9 டேர்ம்ஸ் வரும். ஆனா அந்த 9 டேர்ம்ஸ்ல எதுக்கு மட்டும் தான் ஆன்சர் இருக்க போறது? I dot I is going to be 1, J dot J is again going to be 1, K dot K is again going to be 1. மத்தபடி வர I with J or I with K or J with K அந்த மீதி இருக்கிற 6 டேர்ம்ஸுமே 0 தான் ஆக போகுது. பிகாஸ் தே ஆர் ஆல் ஆர்த்தோகனல். அதனால I dot I யோட ஆன்சர் மட்டும் தான் இங்க எடுத்திருக்கோம். AX BX. அப்புறம் AY BY. ஏன்னா J with J, K with K, AZ BZ. With all other terms 0. மீதி வர 6 டேர்ம் இருக்கு இல்லையா? 9 டேர்ம்ல இந்த 3 டேர்ம் மட்டும் தான் ஆன்சரோட வரும். மீதி இருக்கிற 6 டேர்முமே 0. Now magnitude of a vector is given by அதோடயே பண்றோம். A வெக்டாரோடயே மல்டிப்ளை பண்றோம்னா AX ஓட மல்டிப்ளை பண்ணணும். That is AX square plus AY square plus AZ square. இந்த மூணையும் ஆட் பண்ணிட்டு அண்டர் ரூட் போட்டுருவோம். So these are the properties of scalar product. Scalar product of two vectors க்கு இன்னொரு பேர் என்னது? Dot product. இந்த மாதிரி ரெண்டு வெக்டாரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த வெக்டார் வந்து ஒரு ஸ்கேலாரா மாறிடும். வெறும் நம்பர்ஸும் யூனிட் மட்டும் தான் இருக்கும். அதுக்கு எந்த விதமான டைரக்ஷனும் இருக்காது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒர்க் டன். ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஆப்ஜெக்டை டிஸ்பிளேஸ் பண்ண வைக்கும்போது you get a work done. You're doing work because you're applying a force and the body is also getting displaced. அப்படி பண்ண ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். F vector dot S vector which is Fs cos theta. இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தது ஆன்சர் எப்போதுமே ஸ்கேலாரா இருக்கும். அந்த ஆன்சர் பாசிட்டிவா இருக்கணும்னா நம்ம எடுத்த ரெண்டு வெக்டார்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் அக்யூட் ஆங்கிளா இருக்கணும். அதே ஆன்சர் நெகட்டிவா வருது அப்படின்னா நம்ம எடுத்த ரெண்டு வெக்டார்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஒரு ஆப்டியூஸ் ஆங்கிள் தட் இஸ் மோர் தென் 90 பட் லெஸ் தென் 180 இருக்கணும். ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ்னா என்னது? A dot A vector dot B vector பண்ணாலும் சரி இல்ல B vector dot A vector பண்ணாலும் சரி the answer is going to be same. Then vectors obey distributive law. Distributive lawல எதை சொல்றோம் நம்ம? A vector dot B vector plus C vector can be written as A vector dot B vector plus A vector dot C vector. The angle between them ரெண்டு வெக்டார்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கிடைக்கணும்னா theta is equal to cos inverse of இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா ஸ்கேலார் ப்ராடக்ட், அந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்டை ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட்ஸை வச்சு டிவைட் பண்ணலாம். ஸோ யூ வில் கெட் காஸ் டீட்டா அண்ட் டேபுலர் காலத்துலேருந்து எப்படி டீட்டா கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியும். இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு 3 கேசஸ் இருக்கு. ஸ்கேலார் ப்ராடக்ட் ஒருவேளை மேக்ஸிமமாக இருக்கலாம், மினிமமாக இருக்கலாம், ஈவன் 0வா கூட இருக்கலாம். எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? ரெண்டும் பேரலாக இருக்கும்போது. ஒரே டைரக்ஷன்ல ரெண்டு வெக்டார்ஸ் மூவ் ஆகுது, ரெண்டும் பேரலா இருக்கு, theta is equal to 0 degreena, then the product of the two vectors will be maximum. இல்ல ரெண்டு வெக்டாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு அகெயின்ஸ்டா இருக்கு, 180 டிகிரில இருக்கு, ஆன்டி பேரலா இருக்குன்னா நமக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் நெகட்டிவ், மினிமமா இருக்கும், மினிமம் வேல்யூ. அண்ட் ஒருவேளை ரெண்டுமே 90 டிகிரில ஆர்த்தோகனலா பெர்பெண்டிகுலரா நார்மலா இருந்ததுன்னா ரெண்டுக்கும் ஒன்று மேலே ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவே இருக்காது. The scalar product will be 0. வேற என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்? ஒரு செல்ஃப் ப்ராடக்ட் A வெக்டார் இன்டூ A வெக்டார் பண்ணா ஏயோட மேக்னிடியூட் இன்டூ ஏயோட மேக்னிடியூட், the final answer that you get is A square. The scalar product of a vector with itself is termed as self dot product and it is given by A vector dot A vector is equal to A square. In the case of a unit vector n cap dot n cap is 1, I cap dot I cap is 1, J cap dot J cap is 1, similarly K cap dot K cap is 1. ஆனா ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ், ஒண்ணுக்கு ஒண்ணு நார்மலா இருக்கிற வெக்டார்ஸ், 90 டிகிரில இருக்கிற வெக்டார்ஸ், பெர்பெண்டிகுலரா இருக்கிற வெக்டார்ஸ் ஆர் ஆர்த்தோகனல் வெக்டார்ஸை ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. I cannot influence J, J cannot influence K. நான் சொன்னேன் இல்லையா, எந்த டைரக்ஷன்ல நம்ம ஃபோர்ஸை கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் அதால டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற டைரக்ஷன்ல எந்த விதமான சேஞ்சஸோ இன்ஃப்ளூயன்ஸோ கொடுக்க முடியாது. அதனால ஆர்த்தோகனல் வெக்டார்ஸை மல்டிப்ளை பண்ணா உனக்கு ஆன்சர் வந்து 0 வரும்.
இது ஒரு அப்ளிகேஷனா நம்ம எடுத்துப்போம். ஒரு ப்ராப்ளம் சால்விங்ல வந்து 2 வெக்டார்ஸை கொடுத்து இந்த 2 வெக்டார்ஸ் ஆர்த்தோகனலா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுன்னு சொன்னா என்ன பண்ணா போறோம்? டைரக்டா ஸ்கேலார் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிடு. ஸ்கேலார் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு உனக்கு ஆன்சர் வந்து 0வா வருதுன்னா 2 வெக்டாருமே ஆர்த்தோகனல் பெர்பெண்டிகுலர். அப்படி வரலனா then it is not orthogonal. அது ஒரு அப்ளிகேஷனா எடுத்துக்கலாம். In terms of component, componentல கொடுத்தாலும் I cap dot I cap is 1, J cap dot J cap is 1 and K cap dot K cap is 1. So I component with I component, J component with J component and K component with K component multiply பண்ணா போதும். So your answer is AX BX plus AY BY plus AZ BZ with all other terms becoming 0. The magnitude of a vector is given by self vector or product root of AX square plus AY square plus AZ square. ஸோ சொன்னேன் இல்லையா ஒரு அப்ளிகேஷனாக எடுத்துக்கலாம் ஆர்த்தோகனலா இல்லையான்னு செக் பண்ணுறது. தேவ் கிவன் அன் எக்ஸாம்பிள். செக் வெதர் த ஃபாலோயிங் வெக்டர்ஸ் ஆர் ஆர்த்தோகனல். ஏ வெக்டாரோட வேல்யூ வந்து 2i கேப் ப்ளஸ் 3j கேப் கொடுத்துருக்காங்க. பி வெக்டாரோட 4i கேப் மைனஸ் 5j கேப். அதே மாதிரி வேற 2 வெக்டார்ஸ். சி வெக்டார் இஸ் 5i கேப் ப்ளஸ் 2j கேப் அண்ட் டி வெக்டார் இஸ் 2i கேப் மைனஸ் 5j கேப். இப்போ முதல்ல ஏ டாட் பி பண்ணு. அப்போ என்ன சொன்னேன்? இந்த ஐ கம்போனெண்ட் மட்டும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 into 2 is 8. ஹியர் த நம்பர் இஸ் -5. இங்கே வந்து +3 இருக்கு. ஸோ ரெண்டையும் சேர்த்தோம்னா 8 - 15 7 வருது. ஒரு ஆன்சர் இஸ் -7. இட் இஸ் நாட் 0. அதனால ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் எப்படி இல்லை? ஆர்த்தோகனலா இல்லை, நார்மலா இல்லை, பர்பெண்டிகுலரா இல்லை. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் இஸ் நாட் 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். நவ் கம் ஃபார் த செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின்ல சி கொடுத்துருக்காங்க. சியோட வேல்யூ என்ன? 5i ப்ளஸ் 2j. டியோட வேல்யூ என்ன? 2i மைனஸ் 5j. ஸோ இதனோட ஐ கம்போனெண்ட்டை மல்டிப்ளை பண்ணு. 5 2s are 10 மைனஸ் அகெயின் 5 2s are 10. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 0. ஸோ இந்த கேஸில் சி வெக்டார் அண்ட் டி வெக்டார் ஆர் ஆர்த்தோகனல் டு ஈச் அதர். ஈவன் அந்த கம்போனன்ட்ஸ் கூட பார்த்தோன்னா என்னவா இருக்கு? இன்டர்சேஞ்சாக இருக்கு வித் அ நெகட்டிவ் சைன். ஸோ திஸ் இஸ் ஒன் application of properties of scalar product where you can check whether the two vectors are orthogonal, perpendicular or 90 degree or not. So last classல வந்து நம்ம scalar product பார்த்தோம், dot product. So இந்த classல வந்து vector product பார்க்க போறோம். vectors ரெண்டு விதத்துல multiply பண்ணலாம். When you multiply two vectors, your answer can be a scalar or a vector. So today what we are going to see is how you multiply two vectors and the product is also another vector. இந்த மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ற மெத்தடுக்கு தான் வெக்டர் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்றோம். யூர் கிராசிங் ஒன் வெக்டர் ஓவர் தி அதர். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது போத் வர் இன் சேம் டைரக்ஷன். டாட் ப்ராடக்ட் பண்றோம். ஸோ வெக்டாரோட அந்த டைரக்ஷன் யூனிட் வெக்டார்ஸ் எவ்ரிதிங் கெட்ஸ் கேன்சல். ஃபைனலி வாட் யூ கெட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி which has only a magnitude. But today you're going to cross two vectors. Suppose one vector is in xy plane and the other one is along ஒரு ஆக்சிஸ்ல. சப்போஸ் the first vector is in the x axis and the second vector is in the y axis. When you cross these two vectors, you get another vector which is in a direction mutually perpendicular to both. சப்போஸ் a vector b vector ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். a vector வந்து x ஆக்சிஸ்லயும் b vector வந்து y ஆக்சிஸ்லயும் இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட், அதாவது c vector வந்து மூணாவது டைரக்ஷன்ல, மூணாவது ஆக்சிஸ்ல இருக்கும். mutually perpendicular to both a and b. இந்த மாதிரி டெஃபினேஷனை தான் வெக்டர் ப்ராடக்ட்னு சொல்றோம். So definition is the vector product or scalar product of two vectors is defined as another vector. Scalar product la the product was a scalar, but today what we see is the answer is also another vector having a magnitude equal to the product of the magnitude of the two vectors. A vector oda magnitude, b vector oda magnitude, அப்புறம் a க்கும் b க்கும் நடுவுல இருக்கிற angle ஓட sign of the angle. This also has to be multiplied and you have a unit vector n cap which is in a direction perpendicular to both A and B, and the sign of the angle between them. The direction of the product vector is perpendicular to the plane containing the two vectors in accordance with the right hand screw rule or right hand thumb rule. So right hand screw rule என்ன சொல்லுதுன்னா, suppose you're screwing it in this particular direction and the water bottle oda cap, suppose you're going to close the water bottle cap. When you're rotating it in the clockwise direction, the cap moves down, and when you're rotating it in the anti-clockwise direction, the cap moves up. In the rule apply பண்ணி தான், suppose you have a plane in the clockwise direction, then the product will be in the third direction mutually perpendicular to the plane.
and it will be in the downward direction, and if it is in the anti-clockwise direction, it will be in the upward direction. இல்ல ரைட் ஹேண்ட் thumb rule கூட யூஸ் பண்ணலாம். ஸோ anti-clockwise na upward, clockwise na downward. Thus இதே equation எழுதும்போது thus if a vector and b vector are two vectors, then the vector product is written as a vector cross b vector, which is a vector c, defined as c vector is equal to a vector cross b vector, and ab is the magnitude of a magnitude of a vector, b the magnitude of b vector, theta is the angle between a and b. N cap is a unit vector in a direction which is mutually perpendicular to the plane containing a and b, or mutually perpendicular to both the axes in which a vector exists and the axis in which b vector exists. The direction in cap of a cross b, that is c, is perpendicular to the plane containing both a vector and b vector. Now right hand rule. If the curvature of the fingers of the right hand represent the rotation of the object, then the thumb held perpendicular to the curvature of the fingers represent the direction of resultant. இதை தான் நான் வந்து right hand screw rule வச்சு explain பண்ணினேன். Now இதுக்குன்னு முன்னாடி ஸ்கேலார் ப்ராடக்ட்ல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்த மாதிரி அது எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், எப்போ மினிமமாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கணும்னா தீட்டாவோட வேல்யூ என்ன, மினிமமாக இருந்தால் தீட்டாவோட வேல்யூ என்ன, all this we have seen. So here also you have a set of properties for a vector product. The first property is the vector product of any two vectors is always another vector whose direction is perpendicular to the plane containing these two vectors, that is orthogonal to both a vector and b vector. C is at 90 degree to a, C is also at 90 degree to b. So that is how, even though the vectors a and b may or may not be mutually perpendicular, இது ரெண்டுக்கும் நடுவுல angle always need not be 90 degree. They can even be 30 degree, 60 degree acute angle, but not 0. Okay, they cannot lie in the same axis. May or may not be mutually orthogonal. 90 இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், acute angle கூட இருக்கலாம். So vector product first property and the definition ல இருந்து தான் வருது. The product is also vector and the direction of the vector is 90 degree to both the vectors A and vector B. The vector product of two vectors is not commutative because anti-clockwise la upwardum, clockwise la rotate பண்ணா downwardum வருது. So since the direction changes, the product A cross B will be negative of B cross C. Magnitude எல்லாம் சேமா தான் வரும், direction மட்டும் change ஆகும். So the vector product is considered that it is not commutative. A cross B பண்ண ப்ராடக்ட்டும் B cross A பண்ண ப்ராடக்ட்டும் சேம் கிடையாது. ஆக்சுவலி சொல்ல போனா A cross B ஓட ப்ராடக்ட் வந்து B cross A ஓட ப்ராடக்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் with a negative sign. Hence it is worthwhile to note that magnitude of A cross B and magnitude of B cross A is same. In the case of product vectors A cross B and B cross A, the magnitude are equal but direction are opposite to each other. அதனால தான் அந்த நெகட்டிவ் சைன் வருது. ஒன்று வந்து பாசிட்டிவ் என் டைரக்ஷன்லனா இன்னொன்று வந்து நெகட்டிவ் என் டைரக்ஷன்ல, பட் magnitude is same. There is no change in magnitude. So the first property says that the vector product is always a vector. It also specifies the direction of the product vector. In case 2, we say that it is not commutative. This is the second property. Third property என்ன பார்க்குறோம்னா எந்த கேஸ்ல வெக்டர் ப்ராடக்ட் மேக்ஸிமம் ஆகும். So here it is sin theta. Sin theta என்ன ஆகணும்னா theta should be equal to 90 degree. A and B க்கு நடுவுல 90 தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. It is not a condition that A and B are mutually perpendicular to each other. But if they are mutually perpendicular to each other, then your answer will have the maximum magnitude. It can have any angle between them, but not 0. So the vector product of the two vectors will have maximum magnitude as and when the value of theta increases. Theta கொஞ்சம் கொஞ்சமா increase ஆக magnitude of vector product also increases. Finally, it reaches a maximum value for the value theta is equal to 90 degree. That is a special case where vector A and vector B are orthogonal to each other. ரெண்டு வெக்டாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த மாதிரி டைரக்ஷன்ல இருக்கிறது. So A and B இப்படி இருக்கலாம். Okay, any angle other than 0, 10, 20, 30, 40, anything it can be. Finally, A யும் B யும் orthogonal ஆகும்போது, perpendicular ஆகும்போது, mutually perpendicular, normal to each other ஆகும்போது, what you get is maximum value. So when the vectors A and B are orthogonal to each other, cross product A cross B maximum is AB n cap. Sin theta becomes 1. The vector product of two non-zero vectors will be minimum when theta is equal to 0 or 180 degree. If the two vectors are parallel to each other or anti-parallel to each other, in either case, sin 0 and sin 180 becomes 0.
So ரெண்டு parallel vectors இல்லனா anti parallel vectors vector product கண்டுபிடிச்சோம்னா the final answer is 0. That is the vector product of two non-zero vector vanishes if the vectors are either parallel to each other or anti-parallel to each other. So A vectorங்கிற vector, it is already parallel, same vector, equal vectors are in the same direction are parallel vectors with the same magnitude. So self cross product of any vector, say A vector, A cross A will be magnitude of A into magnitude of A into sin 0. Now sin 0 is 0, so the whole thing vanishes. எப்படி வந்து ரெண்டு வேற வேற வெக்டார்ஸ் ஆர்த்தோகனலா இருந்தா 90 டிகிரியா இருந்தா மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருந்தா வெக்டார் ப்ராடக்ட் கிடையாதோ அதே மாதிரி எந்த வெக்டாருக்குமே அதனோட செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஜீரோவா தான் இருக்கும். திஸ் அப்ளைஸ் ஈவன் ஃபார் யூனிட் வெக்டார்ஸ். I cap cross I cap is 0, j cap cross j cap is 0, k cap cross k cap is also 0. So in physics, the null vector 0 is simply denoted as 0 itself. No direction, no magnitude. So 0 vector is 0. இந்த ப்ராப்பர்ட்டினால தான் கேரி ஓவர் ஆகுது. I cross I, j cross j or k cross k, everything is 0. Now what about the other cases? You know that I and j are orthogonal to each other, mutually perpendicular. ஐங்கிறது எந்த ஆக்சிஸ்ல இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. ஜேங்கிறது எந்த ஆக்சிஸ்ல இருக்கு? y ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ இந்த சைக்ளிக் ப்ராடக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் கிராஸ் y ஆக்சிஸ் பண்ணும்போது z ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் கிடைக்கும். z ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் என்ன? k கேப். ஸோ ஐ கேப் கிராஸ் ஜே கேப் இஸ் k கேப். இது சைக்ளிக்காக தான் போகணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சைக்ளிக், தட் இஸ் ஐ ஜே கே. இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா k கிடைக்கும். நெக்ஸ்ட் சைக்ளிக்கா எழுதும் போது எப்படி எழுதுவோம்? j k I, this is the order. So j cross k will be I. இனி சைக்ளிக்கா எழுதும் போது I j k எழுதுனேன், அப்புறம் I பேக்குக்கு கொண்டு வர j k is moved forward. இனி j பேக்குக்கு கொண்டு வந்தா k and I will be moved forward, j will come here. So k cross I is j. Remember, it has to be written in the cyclic order. I j k, j k I, k I j. If you reverse, just now I told you, if you reverse, you will get the same magnitude, but direction will be opposite. அதனால இந்த கிராஸ் ப்ராடக்ட் I cross j, j cross I னு போட்டா என்ன வரும்? மைனஸ் k கேப் வரும். அதே மாதிரி j cross k ரிவர்ஸ் பண்ணிட்டோம், k cross j போட்டோம்னா மைனஸ் I வரும். அண்ட் k cross I க்கு பதிலா I cross k னு போட்டோம்னா மைனஸ் j கேப் you will get. ஸோ இதுக்காக தான் இந்த சைக்ளிக்னு இதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். Also, since the cross product is not commutative, you cannot change the order. I cross j is k, j cross k is I, and k cross I is j. Remember that it is cyclic. It has to be followed in the same order. I, j k, j k I, and k I j. இனி magnitude, how to perform this particular operation, addition, subtraction, multiplication பண்ற மாதிரி இதை எப்படி பண்றது in terms of component forms. Suppose a vector is given as ax I cap plus ay j cap plus az k cap, and b vector is written as bx I cap by j cap plus bz k cap. Under this condition, first என்ன எழுதுவோம்? I, j, k. Then I ஓட coefficient ax, because the order, remember the order is a vector cross b vector. முதல்ல எது இருக்கோ அதனோட components, then second one ஓட components. First one ஓட components ax, ay, az without changing the order. Then b vector ஓட bx, by, bz. And top positionல என்ன வரும்? I, j, k. இந்த ஆர்டர்ல தான் நம்ம டிட்டர்மினன்ட் போட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். we'll see. So this is matrix form பண்ணிட்டு cofactor matrix you will find out and you will find the answer. So this is the formula in terms of component. Suppose you are given the component form as vector I component என்னது, j component என்னது, k component என்னது எல்லாமே கொடுத்திருக்காங்கன்னா this is how you proceed to find, and அதனோட order also. Suppose I
I would when you're going to find out the I component of the product, அதாவது A cross B என்னது C. Cல என்ன இருக்க போகுது? Cக்குன்னு ஒரு I component இருக்கும், Cக்குன்னு ஒரு J component இருக்கும், Cக்கு ஒரு K component இருக்கும். So ப்ராடக்ட்ல இருக்கிற I component கண்டுபிடிக்கிறதுக்கு this is the pattern that you follow. Iக்கு across இருக்கிற row and column you will delete. அதை யூஸ் பண்ணக்கூடாது. So I-ன்னு எழுதிடுவேன் first. You will write it as I cap. Then the right diagonal ஓட product minus left diagonal ஓட product. What is the product of the right diagonal? AY BZ minus left diagonal என்னது? AZ BY. Next is minus J cap. Because this is A11, first term, 1 plus 1 is 2. It's an even number. Second one is A12, 2 plus 1 is odd number, 3. And this is A13, again a even number. Even numbers க்குலாம் பாசிட்டிவும் odd numbersக்கு நெகட்டிவ் போடுவோம். சில புக்ஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்க, இங்க நெகட்டிவ் போடாம இங்க பாசிட்டிவே போட்டிருப்பாங்க. ஆனா இந்த ஆர்டரை they would have reversed. நான் அந்த ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணாம ரைட் மைனஸ் லெஃப்ட் அதே ஆர்டர் தான் நான் ஃபாலோ பண்ண போறேன். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜே வந்து நெகட்டிவ் சைன் போட்டிருக்கேன். நவ் டு ஃபைண்ட் அவுட் ஜே. ஜே கண்டுபிடிக்கிறோம்னா this you will take this row and this column will be not taken. இப்போ again right diagonal minus left diagonal. Right diagonal ப்ராடக்ட் என்னது? AX BZ. AX with BZ இருக்கு minus AZ BX. So J component கிடைச்சிருச்சு. J component is a negative sign. Please note. Now for the third component plus K cap. இப்போ அதே தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம எதை எடுப்போம்? J எடுப்போம். J ஓட row and column will be neglected. இப்போ என்ன இருக்கு? Right diagonal minus the left diagonal. What is the right diagonal? AX BY minus AY BX. So I cap into AY BZ minus AZ BY. இங்க plus கொடுத்திருக்காங்க. Plus கொடுத்திருக்காங்கன்னா see this order also they would have changed. AZ BX னு போட்டிருப்பாங்க. AZ BX minus AX BZ. But what I have done is நான் நெகட்டிவ் சைனை வெளியில எடுத்திருக்கேன். So that I can always follow this particular pattern, right minus left, right minus left, right diagonal minus the left diagonal. So plus J, AZ B, this can be written as minus J cap into AX BZ minus AZ BX. Note that the jth component, the order of multiplication is different than I and K. ஆனா நான் ஒரே order of multiplication தான் follow பண்ணியிருக்கேன். அதனால I have taken the negative sign outside. You can follow anything. Either negative போட்டுட்டு அந்த நெகட்டிவை வெளியில் எடுத்ததுனால உள்ள இருக்கிற கம்போனன்ட்ஸும் ரிவர்ஸ் ஆகுதுன்னு போடலாம். So that was the previous property. எத்தனாவது property? 8th property. Now coming to the 9th property. If two vectors A and B form the sides of a parallelogram, then the magnitude of A cross B will give the whole area of the parallelogram. AB parallel A vector with B vector, adjacent sides of a parallelogram. Top லையும் A vector, here you have B vector. இந்த மாதிரி A cross B பண்ணினா what shape will you get? You will get a parallelogram. And the area of the parallelogram is given by A vector cross B vector. So area of any parallelogram with sides, with the two sides represented as A vector and B vector, you will get the answer as magnitude of A vector into magnitude of B vector into sine theta, where theta is the angle between the adjacent sides of the parallelogram. Next, since we can divide a parallelogram into two equal triangles, suppose you cut a parallelogram diagonally, what you are getting is two triangles. So two equal triangles கிடைக்கும். அதனால அந்த triangleோட ஏரியா என்னவா இருக்க போகுது? parallelogramத்தோட நேரா half. Since we can divide a parallelogram into two equal triangles as shown in the diagram, the area of the triangle with A vector and B vector as sides will be half of cross product of
A and B. This fact will be used when we study Kepler's law. So half of the area of the parallelogram. So that was the property, 10 properties of vector product. Let's see the properties once again. முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னோம்? அதனோட டெஃபினிஷன்ல இருந்தே தான் எடுத்திருக்கோம். என்ன எடுத்திருக்கோம்? வெக்டார் ப்ராடக்ட் பண்ணா ஆன்சர் வெக்டரா தான் இருக்க போகுது. அதனோட மேக்னிட்யூட் என்னவா இருக்கும்? A யோட மேக்னிட்யூட் இன்டு B யோட மேக்னிட்யூட் இன்டு sin of the angle between A and B. டைரக்ஷன் என்னவா இருக்கும்? டைரக்ஷன் will be perpendicular to both A vector and B vector. A B க்கு நடுவுல 90 டிகிரியா இருக்கணும்னு இல்ல. ஆனா C will be 90 degree to A vector and C will also be 90 degree to B vector. Now second property என்ன பார்த்தோம்? Vector product of two vectors is not commutative. Order is very very important. A vector cross B vector பண்றதும் B vector cross A vector பண்றதும் சேம் கிடையாது. although magnitude is same. ஆனா ஒன்னு வந்து நெகட்டிவ் சைனோட வரும், ஒன்னு வந்து பாசிட்டிவ் சைனோட வரும், because the direction changes in both the cases. ஆர்டரை மாத்தினா direction of the unit vector changes. That was the second property. And magnitude same பர்டிகுலரா மென்ஷன் பண்ணியிருக்கோம், டைரக்ஷன் மட்டும் தான் மாறுது. மூணாவது ப்ராப்பர்ட்டி வந்து எப்போ மேக்ஸிமம் எப்போ மினிமம், அந்த ரெண்டு கேசஸ் பார்க்குறோம். மேக்ஸிமம் வரணும்னா தீட்டா ஷுட் பி 90 டிகிரி. நான் சொன்னேன் இல்லையா, A and B என்ன ஆங்கிள் வேணா இருக்கலாம், ஆனா 90 டிகிரியா இருந்தா மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் ஃபார் த ப்ராடக்ட். ஒருவேளை ரெண்டுமே பேரலாவோ ஆன்டி பேரலாவோ, அதாவது தீட்டா 0 இல்லைனா 180 இருந்ததுன்னா த ஆன்சர் வில் பி 0. 0 வெக்டாரை வந்து 0ங்கிற நம்பரால தான் டினோட் பண்ணுவோம், பிகாஸ் இட் ஹஸ் நோ ஸ்பெசிபிக் டைரக்ஷன். 0னா it doesn't have any particular direction. யூனிட் வெக்டாருக்கு தான் டைரக்ஷன் இருக்கு, 0 வெக்டாருக்கு டைரக்ஷனும் கிடையாது, மேக்னிட்யூடும் கிடையாது. அதனால செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் எனி வெக்டார் வித் இட் செல்ஃப் இஸ் ஆல்வேஸ் a null vector. அதுக்கப்புறம் தான் அந்த யூனிட் வெக்டாருக்கு போறோம். I cap cross I cap, J cap cross J cap and K cap cross K cap is 0. So unit vectors in the x axis, y axis and z axis self cross product is always 0. ஆனா I cap J cap கூட பண்ணும்போதோ இல்ல இந்த J K ஓட K with J cyclic order ஃபாலோ பண்ணும்போது you get the third vector. I cap cross J cap is K, J cross K is I, K cross I is J. And since it is not commutative, இந்த order reverse பண்ணா product ஓட சைனும் மாறும். If you change I cross J as J cross I, you will get minus K, and J cross K will be, K cross J will be minus I, and I cross K will be minus J. Then I told you in which order you need to multiply. எப்படி follow பண்ணணும்னு. Suppose you want the I component, you will neglect this particular row and this particular column. Then right diagonal, product of the right diagonal elements minus the product of the left diagonal elements. அதே order follow பண்ணினா you will get I cap into AY BZ minus AZ BY minus J cap into AX BZ minus AZ BX plus K cap into AX BY minus AY BX. Now if the two vectors A vector and B vector form sides in a parallelogram, then the magnitude of A vector cross B vector will be the area of the parallelogram. அப்போ parallelogramத்தை ரெண்டு ஈக்குவல் ட்ரையாங்கிளா பிரேக் பண்ணலாம். ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram வேணும்னா டைரக்ட்லி A cross B மட்டும் பண்ணா போறோம், இல்ல ட்ரையாங்கிளோட வேணும்னா half of A cross B. Since we divide a parallelogram into two equal triangles, the area of the triangle will be half of A vector cross B vector. ஸோ பிசிக்ஸ்ல எந்தெந்த குவான்டிட்டிஸ் இந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் வருதுன்னு பார்த்தா, ஒன் இஸ் டார்க். இதுக்கு முன்னாடி ஸ்கேலார் ப்ராடக்ட்ல நம்ம பார்த்தோம் ஒர்க் வாஸ் த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் இஸ் a vector, displacement is a vector, but when you find the dot product or scalar product, the product is a scalar. அதனால workங்கிற குவான்டிட்டி we define it as a scalar quantity. இங்க வந்து வெக்டார் குவான்டிட்டி வருது டார்க். டார்க் has got magnitude as well as direction. ஸோ டார்க் வந்து ஒரு பாடியை clockwise-ஆவும் ரொட்டேட் பண்ண வைக்கலாம், இல்ல ஆன்டி clockwise-ஆ ரொட்டேட் பண்ண வைக்கலாம், where the directions are different. And torque is equal to R vector cross F vector. Similarly, angular momentum. Angular momentum is perpendicular to the position vector and the momentum, linear vector. Linear velocity is perpendicular to angular velocity and the position vector of the body. இதெல்லாமே வந்து நம்ம circular motionல இல்லனா rotational dynamicsல பார்ப்போம். So the number of quantities are vector products. Example I have given. இப்போ ஒரு சம்ம அங்க வந்து AX B AX AY AZ BX BY BZ அப்படின்னு கம்போனன்ட் ஃபார்ம்ல தான் கொடுத்திருந்தோம். அந்த AX AY AZ க்கு பதிலா சப்போஸ் யூ ஆர் கிவிங் நம்பர்ஸ், இது கொஞ்சம் கூட கிளியரா இருக்கும். அங்க AX BY அப்படி தான் எழுதியிருந்தோம். இத நான் சொன்ன அதே பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணும்போது எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட்
I cap எழுதிட்டு right diagonal minus the left diagonal. So this is your I cap. What is the right diagonal elements? 3 and 4. 3 4s are 12 minus the left diagonal, product of the left diagonal. 5 into minus 2 is already minus 10. So minus of minus 10 within brackets. என்ன முடிஞ்சது? I cap முடிஞ்சது. அடுத்தது J. Jக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? நெகட்டிவ் போட சொன்னேன். So that you always follow this particular pattern of right minus left. இல்லைனா அதையும் மாற்றணும். லெஃப்ட் மைனஸ் ரைட் போடணும். அது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஜே எடுக்கும்போது ரைட், அதாவது 8 minus 15. இதில் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் த ஃபைனல் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி சேம். லெட் அஸ் see. Plus k cap into k cap எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரோ இந்த ரோ இந்த காலம் நெக்லெக்ட் பண்ணிடணும். -4 minus 9. So 12 plus 10 is 22 I cap. This is -7. Minus of -7 is plus 7 J cap and minus 13 K cap. So in the book they have followed plus J போட்டிருக்காங்க. But நான் வந்து minus J போட்டு how to find I have shown you. So in both cases you are getting the same answer. Hope it is clear. Vector product எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. This is a sum. It can be asked in a 2 mark section or even 3 mark section they can ask you. So here they have given R, position vector and force, and they have asked you to find the resultant vector 2. Units அவங்களே கொடுத்திருந்தாங்கன்னா நீ யூனிட்ஸ் கூட எழுதலாம். டார்க்கோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். Now properties of the components of a vector. வெக்டாருக்கு வந்து மூணு, you can have a single one dimensional vector, two dimensional vector and even three dimensional vector. 3 dimensional vectorல x axisக்குன்னு ஒரு component, y axisக்குன்னு ஒரு component, z axisக்குன்னு ஒரு component. மூணு component இருக்கும். x axisல இருக்கிற component வந்து I capக்கு பக்கத்துல இருக்கிற coefficient இருக்கும். Y component will be j capக்கு பக்கத்துல இருக்கிற coefficient. And z axisல இருக்கிறது வந்து k capக்கு பக்கத்துல இருக்கிற coefficient. That is ax, ay, az respectively. So suppose you have two vectors, a vector and b vector, which are equal. And a vector is represented as axi, ayj, azk. You have another vector b whose components are bxi, byj and bzk. And if it happens to be, ஒருவேளை இந்த a வெக்டாரும் b வெக்டாரும் ரெண்டும் ஈக்குவல், எல்லாமே சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா பர்டிகுலரா கம்போனன்ட் வைஸும் அது சேமா இருக்கணும். இதனோட ஐ கம்போனன்ட்டும் அதனோட ஐ கம்போனன்ட்டும் சேமா இருக்கணும். இதனோட ஜே கம்போனன்ட் அதனோட ஜே கம்போனன்ட் சேமா இருக்கணும். அதே மாதிரி கே கம்போனன்ட்டும் சேமா இருக்கணும். ரெண்டு வெக்டார் சேமா இருக்கு, ஈக்குவலா இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. அதனோட தனித்தனியான கம்போனன்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸ், கம்போனன்ட் இந்த ஒய் ஆக்சிஸ், கம்போனன்ட் இந்த செட் ஆக்சிஸ் மூணுமே சேமா இருக்கணும். ஸோ அதனால ஏஎக்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு பிஎக்ஸ், ay must be equal to by and az must be equal to bz. இதை அப்ளை பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் யூ ஹேவ் f vector is equal to m into a vector. இதுல mங்கிறது ஒரு ஸ்கேலர். mக்கு வந்து டைரக்ஷன் கிடையாது. எதுக்கு மட்டும் தான் டைரக்ஷன் இருக்கு? ஆக்சலரேஷனுக்கு மட்டும் தான் டைரக்ஷன் இருக்கு. Compare the components for the following equation. P vector is equal to 0. இங்க வந்து f is equal to m a vector போட்டிருக்கோம். f கம்போனன்ட் ஃபார்ம்ல எழுதுறது fxi, fij, fzk. இங்க வந்து mக்கு mx, my, mz கிடையாது because it's a scalar. அதனால m ax I cap, m ay j cap, அப்புறம் m az k cap. I cap ஓடும் I cap ஓடும் component should be same. So fx must be equal to m ax. Similarly, y component should be same. Fy should be equal to m ay. And z component should also be same. Fz is equal to m az. Second question was p vector is equal to 0 na pxi plus pyj plus pz is equal to 0i, 0j, 0k. அதாவது மூணு கம்போனன்ட்டுமே 0 இருந்தாதான் ஒரு வெக்டார் டோட்டலி 0 ஆக முடியும். ஏதாவது ஒரு கம்போனன்ட்ல ஒரு நம்பர் இருந்தா கூட அது 0 ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. Determine the value of t from the given vector. அந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். j component you can first do the operation also. இங்க ரெண்டுமே addition, subtraction, everything is given. Phi-யும் j component தான், t-யும் j component. So all the t's can be taken on one side. This is phi minus t. Phi minus t j cap is equal to 6 plus 3t j cap. J cap cancel ஆனா கூட
5 minus t is equal to 6 plus 3t. 5 minus t is equal to 6 plus 3t. So இந்த minus t இந்த பக்கம் வந்ததுன்னா 3t plus t. இங்க 5 minus 6. So 4t is equal to minus 1. T is equal to minus 1 by 4. This is how you calculate the components. Each and every component தனித்தனியா பார்க்கிறோம். Compare the components of vector equation. இந்த மாதிரி f1 vector, f2 vector, f3 vector மூணையும் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்றது நமக்கு என்ன கிடைக்கிறது? fourth vector, f vector, f4 vector ஒன்னு கிடைக்குது. And இதனோட components let it be f1x, f2x, f3x. அதனோட x component f4x க்கு ஈக்குவலா இருக்கணும். தனித்தனியா ஈக்குவலா இருக்கணும்னு இல்ல. ஆனா மூணையும் ஆட் பண்ணா you should get f4x. பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன வேணா இருக்கலாம். ஆட் பண்ண ஃபைனல் சம் அதனோட x கம்போனென்ட்க்கு சேமா இருக்கணும். அதே மாதிரி y கம்போனென்ட்டோட sum should be equal to y component. Z components ஓட sum எல்லாமே அதனோட Z componentக்கு ஈக்குவலா இருக்கணும். Now position vectorனு பார்க்கலாம். ஒரு பாயிண்ட் ஸ்பேஸ்ல எங்கயாவது இருக்கு. அந்த பாயிண்ட் வந்து x ஆக்சிஸ்ல இந்த பர்టిక్యులர் டைரக்ஷன், y ஆக்சிஸ்ல இவ்வளவு பர்టిక్యులர் டைரக்ஷன், z ஆக்சிஸ்ல இவ்வளவு பர்టిక్యులர் டைரக்ஷன் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. x ஆக்சிஸ்ல இருந்து x கோஆர்டினேட், y கோஆர்டினேட், z கோஆர்டினேட் மூணு கோஆர்டினேட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதனோட பொசிஷன் வெக்டார் எப்படி எழுதுறது? அது 1 டைமென்ஷனலா இருந்தா ஒரு ஆக்சிஸ்ல இருக்கும் அந்த பாயிண்ட். இல்ல 2 டைமென்ஷனலா இருந்தா ஒரு பிளேன்ல இருக்கும். 3 டைமென்ஷனலா இருந்தா ஸ்பேஸ்ல இருக்கும். ஸ்பேஸ்ல இருந்தா it has distance to all the 3 axes. X axis, y axis and z axis. So length, breadth, height சொல்ற மாதிரி. So from this wall and into or out of the beam. மூணு டைரக்ஷன்லயும் மூணு ஆக்சிஸ்லயும் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். So pங்கிறது imagine it is in space. அதனோட x component is x axisல இருக்கிற x component is x, y axisல இருக்கிற component is y and z axisல it has a coordinate z. So it is a vector which denotes the position of a particle at any instant of time with respect to some reference frame or coordinate system. The position vector r of the particle at the point P is given by r vector is equal to x I cap plus y j cap plus z k cap. ஸோ இந்த மாதிரி மூணையும் சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் பொசிஷன் வெக்டார். உங்களுக்கு ஏதாவது ஒரு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க 2, 3, -7. ரைட் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் P which is in space அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா P ஓட பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதுவ? 2 I cap plus 3 j cap minus 7 k cap. This is how when they give you the coordinates, பாயிண்ட் கொடுத்துட்டாங்க x y z கொடுத்துட்டாங்கன்னா வெக்டார் ஃபார்ம்ல இப்படி தான் எழுதணும். Very easy to write. First number denotes the x component, second one y, and third one z. Distance and displacement. Distance is the actual path length traveled by an object in a given interval of time during the motion. It is a positive scalar quantity. Distance traveled is actual distance traveled. Total distance traveled. அது எந்த ஷேப்ல வேணா மூவ் ஆகலாம், லூப் மாதிரி போகலாம், சர்க்குலரா கூட போகலாம். ஸோ சர்க்குலர் போச்சுன்னா டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணி எடுப்போம். The actual length traveled by any object is called as distance. ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நீ எந்த வழியா போனங்கிறது முக்கியம் கிடையாது. It is only the shortest distance between the initial point and the final point. Suppose a body is traveling in this path and finally it reaches this final position. This is your initial position, this is your final position. So distance traveled na the length of this particular shape. The full length you நம்ம thread which measure பண்ணலாம், any method you can use. So that will be your distance. But displacement will be the shortest distance between the 2 points. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது தான் உன்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட். நீ எப்படியெல்லாம் சுத்தி போனங்கிறது அதுக்கு முக்கியம் கிடையாது. இதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இவ்வளவுதான். யூ கேன் டேக் எனி பாத் பட் தட் டசன்ட் மேட்டர். ஸோ இன் ஆல் த கேசஸ் இஃப் யூ சி the distance traveled will change but the displacement will always be same. In a distance traveled may be equal to displacement also. ஒருவேளை பாடி டைரக்டா ஏல இருந்து பிக்கு போயிருந்தா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸ் டிராவல்டும் ஒண்ணுதான். பட் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் கேன் நெவர் பி ஸ்மாலர் தேன் டிஸ்பிளேஸ்மெண்ட். இருக்கிறதுலே டிஸ்பிளேஸ்மெண்ட் பெருசா, டிஸ்பிளேஸ்மெண்ட் யூ ஆர் டேக்கிங் இட் as s. இல்ல டிஸ்டன்ஸ் டிராவல்டா அப்படின்னு பார்த்தோம்னா which one will be smaller? Always displacement will be smaller than. Okay, so displacement will always be smaller than distance traveled.
வேணும்னா ஒரு கேஸ் நடக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் கேன் பி ஈக்குவல் when it travels in a straight line. ஆனா d can never be less than s. It is not possible. இருக்கறதுலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் டிராவல்டு நீ எப்படி வேணா சுத்து. ஸோ நம்ம ரியல் லைஃப்ல கூட பார்ப்போம். ஏதாவது சின்ன இடத்துக்கு போறதுக்கு யூ வாண்ட் டு வேஸ்ட் யோர் டைம்னா என்ன பண்ணுவேன், நல்லா சுற்றி எல்லா பில்டிங்கும் போயிட்டு சப்போஸ் ஒரு தண்ணி குடிச்சிட்டு வரேன் இல்லை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது வாட் வில் யூ டூ, யூ வில் டேக் த லாங்கஸ்ட் வே விச் இஸ் தேர் டுவர்ட்ஸ் தி ரெஸ்ட் ரூம் அண்ட் தென் while coming back also you will take the longest way. But the teacher, what does she think? இவ்வளோ பக்கத்தில் இருக்கு, இங்கே போயிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்போம். பிகாஸ் ஷீ இஸ் வரிட் அபவுட் ஒன்லி ஷீ இஸ் இன்டெண்டிங் டு எதை கால்குலேட் பண்ணுறாங்க, அவங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் கால்குலேட் பண்ணுறாங்க. பட் நீ வந்து வேற எது வேணா பார்த்து எடுத்திருப்ப. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அண்ட் ஒன் மோர் திங், இது எப்போதுமே ஒரே டைரக்ஷனில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஒரு டைரக்ஷனோட இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அ வெக்டார். பட் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இஸ் அ ஸ்கேலர். It doesn't have any direction. So direction change பண்ணிட்டே இருந்தாலும் total value will be the total quantity. It is a positive scalar value. Displacement can be positive, negative or zero. Displacement என்ன ஆகும்னா இந்த டைரக்ஷன்ல போறத பாசிட்டிவும் ரிவர்ஸ்ல வரத நெகட்டிவும் எடுத்துக்கும். ஸோ நீ ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிக்கு போயிட்டு திருப்பி பில இருந்து ஏக்கு வந்துட்டேன்னா the total displacement is zero. Displacement can be zero, positive or even negative. But distance can never be zero. And never negative also. It is always a positive quantity. Now displacement vector in Cartesian coordinate. ரெண்டு பொசிஷன் இருக்கு. இனிஷியல் பொசிஷன் r1ங்கிற பொசிஷன், அதுல இருக்கிற கோஆர்டினேட்ஸ் x1i, y1j, z1k. புதிய ஒரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது p2ங்கிற பாயிண்ட்டுக்கு. அந்த p2ஓட பொசிஷன் வெக்டார் இஸ் x2i, y2j, z2k. ஸோ டெல்டா ஆர் வெக்டார், அந்த பொசிஷன் வெக்டார் இருக்கு இல்லையா, டெல்டா ஆர் வெக்டார்ங்கிறது என்னவா இருக்கும், r2 vector minus r1 vector. r2 vector என்னது, x2i, y2j, z2k. So x2 minus x1 i plus y2 minus y1 j plus z2 minus z1 k. இந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்றோம். ஸோ இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு பாடி வரும்போது ஃபைனல் பொசிஷனோட கோஆர்டினேட்ஸ் மைனஸ் இனிஷியல் பொசிஷனோட கோஆர்டினேட்ஸ் பண்ணிட்டு அது ஒரு வெக்டாரை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா யூ வில் கெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸோ இந்த பொசிஷன்ல இருந்த பாடி இந்த பொசிஷனுக்கு மூவ் ஆச்சு. ஸோ இங்க பொசிஷன் வெக்டார் r1 இருந்தது, இங்க r2 இருந்தது. திஸ் வில் பி யோர் பொசிஷன் வெக்டார், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், சாரி, திஸ் வில் பி யோர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். Consider the function y is equal to x square. Calculate the derivative dy by dx using the concept of limit at the point x is equal to 2. Now, differentiation la, what is the formula for differentiation? இந்த லெசன்ல நம்ம டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் ரெண்டு புதுசா ஆப்ரேஷன்ஸ் பார்ப்போம். எப்படி வந்து சின்ன சின்ன கிளாஸஸ்ல வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் மட்டும் பார்த்துமோ அந்த மாதிரி தான் இங்க. சப்போஸ் த பாடி இஸ் டிராவலிங் த்ரூ அ லாங் டிஸ்டன்ஸ், யூ கேன் கால்குலேட் இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த பாடியோட சின்ன ஒரு இன்டர்வெல்ல, சின்ன டைம் இன்டர்வெல் டெல்டா டீல அதுக்கு வந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த இன்ஸ்டன்ட்ல இருந்த வெலாசிட்டி, அந்த இன்ஸ்டன்ட்ல இருந்த அக்சலரேஷன், இந்த மாதிரி இன்ஸ்டன்டேனியஸாகவும் கால்குலேட் பண்ணுவோம். அந்த இன்ஸ்டன்டேனியஸை டோட்டலா த்ரூ அவுட் த ஜெர்னி வேணும்னா அதுக்கு இன்னொரு ஆப்ரேஷன் இருக்கு, வாட் வி கால் இட் அஸ் இன்டகிரேஷன். ஸோ ஒரு ஸ்மால் கேப்புக்கு எடுக்கிறோம்னா இட் இஸ் டிஎக்ஸ் பை டிடி. இந்த ஸ்மால் இன்டர்வல்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்டர்வல்ஸை சேர்ந்து சொல்ற ஒரே வார்த்தை தான் இந்த டோட்டல். ஆவரேஜ் வெலாசிட்டி, ஆவரேஜ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணுறோம். அந்த ஆவரேஜ் கிடைக்கிறதுக்கு வாட் யூ வில் டூ இஸ் யூ வில் இன்டகிரேட். இன்டகிரேட்னா என்னது, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறது. டிஃப்ரென்சியேஷனாக பிரித்து பார்க்குறது. ஸ்மால் ஸ்மால் கேப்ஸில் அது யூனிஃபார்மாக இருந்ததா இல்லை நான் யூனிஃபார்மாக இருந்ததான்னு பார்க்குறது. அண்ட் இன்டகிரேட் பண்ணினோம்னா டாப் டு பாட்டம், ஃப்ரம் திஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 டு த லாஸ்ட் வேல்யூ யூ வில் கெட். திஸ் இஸ் ஹவு வி இன்டகிரேட் த வேல்யூஸ். Suppose you want the values for the whole journey, this is how we do. Differentiation ஓட ஆப்போசிட் தான் இன்டகிரேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ டிஃபரன்சியேஷன்ல வந்து there are certain formulas. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நமக்கு தேவையான பேசிக்கான 2-3 ஃபார்முலா மட்டும் பார்க்கலாம். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் டு த பவர் என் இப்படி ஜென்ரலாக கொடுத்துட்டாங்கன்னா இந்த மேலே இருக்கிற பவர் என் எக்ஸ் டு த பவர் n minus 1 will be your answer. So y is equal to x square இருந்ததுன்னா dy by dx என்னவா இருக்கும்,
dy by dx is equal to d by dx of y வர இடத்துல என்ன எழுதணும் x square. So the answer will be 2x. Suppose இதோட ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தது y is equal to 6x square அப்படின்னு இருந்ததுன்னா dy by dx is equal to 6 into 2x which is equal to 12x. Okay, dy by dx is equal to y வந்து 6x square இருந்தா 6 வெளியில எடுத்துக்கணும். x square differentiation பண்றது 2x. Now these two numbers can be multiplied. Final answer will be 12x. இதே மாதிரி dy dx of say 8x cube அப்ப என்ன வரும் 8 3s are 24 x to the power 2 இந்த மாதிரி வரும் differentiation. Now find the derivative with respect to t of the function xங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்திருக்காங்க in terms of variable t where the first number is a0, it's only a constant, அதுல வேரியபிளே கிடையாது. ரெண்டாவது a1t, மூணாவது a2t square. இது dx by dt எப்படி கண்டுபிடிக்கிறது? How to find dx by dt? That is equal to first one ஓட derivative constantங்கிறதுனால 0, second oneக்கு a1ங்கிற constant வரும். What is dt by dt? 1. அடுத்தது அங்கேயும் a2 வரும். t square ஓட answer will be 2t. So either you can write a2 into 2t ன்னு எழுதலாம், இல்ல a1 plus 2 a2 t also you can write. This way also you can write the answer. This is how you get. Clear? So இந்த மாதிரி differentiation if they give in terms of number also you can do. In physics, the work done by a force on an object to move it from a point A to B in one dimension is given by integral A to B f of x dx. So integral ஓட ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணும். Integral x to the power n dx இருந்தா what you will do is x to the power n plus 1 போட்டுப்போம் divided by n plus 1. This is how you do x to the power n plus 1 divided by n plus 1. Now இத நம்பர் போட்டு பார்க்கலாம். x to the power 3 dx என்ன வரும் x to the power 4 by 4. வெறும் integral x dx it will be x square by 2. Integral x cube okay. இங்க கான்ஸ்டன்ட் வந்தா என்ன ஆகும் பார்க்கலாம். அதே மாதிரி தான் அந்த டிஃபரன்சியேஷன்ல பண்ண மாதிரியே integral 3x square அப்படின்னு dx. This is the format. Integral போட்டோம்னா கடைசியில கண்டிப்பா with respect to which variableங்கிறத கண்டிப்பா போடணும். So 3x square dx னா 3 will be written like this and x to the power 3 by 3. 3 gets cancelled. 3x square ஓட integral is only x cube. Now இந்த மாதிரி integral பண்ணும்போது upper limit lower limit கொடுக்கலனா we call it as indefinite integral. But upper limit lower limit கொடுத்திருக்காங்க. Suppose it is from say 2 to 5. upper limit x வர இடத்துல upper limit போட்டுக்கணும். அப்புறம் x வர இடத்துல lower limitம் போட்டு மைனஸ் பண்ணணும். 5 cube னா 125 minus 2 cube is 8. 125 ல இருந்து 8 போச்சுனா 107 units வரும். So this is how you calculate. இன்னும் போக போக 2-3 சம் பண்றத புரியும். இது although the topic is really under mathematics, physicsல நமக்கு அதனோட minute part தான் தேவைப்படும். kinematic equations பண்றது. இந்த ஃபார்மேட்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டெக்ரல் x to the power n dx ஓட ஆன்சர் வந்து x to the power n plus 1 by n plus 1 வரும். லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போடணும், இல்லைன்னா அதை போட வேண்டாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ. அப்பர் லிமிட் லோவர் லிமிட் கொடுத்துருந்தா இட் இஸ் டெஃபினெட் இன்டெக்ரல், கொடுக்கலன்னா இட் இஸ் இன்டெஃபினெட் இன்டெக்ரல். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஜேர்னி நடந்துட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் எடுத்து நம்ம படிக்கிறோம்னா that we call it as instantaneous acceleration. I'll give you a better real life example. Suppose you're traveling from one city to another. சென்னையில இருந்து சிதம்பரம் வரைக்கும் இல்லை அப்படி ஏதாவது நம்ம போயிட்டு இருக்கும்போது you know that your speed is not going to be same. எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்கோ அங்கெல்லாம் நிறுத்தி திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ஒரே யூனிஃபார்ம் வெலாசிட்டியில வண்டி போயிருக்காது. பட் அதை வந்து நீங்க அவுட்டர் வந்துட்டீங்க, ஏதாவது நேஷனல் ஹைவேல என்டர் ஆனதுக்கப்புறம் அங்கே டிராஃபிக்கே இல்லைன்னா ஒரு நல்ல ஸ்பீட்ல போயிட்டு இருந்திருக்கும். ஸோ திஸ் your speed of journey would not be same throughout the journey. சில இடத்துல 60 km/h போன இடங்கள் இருக்கும், சில இடத்துல மேபி
110ல கூட போயிருப்பீங்க NHலலாம். சிட்டிக்குள்ளலாம் 20 கூட தாண்ட முடியாத ரீஜியன்ஸ் இருந்திருக்கும். 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் அந்த மாதிரி இருக்கிற ஏரியா கூட இருந்திருக்கும். 60, 110 இந்த மாதிரி. அப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம எப்படி பார்ப்போம்? எதையுமே சொல்ல முடியாது. 20, 60, 110 சொல்ல முடியாது. நம்ம என்ன எடுப்போம்னா, டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். அந்த இன்டர்சிட்டி நீ டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்தியோ, டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு தி அதர். இந்த சிட்டில இருந்து அந்த சிட்டி வரைக்கும் இருந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன் பண்ணினா you will get the average velocity. So the average velocity is defined as the ratio of the displacement vector to the corresponding time interval. Full time gonna full time. It is a vector quantity. The direction of the average velocity is in the direction of displacement. Displacement being a straight line. அதில் எந்த கர்வ்ஸும் கிடையாது. Displacement is always a straight line. So velocity direction displacement direction சேமாக தான் இருக்கும். In other words, velocity is equal to rate of change of position of the vector with respect to time. So velocity is also a vector quantity. அதை இன்னுமே வந்து நம்ம smaller time intervalsக்கு break பண்ணினோம்னா it becomes instantaneous velocity. So averageங்கிறது total, instantaneousங்கிறது when the time interval is very short. அதே மாதிரி தான் ஸ்பீடும். ஸ்பீடுக்கு வந்து you will have to take the total distance traveled, not displacement. The actual distance traveled, total path length divided by total time taken. In instantaneous, simply at an instant t is defined as the limiting value of the average velocity. And the average velocity for delta t tends to 0. Very, very short intervals. And the velocity is split பண்ணி கரெக்டாக 932க்கு உன்னோட ஸ்பீட் என்னவா இருந்தது. சில நேரம் நம்ம ட்ராக் பண்ணுவோம் இல்லையா, 932க்கு வந்து நீங்கள் ஓவர் ஸ்பீடில் போயிருக்கீங்க, அந்த இடத்துல நமக்கு பிக்சரோட வரும். வித் டைம் அண்ட் த டிரைவர் ஹூ சீட்டட் இன் த கார் எவ்ரிதிங் வில் பி சீன். ஃபைன் எல்லாம் வரும்போது அப்படி தான் வரும். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் அந்த பர்டிகுலர் டைமில் இருந்த வெலாசிட்டி தான் instantaneous velocity or instantaneous acceleration. Instantaneous velocity is for displacement divided by time for a very small time gap where the time gap is limited to 0. Acceleration na change in velocity with respect to time where the time gap can be almost equal to 0. புரியுதா? Next, a particle moves along the x-axis in such a way that its coordinates x-axis coordinates in the x-axis varies with time t. X coordinateல இருக்கிற பொசிஷன் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. It is a function of time. 2x plus 6x 6t square. So x ஓட வேல்யூ கான்ஸ்டன்டா இல்லை. t வர இடத்துல 0, 1, 2, 3 அப்படின்னு நீ மாற்றி மாற்றி போட போட உனக்கு x ஓட வேல்யூவும் சேஞ்ச் ஆகி கிடைக்குது. x coordinate changes with time. What is the initial velocity of the particle? Initial velocity என்ன? ஆரம்பத்தில் டைம் எதில் ஸ்டார்ட் பண்ணுவோம்? 0ல. அதுக்கப்புறம் 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் அப்படின்னு போகும். ஸோ இனிஷியலின் வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாலே நமக்கு க்ளூ வந்து t இஸ் ஈக்குவல் டு 0 போடணும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். நமக்கு தேவை டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் dx by dt தான் நமக்கு தேவை. ஸோ dx by dt கண்டுபிடிக்கணும்னா இதனோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். இதனோட டெரிவேட்டிவ்னா 3 டேர்முக்கும் தனித்தனியாக டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். So dx by dt is equal to, what is the derivative of 2 with respect to time? 0. Ini minus 5t with respect to t is minus 5 plus 6 into 2 t. T square becomes 2t. So answer will be minus 5 plus 12t. Initial அப்படின்னா t வர இடத்துல 0 போடணும். இந்த term vanish ஆயிடும். Then the initial velocity will be minus 5 meter per second. அதாவது velocity decrease ஆகிட்டே இருக்கு. t டைம் 0ல இருக்கும்போது அந்த பாடிக்கு வந்து நெகட்டிவ் வெலாசிட்டி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் வெலாசிட்டி பாசிட்டிவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. வாட் யூ மீன் பை நெகட்டிவ் வெலாசிட்டி? பாடி வந்து நம்ம எதிர்பார்க்குற பாசிட்டிவ் ஆக்சஸ் போகாம ரிவர்ஸ்ல வருது நெகட்டிவ் வெலாசிட்டி. நெகட்டிவ் வெலாசிட்டி மீன்ஸ் இட்ஸ் டைரக்ஷன் இஸ் கெட்டிங் ரிவர்ஸ்ட். நெகட்டிவ் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம். மேக்னிடியூட் கேன் கீப் ஆன் இன்க்ரீசிங். -3, -5, -4 அப்படின்னு வந்துட்டு இருக்கலாம். So the body is coming in the reverse direction. The negative sign simply implies that the velocity of the particle is along the negative x-axis. அதுக்கு அர்த்தம் ரிவர்ஸ் வருது அப்படிங்கிற அர்த்தத்துல தான் வருது. இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ரொம்ப முக்கியமான கிராஃப். ஏன்னா இந்த கிராஃப்ல இருந்து உனக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் ஒரு 2 டேட்டா கால்குலேட் பண்ண முடியும். ஒன் திங் இஸ்
வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோப்பை வச்சு பாசிட்டிவ் ஸ்லோப்பா நெகட்டிவ் ஸ்லோப்பா. ஸோ இஃப் இட் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்லோப் it is acceleration. If it is a negative slope, it is deceleration. Velocity with respect to time, velocity with respect to time. Here it is increasing, acceleration. Here it is decreasing, deceleration, negative acceleration. Slope is negative. Okay. So அந்த equation வேற கொடுத்தாச்சு. இதே மாதிரி ஏரியாவை கால்குலேட் பண்ணோம்னா கொடுத்திருக்கிற velocity time graph ஓட ஏரியா கண்டுபிடிச்சோம்னா displacement. Slope will give you acceleration and area will give you displacement. Displacement பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கலாம். பாடி முன்னாடியும் மூவ் பண்ணியிருந்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் பாசிட்டிவ், திருப்பி ரிவர்ஸ் வந்திருந்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நெகட்டிவ். ஸோ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்த்துக்கணும். ஏரியா அண்டர் திஸ் கிராஃப் மைனஸ் ஏரியா அண்டர் திஸ் பர்டிகுலர் கிராஃப் will give you the total displacement. Now relative velocity in 1 and 2 dimensions. Body can move in 1 dimension or even 2 dimension. Relative velocity is என்ன? ரெண்டு பாடி வந்து v1ங்கிற வெலாசிட்டி v2ங்கிற வெலாசிட்டியில மூவ் ஆகுது. அது ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல போகுதா இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுதாங்கிறத பொறுத்து ஒரு பேசஞ்சருக்கு பக்கத்துல இருக்கிற பேசஞ்சர் நம்மளை விட ஃபாஸ்டா போறாரா இல்ல நம்மளை விட ஸ்லோவா வராரா இல்ல நம்ம கூடயே சேம் ஒரே வெலாசிட்டியில போறாரா என்ன ஃபீல் ஆகுது அதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. திஸ் ஹேப்பன்ஸ் இன் ரியல் லைஃப் அண்ட் டூ ஃப்ரெண்ட்ஸ் வாண்ட் டு டாக் டு ஈச் அதர். ரெண்டு பேரும் பேசிட்டே போனோம்னா என்ன பண்ணுவாங்க, ஒரே ஸ்பீட்ல அந்த டூ வீலர் ஓட்டிட்டு போவாங்க. அப்ப ரெண்டு பேரோட பொசிஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறவே மாறாது. ரெண்டு பேரும் ஒரே வேகத்துல போகும்போது ரெண்டு பேரும் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தெரியும், ஈஸியா பேசிட்டு போகலாம். ஓகே, இதே வந்து ரெண்டு வெஹிக்கிள் எதிரும் புதிருமா வருது. ஸோ சப்போஸ் தே ஆர் மூவிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஏங்கிற பாடி இஃப் இட் இஸ் மூவிங் த பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், பிங்கிற பாடி நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல போகிறதுனா ரெண்டுமே அப்ரோச் பண்றத ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தரோட வெலாசிட்டி ரொம்ப ஹையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் தேன் த பர்சன் ஹூ ஸ்டாண்டிங் ஆன் த பிளாட்ஃபார்ம். ரோட்ல ஓரமா நின்று பாக்குறாரு, ஒரு வண்டி 60ல வருது, ஒரு வண்டி 40ல வருது. அப்ப இங்க நின்று பாக்குறவருக்கு கரெக்டா அந்த 60-40 தெரியும். ஃபார் ஹிம் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இஸ் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், இட் இஸ் ஸ்டேஷனரி. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடக்கும், ஹீ இஸ் ஆல்ரெடி கமிங் இன் 60 அண்ட் ஹீ இஸ் கமிங் இன் 40. ஸோ இவ்வளோ 60ல வரவருக்கு எதிர்க்க வர வண்டி 60 + 40 100ல வர மாதிரி தெரியும். அதே பொசிஷன் தான் இவருக்கும். So being a person also will feel as if the other vehicle A is approaching him with a speed 100 km/h. When two objects A and B are moving with different velocities, then the velocity of one object A with respect to another object B is called as relative velocity of object A with respect to object B. Consider two objects A and B moving with uniform velocities VA and VB along straight track in the same direction with respect to ground. ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா, suppose one vehicle is moving with 80 km/h, the second one is moving at 20 km/h, let it be VB. அப்போ இந்த 20ல போறவருக்கு எப்படி தெரியும், he is already moving at 20, he is moving at 80 with respect to the ground. so இவருக்கு வந்து இவரு 80 - 20 60ல போற மாதிரி தான் தெரியும், positive 60ல. for him he will feel that B is moving also with 60 but with a negative sign. 20 - 80ல தெரியும், B minus A. He will feel as if he is going backward with 60 km/h. He will feel that he is moving forward with 60 km/h. So B, A, B ன்னு ரெண்டு பாடிஸ் ஒரே டைரக்ஷன்ல மூவ் பண்ணும்போது A வேகமாகவும் B கொஞ்சம் பின்னாடி மெதுவா போறதுன்னா நமக்கு எப்படி ஃபீல் ஆகும், ஏல இருக்கிறவனுக்கு Bங்கிற ஆப்ஜெக்ட் 60 km/hல ரிவர்ஸ்ல பின்னாடி போயிட்டு இருக்கிற மாதிரி, தன்னை விட இன்னும் பேக்ல போயிட்டு இருக்கிற மாதிரியும், இவனுக்கு இந்த பில இருக்கிற டிராவலருக்கு என்ன ஃபீல் ஆகும், ஏங்கிற வெஹிக்கிள் வந்து 60 km/hல போற மாதிரி தான் தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி இஸ் ஏ நம்மளோட வெலாசிட்டி மைனஸ் பின்னாடி வர வெஹிக்கிளோட வெலாசிட்டி, பின்னாடியோ முன்னாடியோ போகிறது. ஸோ வி ஏபினா தன்னோட வெலாசிட்டி மைனஸ் த அதர் பர்சனோட வெலாசிட்டி. அதே மாதிரி விபிஏ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏயும் அதே மாதிரி தான், விபில இருந்து விஏயை மைனஸ் பண்ணிக்கணும். நம்மளோட ஓன் வெலாசிட்டியில இருந்து எதிர்க்க இருக்கிறோட வெலாசிட்டியை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் கேஸ்ல 80 - 20 வருது, அடுத்த கேஸ்ல 20 - 80 வருது. VAB and VB will be same but with opposite directions, opposite signs. So consider two objects A and B moving with uniform velocities VA and VB in the same straight track but in opposite direction. இப்போ என்ன ஆகும், VBA will be minus VB
minus VA. So minus of VA plus VB. இதே VAB வேணும்னா VA ல இருந்து VB மைனஸ் பண்ணிக்கணும். VB ஏற்கனவே நெகட்டிவ்ல இருக்கு. So minus of minus will become plus. So opposite directionல இருந்தா velocity, relative velocity add ஆகும். ஒரே directionல இருந்தா relative velocity will be difference, குறையும். Consider the velocities V and VB at an angle. Case 1 வந்து ஒரே லைன்ல ஒரே டைரக்ஷன்ல, ரெண்டாவது வந்து ஒரே லைன்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல, மூணாவது ஒரே லைன்லயே இல்ல. ஒன்னு இப்படி போயிட்டு இருக்கு, ஒன்னு இப்படி போயிட்டு இருக்கு at an angle theta. So ஒரு பாடி இந்த டைரக்ஷன்லயும் இன்னொரு பாடி இந்த டைரக்ஷன்லயும் போயிட்டு இருக்குன்னா, consider the velocities VA and VB at an angle theta between their directions. The relative velocity of A with respect to B is VAB is equal to VA minus VB. Then the magnitude and direction of VAB is given by resultant இல்லையா? இது ரெண்டுக்கும் resultant வேணும். So இதை நம்ம யூசுவலா எப்படி வைப்போம்? இந்த மாதிரி வைப்போம். Where theta is the angle between A and B. This will be your resultant. ஏற்கனவே triangle of addition நம்ம பார்த்திருக்கோம். AB அப்படின்னு இருந்ததுன்னா A square plus B square plus 2AB cos theta அப்படின்னு பார்த்தோம். அந்த resultant கிடைக்கணும்னா VA square plus VB square minus 2VA VB cos theta. Difference தான் நம்ம இதில் பார்ப்போம். ஏன்னா அந்த கேஸ்லேருந்தே நம்ம சொல்லியாச்சு relative velocityனாலே it is difference. So then the magnitude and direction of VAB is given by VA square plus VB square minus 2VA VB cos theta. And tan beta resultant with any of the vector, tan beta is equal to VB sin beta divided by VA minus VB cos theta, where beta is the angle between the resultant and the B vector. Okay. So இதுலயும் ஸ்பெஷல் கேசஸ். ஒருவேளை theta 0 இருந்தா இந்த ஒரு equation நீ படிச்சாலே போதும், because it is the difference of the two vectors. இதுலயே நம்ம எல்லா values apply பண்ணிடலாம். theta 0, that is both are parallel and in the same direction. theta வரட்ல 0 போட அந்த டேர்மே இருக்காது. The bodies move along the straight line. So it will be just root of cos 0 வந்து 1 ஆயிடும். So VA square plus VB square minus 2 VA VB is the general formula for VA minus VB the whole square. The whole square. அப்போ root of root போட்டதுனால என்ன ஆகும்? வெறும் VA minus VB ன்னு வரும். You will get VA minus VB. இனி இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இனி ஒருவேளை 180 டிகிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா -1 வரும் ஆன்சரிங்க. -1. ஸோ ஆல்ரெடி இங்க நெகட்டிவ் இருக்கு. திஸ் வில் பி ரூட் ஆஃப் VA பிளஸ் VB த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலாவா வருது. VA plus VB the whole square ஓட root is just VA plus VB. ஸோ இது parallel ஆன்டி parallel கேஸ்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆட் ஆகும். சேம் டைரக்ஷன்ல சொன்னேன் இல்லையா, சேம் டைரக்ஷன்லன்னு அந்த மாதிரி. இஃப் த டூ பாடிஸ் ஆர் மூவிங் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர், ஒன்னு இப்படியும் போகுதுன்னா அப்படி 90 டிகிரினா இந்த டேர்மே இருக்காது. ரூட் ஆஃப் VA ஸ்கொயர் பிளஸ் VB ஸ்கொயர். ஸோ தீஸ் ஆர் த த்ரீ கேசஸ். ஜென்ரலா நீ relative velocity கிடைக்கிறதுக்கு you have to find the difference of the two velocities. So root of VA square plus VB square plus 2 VA VB cos theta, and direction கிடைக்கிறதுக்கு tan beta is equal to VB sin theta divided by VA minus VB cos theta. அதுல மூணு cases, parallel, anti-parallel. Parallel on same side, anti-parallel on opposite side and perpendicular to each other. இது பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ற மாதிரி ஆகும். You will get the hypotenuse. அதுதான் இங்கே அப்ளை பண்ண போறோம். ஸோ இங்க வந்து அந்த கேஸ் தான் மூணாவது கேஸ். மழை வந்து பெர்பெண்டிகுலரி டவுன்வர்ட் வருது and this person is walking in the horizontal direction. ஸோ கொடையை எப்படி பிடிக்கணும்னா இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட்ல, ஸோ இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் இந்த டைரக்ஷன்ல இட் வில் ஹேவ் an effect on him. ஸோ இது இந்த டைரக்ஷன்லயும் இது இந்த டைரக்ஷன்லயும் போட்டோம்னா the rain he has to hold the umbrella at an angle beta. Consider a person moving horizontally with a velocity, manோட velocityங்கிறதுனால Vm. Let the rain fall vertically, அதனோட velocity Vr. An umbrella is held to avoid the rain. Then the relative velocity of the rain with respect to the person is given by rain oda velocity, man oda velocity. Okay. Then minus பண்ணிக்கணும். Vr minus Vm. அப்போ man directionல plus x directionல மூவ் பண்ற man ஓட velocity minus Vm ன்னு எடுத்திருக்கோம். Resultant will make an angle theta.
So vrm is equal to velocity of the rain minus velocity of man, which has a magnitude root of vr square plus vm square. Theta is equal to tan inverse of man oda velocity divided by rain oda velocity. In order to save himself from the rain, he should hold an umbrella at an angle theta with the vertical. So with that we have finished relative velocity வரைக்கும் முடிச்சிருக்கோம். Then next வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் கைனெமேட்டிக் equations of motion. அதை வந்து டெரிவேட்டிவ் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா டெரிவேட்டிவ் இன்டெகிரேஷன், அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். கிராஃபிக்கலையும் அதை சால்வ் பண்ணலாம். எப்படி யூனிஃபார்ம் மோஷன் வருது அந்த கிராஃபையும் பார்ப்போம். பட் யூ வில் சால்வ் இட் யூசிங் டிஃபரன்ஷியல் மெத்தட். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு என்ன பார்த்தோம்? வி ஸ்டார்டட் வித் வெக்டார் ப்ராடக்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு. வெக்டார் ப்ராடக்ட்ல ஸ்டார்ட் பண்ணி வெக்டார் ப்ராடக்ட்னா என்னது, ஆன்சர் வந்து வெக்டரா இருக்கும், அதனோட டைரக்ஷன் என்னவா இருக்கும், மேக்னிடியூட் எப்போ பாசிட்டிவ் எப்போ நெகட்டிவ், அது கம்யூட்டேட்டிவ் கிடையாது, செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் எப்படி வரும், யூனிட் வெக்டார்ஸ்க்கு செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் எப்படி, சைக்கிளிக்காக தான் எடுக்கணும், அண்ட் ஹவு டு கால்குலேட் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ட்ரையாங்கிள், பிசிக்ஸ்ல எந்தெந்த குவான்டிட்டிஸ் வெக்டார்ஸா இருக்கு, ஆல் தட் வி சா. அப்புறம் ஒரு சம்மையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கம்போனன்ட், ரெண்டு வெக்டார்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அதனோட தனித்தனி கம்போனன்ட்டும் சேமாக இருக்கணும்னு பார்த்தோம். அதை வச்சும் நியூமரிக்கல்ஸ் யூ கேன் டூ. பொசிஷன் வெக்டர்னா என்ன, பொசிஷன் வெக்டரோட டெரிவேட்டிவை தான் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, எது வெக்டர் எது ஸ்கேலர், எது பாசிட்டிவாக இருக்கும் எது நெகட்டிவாக இருக்கும், விச் ஒன் கேன் நாட் பி ஜீரோ, எல்லாத்தையுமே பார்த்தோம். அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இஃப் தே ஹவ் கிவன் த கோஆர்டினேட்ஸ் ஆர் பொசிஷன் வெக்டர். அப்புறம் டிஃபரன்ஷியல் கால்குலேஸ் யூஸ் பண்ணி எப்படி வெலாசிட்டி இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைரக்டாக சப்ராக்ஷன் பண்ண போகிறோம், ஆனால் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃபரன்சியேஷன் பண்ணணும். ஸோ டிஃபரன்சியேஷன் பண்ணுறதும் எப்படி இன்டெக்ரல் பண்ணுறதுங்கிறது ஜென்ரல் இக்குவேஷன் நம்ம பார்த்தோம். சம்ஸ் எதுவும் போடலை. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கும் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் நடுவில் இருக்கிற என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, பாசிட்டிவ் வெலாசிட்டி நெகட்டிவ் வெலாசிட்டி, வெலாசிட்டி டைம் கிராஃபோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸ்லோப்பை கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும், ஏரியாவை கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும், இதெல்லாம் பார்த்தோம். தென் ஃபைனலி இன்னைக்கு பார்த்த லாஸ்ட் டாபிக் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் டூ பாடிஸ் ஆர் மூவிங் இன் த சேம் டைரக்ஷன், டூ பாடிஸ் ஆர் மூவிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன், அண்ட் டூ பாடிஸ் ஆர் மூவிங் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ ஜென்ரல் இக்குவேஷன் நம்ம நெகட்டிவ்ல எழுதிட்டு நெகட்டிவ் ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் விஏ அண்ட் விபி எழுதி அதுலேயே 3 கேசஸ் போட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு ஒரு சம்மும் பார்த்தோம். என்ன டைரக்ஷனில் the person should hold the umbrella so that he doesn't get drenched. So next நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் செகண்ட் சாப்டர்லேயே, கைனமேட்டிக் equations of motion using differential calculus. differential calculus யூஸ் பண்ணி அந்த 3 equations of motion and last one displacement is the product of average velocity and time. அப்படி 4 equation. Actually we have only 3 and the last one ஒரு recalculation தான். அந்த 4 equations-ஐயும் கண்டுபிடிக்கிறது தான். அந்த 4 equations either you can solve graphically or by differential calculus. நம்ம வந்து இன்னைக்கு differential calculusல தான் பண்ண போறோம். ஸோ இதுல நம்ம கன்சிடர் பண்றது என்னன்னா velocity, initial velocity, final velocity, time, slot, displacement and also acceleration. Consider an object moving in a straight line with a uniform or constant acceleration a. அந்த object initial time t is equal to 0ல இருந்தப்போ it was already in motion. It is not like starting in motion. ஆல்ரெடி ஒரு மூவிங் பாடியில் சடனாக நம்ம ஒரு ஆக்சலரேஷன் கொடுக்குறோம், ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டே இருக்கோம் ஃபார் அ டைம் சே 0லேருந்து t செகண்ட்ஸ் வரைக்கும் ஆக்சலரேஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த ஸ்லாட்ல மட்டும்தான் அதனோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த கேஸ்ல இந்த எக்ஸாம்பிள் இந்த கிராஃப்ல பார்த்தோம்னா the body starting from rest. ஓகே, அதுக்கப்புறமா ஒரு ஆக்சலரேஷன் கொடுக்குறோம், கொஞ்ச நேரத்துக்கு ஆக்சலரேஷனே கொடுக்கல, வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறமா டீசலரேஷன், it reaches 0 and then again negative velocity approach பண்ணுறது, then slowly it is again increasing. இதுதான் ஒரு கிராஃப். இது ஜென்ரலா சொல்லியிருக்கோம். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, எங்கெல்லாம் ஆக்சலரேஷன் இருக்கு, எங்கெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கு, ஆக்சலரேஷன் 0வா இருக்கு, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது, எல்லாத்தையுமே பார்க்கணும். கன்சிடர் an object moving in a straight line with uniform or constant acceleration a. Let u be the velocity of the object at a time t is equal to 0 and v be the velocity of the body at a later time t. So இதை கன்சிடர் பண்ணிட்டு now what you have to remember is acceleration is the first derivative of velocity. Velocity is the first derivative of displacement. இந்த ரெண்டு கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கணும். acceleration
is the first derivative of velocity. Velocity is the first derivative of displacement. The acceleration of a body at any instant is given by the first derivative of the velocity with respect to time. Acceleration A is equal to dv by dt, or dv is equal to a dt. So integrating both sides, ரெண்டு சைடு integrate பண்றது from the limit u to v, integrating both sides with the condition that at time changes from 0 to t, the velocity changes from u to v for the constant acceleration. So acceleration is the first derivative of velocity னு சொன்னோம். So acceleration into dt is equal to dv, the small change in velocity for a time dt. இந்த ஸ்மால் சேஞ்ச் தான் நமக்கு தெரியுது. நமக்கு டோட்டல் வெலாசிட்டி தெரியணும்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் முன்னாடி தான் நான் சொன்னேன், லாஸ்ட் கிளாஸ்ல டிஃபரன்சியேஷன் பண்ணுறதோட ரிவர்ஸ் தான் இன்டகிரேஷன். when you differentiate something you are actually breaking into two small gaps. ஃபைனலாக ஹோல் பிக்சர் வேணும், அந்த ஹோல் ஜேர்னியோட டீட்டெயில்ஸ் வேணும்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் இன்டகிரேஷன். ஸோ இந்த ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். எதை நம்ம வந்து எந்த லிமிட்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த லிமிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்பர் லிமிட் அண்ட் லோவர் லிமிட் கொடுக்கணும். இங்கே வந்து இட் இஸ் வெலாசிட்டி. ஸோ டைம் வந்து எங்கேருந்து எங்கே? டைம் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோலேருந்து டைம் டி இஸ் ஈக்குவல் டு டி அப்படிங்கிற ஸ்லாட் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வென் த டைம் இஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருந்தது? யூவா இருந்தது. ஸோ லோவர் லிமிட் வில் பி யூ. அங்கிருந்து டைம் டி இஸ் ஈக்குவல் டு டி செகண்ட்ஸ் ஆகும்போது வெலாசிட்டி என்னது? வியா இருக்கு. ஸோ திஸ் இஸ் இன்டெக்ரல் டிவி யூ டு வி. திஸ் இஸ் இன்டெக்ரல் ஏ டிடி 0 டு டி வில் பி ஈக்குவல் டு இன்டெக்ரல் யூ டு வி டிவி. அப்படிதான் இந்த லிமிட்ஸ் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். LHSல வந்து இன்டெக்ரல் டிவி வருது ஃப்ரம் த லிமிட் யூ டு வி, அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இன்டெக்ரல் 0 டு டி ஏ டிடி. நவ் ஏ பீயிங் அ கான்ஸ்டன்ட், ஏ கான்ஸ்டன்ட் யார் சொன்னா? கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். கன்சிடர் அ பாடி அண்ட் வி ஆர் கிவிங் அ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனா இது கான்ஸ்டன்ட் வேல்யூ மாதிரி தான், ஏயை வெளியில் எடுத்துலாம். இன்டெக்ரல் டிடியோட ஆன்சர் இஸ் டி between the limits 0 to t. Integral dv oda answer is v between the limits u to v. So upper limit v minus lower limit u is equal to a into t. So v is equal to u plus at. If a is dependent on time, then a cannot be brought outside the time integral. இங்க எடுத்ததுக்கு ரீசன் கான்ஸ்டன்ட், டைம் ஆக ஆக ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்படி ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆயிருந்தா யூ கேன் நாட் டேக் இட் அவுட் சைட். ஆக்சலரேஷன் இஃப் இட் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம்னா அதை எழுதி அந்த டேர்மை ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணணும். ஆனால் இந்த கேஸில் ஆக்சலரேஷன் இஸ் நாட் டைம் டிபெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சது? v is equal to, so finally you got v minus u is equal to at, or v is equal to u plus at. This is your first equation of motion. First equation கிடைச்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக கிடைச்சது. இந்த ரிலேஷன் இஸ் the relation between velocity and time. The acceleration of a body at any instant is given by the first derivative of velocity with respect to time. A is equal to dv by dt, dv is equal to a dt, integrating both sides with the condition that time changes from 0 to t and velocity changes from u to v. For the constant acceleration, integral u to v dv is equal to integral 0 to t at dt. A constant வெளியில் எடுத்துட்டோம். Integral 0 to t dt is equal to v between the limits u to v and a between the limits 0 to t. So it becomes v minus u is equal to at, or v is equal to u plus at. First equation over. Second equation, it relates displacement and time. Velocity is the first derivative of displacement. Velocity v is equal to ds by dt. The velocity of the body is given by the first derivative of displacement with respect to time. V is equal to ds by dt, or ds is equal to v dt. ஆனா v வர இடத்துல என்ன இருக்கு? u plus at into dt. u plus at into dt இருக்கு. v வர இடத்துல substitute பண்றோம். So இந்த dt is applied to both the terms. u கூடயும் dt போட்டுக்கணும், at கூடயும் ஒரு dt போட்டுக்கணும். இனி you have to integrate. இங்கெல்லாம் என்ன லிமிட் வரும்? 0 to t 0 to t வரும், ஏன்னா அது டைம். இங்க 0 to s. So ds is equal to u plus at dt. Initially we know that time t is equal to 0. The particle started from the origin. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 0வா தான் இருந்தது. அப்புறம் டைம் t ஆன உடனே பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் s ஆகுது. ஸோ டைம் 0ல இருந்து t ஆகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ல இருந்து s க்கு வருது. ஸோ இன்டெக்ரல் 0 to s ds is equal to integral
0 to t u dt plus integral 0 to t at dt. A being a constant, you can take out. U change ஆக போறதுல u into dt ஓட answer is t. Integral dt is t. Plus a வெளியில எடுத்துட்டோம். Integral t dt is t square by 2. So இந்த பக்கம் நமக்கு ds ஓட integral is s. You get the second equation, relation between displacement and time. So s is equal to ut plus half a t square. So என்னெல்லாம் பார்த்தோம்? First வந்து velocity time relation v is equal to u plus at. ரெண்டாவது displacement time s is equal to ut plus half at square. இனி மூணாவது இதுல தான் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு, ஒரு சின்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் மாதிரி. ஃபர்ஸ்ட் ரெண்டும் ரொம்ப சிம்பிளா இருந்தது. acceleration is equal to dv by dt னு போட்டோம். a dt is equal to dv வந்தது. then integrating both sides அப்படி பண்ணினோம். v is equal to u plus at. ரெண்டாவது வந்து velocity is equal to ds by dt, v dt is equal to ds, but v constant கிடையாது. v is already in terms of t, it is dependent on time. அதனால v வர இடத்துல u plus at போட்டு எல்லா டேர்மையும் தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணோம். that is how we did. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா third equation you are going to find out. Third equation la again you are using the same equation. A is equal to, acceleration is the first derivative of velocity, dv by dt. dv by dt எப்படி எழுதலாம்? dv by ds into ds by dt. You can write A is equal to dv by dt, but dv by dt can be written as dv by ds into ds by dt. ஒரு சின்ன rearrangement. ds by dt வர இடத்துல v ன்னு எழுதலாம். So this is dv into v by ds. Acceleration is equal to, இந்த ds இந்த பக்கம் போச்சுன்னா or so ds is equal to 1 by a போட்டு dv into v இத மொத்தமா டெரிவேஷன் எழுதணும்னா what is derivative of v square? v square ஓட derivative is 2v. okay, but here we have v alone. அப்போ இத நான் derivative of v square னு எழுதுறேன்னா here in numerator you will get 1 2. To nullify that 2 I have to add one more 2 in the denominator. 1 by 2 னு போட்டுட்டு இது எப்படி எழுதலாம்? derivative of v square னு எழுதலாம். because numerator I don't have any 2 here. ஆனா இத differentiation பண்ணினேன்னா my answer will be 2v. okay, அதனால என்ன பண்றோம்? ds is equal to 1 by 2a d into v square அப்படின்னு போடுறோம். இல்லனா இது இன்னொரு விதத்திலையும் பண்ணலாம். bookல although they have given like this, you can use one more method. இங்க எழுதினோம் இல்லையா, a is equal to dv into v by ds. The ds can be taken here. Now integrating both sides, integral v dv இப்படி நான் ஆர்டரை மாத்தி எழுதலாம். integral v dv between the limits u to v. here between the limits 0 to s. a கான்ஸ்டன்டா வெளியில எடுத்துட்டோம்னா ds ஓட integration is s. இந்த பக்கம் x dx ஓட integration is x square by 2. so integral v dx ஓட answer will be v square by 2 minus u square by 2. so இந்த 2 காமனா இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா 2as னு வரும். v square minus u square is equal to 2as. so integral 0 to s ds is equal to integral u to v 1 by 2a into d of v square. therefore s is equal to 1 by 2a into v square minus u square. 2a அந்த பக்கம் போச்சுனா v square is equal to u square plus 2as. இத integral of dv square னு எழுதுறோம்னா ஒரு 2 டிவைட் பண்ணிக்கணும், அப்படியும் எழுதலாம். or you can differentiate integral v dv integration பண்ணோம்னா v square by 2 வரும். upper limit v, lower limit u. v square by 2 minus u square by 2. 2 is taken common. either way you can solve.
So 3 equations we have seen. First equation was v is equal to u plus at. Second equation was s is equal to ut plus half at square, and third equation is v square minus u square is equal to 2as. We can also derive the displacement s in terms of initial velocity u and final velocity v. From the equation, we can write at is equal to v minus u. So substituting this in the second equation, that is s is equal to ut plus half at square la half க்கு பதிலா v minus u by t அப்படின்னு போட்டுக்கலாம். v minus u வர இடத்துல at வர இடத்துல v minus u னு போட்டுக்கலாம். s is equal to ut plus half a t square. இனி at square can be written as at into t. At square can be written as ut plus half at into ஒரு t. at வர இடத்துல v minus u னு போட்டுக்கலாம். So ut plus half v minus u into t. இனி இந்த half உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா ut plus half vt minus half ut. Yes, minus half ut. ut minus half ut is positive half ut. So half vt அப்படியே இருக்கு plus half ut புதுசா இப்போ இதுக்கப்புறம் வருது. So you get half a common வெளியில எடுத்து half t காமனா வெளியில எடுத்துட்டோம்னா v plus u. So v plus u by 2 is your average velocity. அதை t ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா you get displacement. So 4 equations சேர்த்து எழுதணும்னா these are the 4 equations, kinematic equations which we have derived. First one வந்து velocity timeக்கு நடுவுல இருக்கிற relation, second one displacement time relation, third one velocity acceleration. Okay, velocityக்கும் accelerationக்கும் நடுவுல இருக்கிற relation, velocity displacement, sorry, velocity displacement relation, time வருதுல இதுல velocityக்கும் displacementக்கும் நடுவுல. And then last one is displacement is the product of average velocity into time. So இது எல்லாத்துக்குமே வேலிடிட்டி என்னது? கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனாக இருக்கணும். இட் ஷுட் ட்ராவல் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். இல்லைன்னா என்ன ஆகிடும்? டைரக்ஷன் மாறினாலோ ஆக்சலரேஷன் மாறினாலோ நம்ம அப்ளை பண்ண டிஃபரன்ஷியல் கால்குலஸ் இதுக்கு அப்ளை ஆகாது. ஸோ தீஸ் ஆர் த 4 equation. திஸ் இஸ் ரிப்பீட்டட்லி ஆஸ்ட் கொஸ்டின் ஃபார் யோர் போர்டு எக்ஸாம். எல்லா எக்ஸாம்லையுமே மெஜாரிட்டி ஆஃப் தி எக்ஸாம் ஐதர் இன் குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி இல்லைனா ஆனுவல் எக்ஸாமுக்கு, போர்டு எக்ஸாமுக்கு கட்டாயம் கேட்குற ஒரு 5 மார்க் கொஸ்டின். ரிப்பீட்டடாக கேட்கறது டிஃபரன்ஷியல் கால்குலேஷனோட அப்ளிகேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் we will see equations of இதே equations of motionல வந்து ஒரு சின்ன வேரியேஷன் கொடுத்துடலாம். சப்போஸ் the body is falling under free fall. ஃப்ரீ ஃபால்னா நம்ம பாடி வந்து ட்ராப் பண்ணுறோம்னா இதே equations எப்படி மாற்றி எழுதலாம்? A body is falling from a height h. It has a mass m and assume that there is no air resistance. So drop down பண்ணுறது என்ன ஆகும்? acceleration due to gravity will keep on increasing its velocity. ஸோ கம்போனன்ட் வைஸ் பார்த்தோம்னா எக்ஸ் கம்போனன்ட்லேயோ இல்லைன்னா ஜெட் கம்போனன்ட்லேயோ எந்த சேஞ்சும் இருக்காது. ஆனால் y கம்போனன்ட்ல மட்டும் ஆக்சலரேஷன் இருக்கு. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் இன் த y கம்போனன்ட். ay இஸ் ஈக்குவல் டு a இஸ் ஈக்குவல் டு g. அப்போ நம்ம இப்போ பார்த்த 3 equations என்னெல்லாம் ஆயிடும்? v இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் ஏடின்னு போட்டிருந்தோம். a வர இடத்துல இப்போ என்ன பண்ணணும்? g. ஸோ இந்த equation v இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் gtன்னு ஆயிடும். அதே மாதிரி s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் half at ஸ்கொயர்னு போடுறோம். எஸ்னா என்ன டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு? டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன டைரக்ஷன்ல இருக்கு? y டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ y இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் half gt ஸ்கொயர். தேர்ட் ஒன் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. ஏனா ஆக்சலரேஷன் விச் இஸ் g அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் இஸ் y. ஸோ அதே equations எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அந்த equations எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம் ஃபார் ஃப்ரீ ஃபால். சப்போஸ் த பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட், u வர இடத்துல 0 போட்டுருவோம். அதே equation u வர இடத்துல எல்லாம் 0 அப்ளை பண்ணும்போது v is equal to gt, y is equal to half gt square and v square is equal to 2gy. ஸோ yங்கிறது என்னது? என்ன ஹைட்ல இருந்து விழுந்ததோ அந்த ஹைட். h is equal to half gt square. அப்போ விழறதுக்கு உண்டான டைம், ஒரு ஹைட்ல இருந்து நம்ம பாடியை போட்டோம்னா எவ்வளோ டைம் எடுக்கும்? ரூட் ஆஃப் 2h by g. ஸோ அதிகமான ஹைட்ல இருந்து போட்டோம்னா நிறைய டைம் கிடைக்கும் நமக்கு. பேராஷூட் எல்லாம் ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான். யூ வில் ஹேவ் இனஃப் டைம் டு ஓப்பன் த பேராஷூட். அந்த பேராஷூட் ஓப்பன் பண்ணாதான் ஏர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க முடியும், சேஃப் லேண்டிங் நம்ம பண்ண முடியும். அந்த பேராஷூட் ஓப்பன் பண்றதுக்கு கூட ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து நம்ம ஓப்பன் பண்ணிடணும். இல்லைன்னா போக போக டைம் கிடைக்காம ஆயிடும்.
ரொம்ப ஷார்ட் டைம்ல the person will fall to the ground. அதனால ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்தா தான் நமக்கு அந்த டைம். இப்போ கூட ஒரு பர்டிகுலர் ஹைட்ல ரீச் ஆயிருந்தா தான் அந்த என்ஜினை ரீஸ்டார்ட் பண்றதுக்கோ ஏர்கிராஃப்ட்ல அந்த ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்றதுக்கோ எல்லாம் முடியும். ஸோ ஹைட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் த டைம் ஆஃப் ஃபிளைட். you're dropping something from the 10th floor or 15th floor, it is possible to calculate அந்த பர்சன் எங்க விழுவாரு நெட்டை பிடிக்கிறதுக்குலாம் வசதியா இருக்கும். இல்ல ரொம்ப பக்கத்துல இருந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல விழுந்தா chances are very less. The speed of the particle when it reaches the ground can be calculated. ஸோ இங்க பார்த்தோம் v square is equal to 2gy. y வர இடத்துல h போட்டுக்கோ. ஸோ 2gh னு வரும். ஸோ v is equal to root of 2gh. The above equation applies that the body falling from a higher height, larger heightல இருந்து 5th floor 6th floorல இருந்து விழுந்தா அந்த இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஃபைனல் வெலாசிட்டி will be very high. அப்ப அந்த பாடி வந்து ஆனா ஸ்மாலர் ஆல்டிடியூட்ல இருந்து விழுந்தோம்னா வெறும் ஃப்ரீ ஃபால்னு சொல்லுவோம். we call it as free fall. Initial velocity 0 இருக்கும். acceleration will be purely acceleration due to gravity. விழற ஹைட்டை பொறுத்து தான் அதனோட ஃபைனல் வெலாசிட்டியா இருக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா கலீலியோ he proved with an experiment that coin, ஒரு ஃபேமஸ் ஃபெதர் அண்ட் காயின் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு எந்த பாடியா இருந்தாலும் அந்த விழற டைம் வந்து எதுல டிபெண்ட் பண்ணாது, ஆக்சலேஷன் எதுல டிபெண்ட் பண்ணாது, இந்த எந்த இக்குவேஷன்லயுமே மாஸ் ஆஃப் த பாடி வரவே இல்லை. அப்போ வாட் தே செட் இஸ் மாஸ் ஆஃப் த பாடி does not make any difference to the time of fall or for the velocity. ஸோ ஒரே ஹைட்ல இருந்து ரெண்டு பாடியை போட்டோம்னா ஒரே டைம்ல விழணும். பிகாஸ் ஆக்சலேஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் மாஸ் ஆஃப் த பாடி. அப்போ ஏன் ஃபெதர் மெதுவா விழுது, காயின் சீக்கிரம் விழுதுன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால. ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லாத பட்சத்துல ரெண்டும் ஒரே டைம்ல தான் விழும். அதுக்கு ஒரு வீடியோ கூட இருக்கு, அந்த லிங்க் ஐ வில் ஷோ யூ. ஸோ தே ஹவ் கால்குலேட்டட் தட் டைம் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி ஹைட் அண்ட் நாட் ஆன் த இனிஷியல் வெலாசிட்டி ஆர் த மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ தட் வி வில் சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். அந்த வீடியோவும் பார்ப்போம். அண்ட் தென் வி வில் ஸ்டார்ட் த நியூ டாபிக் ப்ரொஜெக்டைல். ப்ரொஜெக்டைல ரெண்டு விதமான ப்ரொஜெக்டைல் இருக்கு. இந்த மாதிரி ஃப்ரீ ஃபால்ல கொஞ்சம் தூரம் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டு ஆஃப்டர் தட் இட் ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. அந்த மாதிரி மோஷனை தான் ப்ரொஜெக்டைல் மோஷன் சொல்றோம். அந்த ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஜெக்டைல் which is thrown with an initial velocity. Hi all, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ இப்போ கைனமேட்டிக் லெசன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கைனமேட்டிக்ஸில் we studied what is rest and motion, எப்படி அது வந்து அப்சல்யூட் கிடையாது, ரிலேட்டிவ் மோஷன், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். தென் we also saw equations of motion, kinematic equations of motion with uniform acceleration எப்படி derive பண்றது. that was an important question. அதுக்கு முன்னாடி வெக்டார்ஸை பற்றி பார்த்தோம், ஸ்கேலார்ஸை பற்றி பார்த்தோம். how we add two vectors, triangle of addition, multiplication, scalar product, vector product. இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன். இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரீவியஸ் நாலேஜ் இருக்கணும்னா you should be thorough with the three equations of motion. That is S is equal to ut plus half at square, v is equal to u plus at, and v square is equal to u square plus 2as. Also வெக்டார்ல நம்ம பார்த்தோம் எந்த ஒவ்வொரு வெக்டாரோட கம்போனென்ட்டும் ரெண்டு வெக்டார்ஸ் ஈக்குவலா இருந்தா அதனோட கம்போனென்ட்டும் ஈக்குவலா இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் தட் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிற ஆக்சலேஷன் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். y டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸ் y டைரக்ஷன்ல இருக்கிற ஆக்சலேஷன் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி z டைரக்ஷன்ல அப்ளை பண்ற ஃபோர்ஸ் z டைரக்ஷன்ல இருக்கிற ஆக்சலேஷன் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த நாலேஜோட தான் நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷனை கற்றுக்க முடியும். Now what is projectile motion? Projectile na it is an object which you are throwing into air with an initial velocity. ஒரு particular initial velocity ஓட நம்ம throw பண்ணுவோம். It can be in two directions. Either you can throw the object in a horizontal direction. அப்போ கொஞ்சம் தூரம் horizontal directionல மூவ் ஆகும். அதுக்கப்புறம் gravity will start taking over. அதுக்கப்புறம் அது மேல இருக்கிற ஒரே ஃபோர்ஸ் இனிஷியலா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருப்போம். அந்த ஃபோர்ஸ்ல தான் ஒரு இனிஷியல் வெலாசிட்டி அது ஸ்டார்ட் ஆகுது மோஷனை. அதுக்கப்புறம் ஆஃப்டர் அ டைம் gravity takes over and the body starts moving under the influence of vertical force. That is gravitational force vertical மட்டும் தான் ஆக்ட் பண்ணும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா acceleration will act only in the y direction. x directionல எந்த விதமான acceleration இருக்காது. You have initiated the motion, அதுக்கப்புறம் ஒரே யூனிஃபார்ம் horizontal velocityல தான் மூவ் ஆகும். vertical velocity சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் according to the acceleration. So first definition பார்த்தலாம். When an object is thrown in the air with some initial velocity, not just upwards, and then allowed to move under the action of gravity alone, the object is known as projectile. So நம்ம தூக்கி போடுற அந்த ஆப்ஜெக்ட் தான் projectile. ரியல் லைஃப்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்? ஒரு பாலை தூக்கி போடுறது, இல்லைன்னா ஜெட் ஆஃப் வாட்டர். நம்ம வந்து ஸ்ப்ரிங்க்லர் எப்படி ஜெட் ஆஃப் வாட்டரை ஸ்ப்ரே பண்றது அதெல்லாம். And these are examples. Projectile in horizontal projection.
ஹொரிசான்டல் ப்ரொஜெக்ஷனா நம்ம அது இனிஷியல் ஃபோர்ஸ் கொடுக்கறது எந்த டைரக்ஷன்ல கொடுக்குறோம்? எக்ஸ் டைரக்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ கன்சிடர் அ ப்ரொஜெக்டைல் விச் இஸ் அ பால் thrown horizontally with an initial velocity u from the top of a tower of height h. Already in the object ஓட position is at a height h from the ground. அங்கிருந்து நம்ம ஒரு இனிஷியல் வெலாசிட்டி u ஓட அதை த்ரோ பண்றோம். ஸோ கொஞ்ச தூரம் அதனோட இன்ஃப்ளூயன்ஸ்ல ஃபார் வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் அந்த ஹொரிசான்டல் டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். பட் ஆஃப்டர் தட் கொஞ்சம் கொஞ்சமா கிராவிட்டி டேக்ஸ் ஓவர் அண்ட் இட் வில் ஹாவ் அ கம்போனன்ட் இன் த y டைரக்ஷன் ஆல்சோ. ஸோ இப்படி மூவ்மெண்ட் வரும்போது இட் இஸ் அ 2-dimensional மோஷன். ரெண்டு விதமான வெலாசிட்டி இருக்கும். ஹொரிசான்டல் வெலாசிட்டி இருக்கும், வெர்டிகல் வெலாசிட்டியும் சேர்ந்திருக்கும். As the ball moves, it covers a horizontal distance due to its uniform horizontal velocity u. நம்ம இனிஷியலா யூங்கிற வெலாசிட்டியில த்ரோ பண்ணியிருக்கோம். அதனோட எஃபெக்ட்ல கொஞ்சம் தூரம் அது டிராவல் பண்ணும் in a horizontal direction and a vertical downward distance because of the constant acceleration due to gravity. இது மட்டும் தான் இருந்தது. அந்த வெர்டிகல் ஃபோர்ஸ் இல்லைன்னா அது ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆயிருந்திருக்கணும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா gravity takes over and it also starts having a displacement in the y direction. So vertical downward distance because of the constant acceleration due to gravity, which is small g. Thus, under the combined effect of the the ball moves along the path OPA. The motion is a 2-dimensional plane. So இதுல வந்து ஒரு x component இருக்கு, y component இருக்கு for velocity and distance at every point of the trajectory. இந்த மோஷனோட பாத்ல ஒவ்வொரு பாயிண்ட்லயும் you have two components. One will be the vertical component, the other one will be the horizontal component. So நம்ம படிச்ச மூணு equations-யும் நம்ம ரெண்டு டைரக்ஷன்லயும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். s is equal to u t plus half a t square, s x is equal to u x t plus half a x t square அப்படின்னு போடணும். ஸோ எதுக்கெல்லாம் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ட் போட போறோம்? ஸோ எதுக்கெல்லாம் சப்ஸ்கிரிப்ட் போடுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் s is equal to ut plus half a t squareங்கிறது ஜெனரல் இக்குவேஷன். ஜெனரலா எந்த டைமென்ஷன்ல வேணா. இதை வந்து ரெண்டு இக்குவேஷன்ஸா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஒன்னு வந்து எக்ஸ் டைரக்ஷனுக்கு. ஸோ எதுக்கெல்லாம் டைரக்ஷன் இருக்கும்? டைம் இஸ் அ ஸ்கேலர். அதுக்கு எந்த டைரக்ஷனும் கிடையாது. இனிஷியல் வெலாசிட்டிக்கு இருக்கு. ஸோ uxt பிளஸ் ஹாஃப் ax t ஸ்கொயர். ஆக்சலரேஷனுக்கும் டைரக்ஷன் இருக்கு, வெலாசிட்டிக்கும் டைரக்ஷன் இருக்கு. இதே மாதிரி y டைரக்ஷன்ல என்ன எழுதுவோம்? sy is equal to uyt பிளஸ் ஹாஃப் ay t ஸ்கொயர். இந்த கேஸ்ல நம்ம இனிஷியலா த்ரோ பண்ணது எக்ஸ் டைரக்ஷன்ல. ஸோ யூஎக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கு விச் இஸ் யூ. ஆனா யூஒய்க்கு எந்த வேல்யூவும் இல்லை. இனிஷியலி there was no velocity in the y direction, no displacement also in the y direction. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ay takes over. and x directionல என்ன கிடையாது? acceleration கிடையாது. so ux will be equal to u which will be equal to vx till the end. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிற வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாது. ஆனா y டைரக்ஷன்ல என்ன ஆகும்? இனிஷியலி ஜீரோவா இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆகும். பிகாஸ் ay has got a component and that value of ay is g. ஸோ ஜென்ரலா இருக்கிற கைனமேட்டிக் இக்குவேஷன்ஸை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஒன் ஃபார் தி எக்ஸ் டைரக்ஷன், ஒன் ஃபார் தி y டைரக்ஷன். எக்ஸ் டைரக்ஷன்ல என்ன இருக்கு? இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, ஆனா ஆக்சலரேஷன் கிடையாது. y டைரக்ஷன்ல என்ன இருக்கு, ஆனா என்ன இல்ல? y டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் இருக்கு, ஆனா இனிஷியல் வெலாசிட்டி கிடையாது. So keeping all this in mind, we will start the derivation. Let the ball take a time t to reach the ground at point A. Then the horizontal distance traveled by the ball is x of t is equal to x and the vertical distance traveled by the projectile is y of t is equal to y. So we can apply kinematic equations along the x and y direction separately. Since this is a 2-dimensional motion, the velocity will have both horizontal component ux and vertical component uy. ஆனா initially uy 0 இருக்கும். The particle has zero acceleration along the x direction, so the initial velocity ux remains constant throughout the motion. So distance traveled by the projectile at a time t is given by the equation. Generally s is equal to ut plus half at square. s வர இடத்துல sx னு போடுறோம். sxங்கிறது distance traveled in the x direction, which can be written as x. Now since a is equal to 0, x is equal to uxt. In the equation, throughout the motion மாறவே மாறாது, because you do not have any acceleration. Now இப்போ வெர்டிகல் டைரக்ஷனை பார்க்கலாம். ஹொரிசான்டல் டைரக்ஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வெர்டிகல் டைரக்ஷன். வெர்டிகல் டைரக்ஷன்ல நம்ம வெர்டிகலா அந்த பாடியை த்ரோ பண்ணல. யூ ஹேட் த்ரோட் இட் இன் த ஹொரிசான்டல் டைரக்ஷன். So uy is equal to 0. Initial velocity has no downward component and a is equal to g.
இதனோட அதே equation அதாவது s is equal to ut plus half at square choose பண்ணிருக்கோம் இல்லையா s வர இடத்துல என்ன போடுவோம் y போடுவோம் because this is displacement in the y direction and uyt plus half at square you know that uy கிடையாது நம்ம throw பண்ணது horizontal directionல ux has got initial velocity has got only a component in the x direction but no component in the y direction அதனால uyt அந்த term 0 ஆயிடும் a வர இடத்துல என்ன போடணும் g போடணும் throughout the body is being accelerated downward direction la increase ஆகுது velocity so g ன substitute பண்ணிக்கிறோம் y is equal to half gt square so motion வந்து x directionலயே இருக்கு y directionலயே இருக்கு two dimensional motion x directionல இருக்கிற distance ஈஸியா calculate பண்ணிடலாம் x is equal to ux into t ux ஓட வேல்யூ இனிஷியல் இருந்து ஃபைனல் வரைக்கும் சேஞ்சே ஆக போறது இல்ல so x is equal to ux into t ஆனா y directionல இருக்கிறது it will keep on increasing because it has a acceleration. So y direction la substituting the value of t from equation 2.23 இதனோட initial equation ல இருந்து t என்ன வரும் t is equal to x divided by ux அப்படின்னு வரும் so அந்த t எங்க substitute பண்றோம் இங்க half gt square இருக்கு இல்லையா அந்த t வர இடத்துல you will substitute x square by ux square so the equation new equation becomes y is equal to half g x square by ux square now this இதுல என்னென்ன வேரியபிள் இருக்கு y ஒரு வேரியபிள் x ஸ்கொயர் இன்னொரு வேரியபிள் x ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்கிற எல்லாமே கான்ஸ்டன்ட் g கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும் ஏன் நான் ux இன் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கேன் பிகாஸ் ஐ டோல்ட் யூ ஹொரிசான்டல் டைரக்ஷன்ல தூக்கி போட்டோம் ஹொரிசான்டல் டைரக்ஷன்ல இனிஷியல் ஃபோர்ஸ் தவிர வேற எந்த ஃபோர்ஸும் கிடையாது தட் வாஸ் ஒன்லி ஃபார் இனிஷியேட்டிங் த மோஷன் அந்த மோஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் ஃபோர்ஸ் த்ரூ அவுட் அது இல்லை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் எக்ஸ் டைரக்ஷன்ல எந்த ஃபோர்ஸ் இல்லாததுனால எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிற வெலாசிட்டி த்ரூ அவுட் த மோஷன் கான்ஸ்டன்டா இருக்கும் ஸோ இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற g divided by 2ux square எல்லாமே constant that can be written as k where k is a constant so the general equation of motion in the vertical direction is y is equal to kx square now இந்த equation பார்த்தா மேக்ஸ்ல வந்து நிறைய equation geometrical equations பார்த்த உடனே அந்த trajectory ஓட ஷேப் என்னதா இருக்கும்னு சொல்ல முடியும் so linear equation ஓட equation you know linear graph ஓடுது straight line ஓட equation you know that general equation ax plus b is equal to c இப்படி எழுதினோம்னா you will get a straight line so y is equal to ax plus b அப்படிலாம் எழுதும்போது when you give values for x and y you get a straight line இதே மாதிரி சர்க்கிள்க்கு பாரபோலாக்கு ஹைப்பர்போலா எலிப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் equation இருக்கு now இந்த equation y is equal to kx squareங்கிறது எதோட ஸ்டாண்டர்ட் equation பாரபோலாவோட ஸ்டாண்டர்ட் equation so இதுல இருந்து என்ன புரிய வருதுன்னா it will look like a parabola இப்போ நம்ம ஹொரிசான்டல் டைரக்ஷன்ல அந்த பாடியை தூக்கி போட்டோம்னா அந்த பாத் வந்து நமக்கு பாராபாலிக் ஷேப்பா கிடைக்கும் வாட் இஸ் அ பாராபோலா திஸ் இஸ் யோர் பாராபோலா ஸோ அப்வர்டு பாராபோலா இருக்கு சைடு வேஸ் லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு டவுன்வர்ட் எல்லாமே இருக்கு ஸோ பாராபோலாவோட ஒரு ஒன் ஹாஃப் ஆஃப் த பாராபோலா இஸ் அ ஷேப் ஸோ இதுல இருந்து இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணோம் 3 equations of motionல s is equal to ut plus half at square அந்த equation மட்டும் தான் எடுத்திருக்கோம் அதுல வெர்டிகல் டைரக்ஷன் ஹொரிசான்டல் டைரக்ஷன் ரெண்டையுமே அப்ளை பண்ணிட்டோம் ரெண்டையுமே அப்ளை பண்ணிட்டு டைமோட equation எதுல இருந்து கால்குலேட் பண்றோம் x is equal to uxt ல இருந்து t ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம் அதை தூக்கி y டைரக்ஷன்ல அப்ளை பண்றோம் ஸோ y டைரக்ஷன்ல இருக்கிற அந்த மோஷன் என்ன ஷேப்ல வரும் ட்ரெஜெக்டரி என்னவா இருக்கும் பாத் என்ன ஷேப்ல இருக்கும்னு பாக்குறோம் ஸோ y is equal to kx square where k is equal to g divided by 2ux square is a constant now this is the general equation of a parabola so you find that horizontal directionல நீ ஏதாவது ஒரு பார்ட்டிகிளை தூக்கி போட்டாலும் it will not move in a straight line it will take a parabolic path so one part of the motion முடிஞ்சாச்சு இப்போ நம்ம எதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம்னா ப்ரொஜெக்டைல் மோஷன்லயே ரெண்டு விதமான ப்ரொஜெக்டைல் இருக்கு ஒன் இஸ் which is projected in the horizontal direction the other one from the ground in the oblique direction இப்போ ஹொரிசான்டல்ல தான் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஏற்கனவே ஒரு பர்டிகுலர் ஹைட்ல நின்னுட்டு அந்த ப்ரொஜெக்டைல தூக்கி போடுறோம் தூக்கி போடும்போது you're throwing it actually த்ரோ பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அந்த ஃபோர்ஸ் மூவ்ஸ் the body in the horizontal direction for a particular time after that the gravity starts taking over a few seconds 1 or 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அந்த g வந்து தன்னோட எஃபெக்டை காட்ட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரெயிட்டா போக வேண்டிய பாடி டவுன்வர்ட் டைரக்ஷனும் சேர்ந்து எடுக்கும் ஸோ யூ வில் கெட் அ 2-dimensional மோஷன் எப்போதுமே எந்த ப்ரொஜெக்டைல் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல அவங்க உங்களை எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து அதனோட ட்ரெஜெக்டரி என்னவா இருக்கும் பாத் என்னவா இருக்கும் செகண்ட் திங் அது கீழே வந்து விழறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் டைம் ஆஃப் ஃபிளைட் இதுதான் எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் கேட்டா டைம் ஆஃப் ஃபிளைட்
அண்ட் எவ்வளோ தூரத்துல போய் விழும் ரேஞ்ச் இந்த கேஸ்ல ஒரு ஹொரிசான்டல் ப்ரொஜெக்ஷன்ல. சப்போஸ் இட் இஸ் ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன், ஒரு பர்டிகுலர் ஹைட் போனதுக்கு அப்புறம் கிரவுண்டுக்கு வரும். ஸோ அந்த கேஸ்ல ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன்ல ஹொரிசான்டல் மேக்ஸிமம் ஹைட், ஹொரிசான்டல் இல்ல ஹைட்டும் சேர்த்து கேட்பாங்க. ஸோ நம்ம மெயினா எதை டார்கெட் பண்றோம், இந்த 3 விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கொஸ்டினோட ஃபுல் டேட்டாவும் கலெக்ட் பண்ணிட்ட மாதிரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ட்ரெஜெக்டரி பார்த்தோம். அந்த பாத்தோட ஷேப் என்னவா இருக்கும், இட் வில் லுக் லைக் அ பாரபோலான்னு பார்த்தோம். செகண்ட் வந்து அந்த ஹைட்லேருந்து நான் அந்த ஆப்ஜெக்டை தூக்கி போட்டேன்னா அந்த ப்ரொஜெக்டைல் கிரவுண்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அது என்னென்ன ஃபேக்டர்ஸ்ல டிபெண்ட் பண்ணும். நான் போட்ட வெலாசிட்டியில டிபெண்ட் பண்ணுமா, நான் நிற்கிற ஹைட்டில் டிபெண்ட் பண்ணுமா, இல்லை வேற எந்தெந்த ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். The time taken for the projectile to complete its trajectory or time taken by the projectile to hit the ground is called as time of flight. நான் ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து அந்த ஆப்ஜெக்டை தூக்கி போடுறேன், அந்த ஆப்ஜெக்டை கீழே வந்து விழற வரைக்கும் இருக்கிற டைம் ஆஃப் ஃபிளைட், அதுதான் the total time taken is called as time of flight. Consider the example of a tower and projectile. Let h be the height of a tower, t be the time taken by the projectile to hit the ground. hங்கிற ஹைட் இருக்கிற டவர்ல இருந்து நான் ஒரு ப்ரொஜெக்டைல தூக்கி போடும்போது let it take a time capital T to reach the ground. Then after being thrown horizontally from the tower. So நம்ம வந்து s is equal to ut plus half at square அப்படிங்கிற equation ரெண்டு டைமென்ஷன்ல ஸ்ப்ளிட் பண்ண போறோம். sy is equal to uyt plus half at square for vertical motion. அதே மாதிரி sx is equal to uxt for horizontal motion. So என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெண்டா பிரிச்சிருக்கோம், sx sy. sxங்கிறது இந்த டைரக்ஷன்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் கவர், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பாடி இந்த ஹொரிசான்டல் டைரக்ஷன். syங்கிறது இந்த டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்ல என்ன மாற ஆகுது, ux will always be a constant, ஏன்னா ax is equal to 0. ஆனா இந்த கேஸ்ல uy இருக்கல. Initially you did not throw it in the vertical direction, you had thrown it only in the horizontal direction. ஆனா gravity takes over and it creates a displacement in the y direction also. And ay வர இடத்துல g போடணும். ஸோ நம்ம ட்ரெஜெக்டரி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டைம் ஆஃப் ஃபிளைட் பார்க்குறோம். டைம் ஆஃப் ஃபிளைட் இஸ் த டைம் டேக்கன் ஃபார் த ப்ரொஜெக்டைல் டு கம்ப்ளீட் இட்ஸ் ட்ரெஜெக்டரி ஆர் த டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் டு ரீச் த கிரவுண்ட். ஸோ ஹெச்ங்கிற ஹைட்ல இருந்து கிரவுண்ட் ரீச் ஆகிறதுக்கு எத்தனை டைம் எடுக்குதோ அதுதான் டைம் ஆஃப் ஃபிளைட். லெட் டி பி த டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் டு ஹிட் த கிரவுண்ட் ஆஃப்டர் பீங் த்ரோன் ஹொரிசான்டலி ஃப்ரம் த டவர். யூ நோ தட் sy is equal to uyt plus half at square. sy வர இடத்துல h, ஏன்னா மேலேருந்து போட்டாலும் கீழேந்து போட்டாலும் ஹைட் ஒன்று தான். So the distance that it is going to travel is hங்கிற ஹைட்ல இருந்து கிரவுண்டுக்கு ரீச் ஆக போகுது. So the total vertical distance that the projectile is going to travel is height of the tower. நீ எந்த டவரோட ஹைட்ல இருந்து போட்டிருக்கியோ அந்த ஹைட் ஆஃப் த டவர் ஃபுல்லா டிராவல் ஆகி கிரவுண்டுக்கு வரத்த y will become 0. Now t is equal to capital T, where capital T is the time taken to complete the traveling distance. uy is equal to 0. There was no initial velocity in the y direction. So equation sy வர இடத்துல h, half uy வர இடத்துல 0, இந்த term இருக்காது, half g t square. So t is equal to root of 2h by g. So இது ஒரு இம்பார்ட்டன்டான equation. இதுல வர வேரியபிள்ஸ் பார்த்தேன்னா time taken to complete the projectile motion. So capital T, the time of flight is directly proportional to height and inversely proportional to acceleration due to gravity. Higher the acceleration, lesser will be the time taken. So இது வந்து பிளானட்டுக்கு பிளானட் தான் மாறும். எர்த்லயே நம்ம பண்றத it depends only on the height. எர்த்ல பண்ணும்போது ஏதாவது பர்டிகுலர் பிளானட்ல பண்ணும்போது g is also going to be a constant. So ஷார்ட்டா சொல்ல போனா the time depends directly on the height of the tower from which it is thrown in the horizontal direction. ஸோ அதை ட்ராப் பண்ணாலும் சரி, இல்லை நீ அதை இனிஷியல் வெலாசிட்டியில் த்ரோ பண்ணாலும் சரி, the time taken for the projectile to reach the ground will be same. அதாவது நம்ம சும்மா ட்ராப் பண்ணியிருந்தா என்ன டைம் எடுத்திருக்குமோ அதே டைம் தான் இனிஷியல் வெலாசிட்டி இந்த ஹொரிசான்டல் டைரக்ஷன்ல நீ த்ரோ பண்ணாலும் எடுக்க போகுது. The time will be same in both the cases. So sy is equal to uyt plus half at square for vertical motion, sy is equal to h, small t is equal to capital T, uy is equal to 0. So h is equal to half gt square, or t square is equal to 2h by g, t is equal to square root of 2h by g. Thus, the time of flight for the projectile depends only on the height of the tower. It is independent of the horizontal velocity. நீ அதை drop பண்ணியிருந்தாலும் சரி, throw பண்ணியிருந்தாலும் சரி, time வந்து ஒன்று தான். If one ball falls vertically
ஃப்ரீ ஃபால் தூக்கி போடுறோம், ஜஸ்ட் ட்ராப் பண்றோம். another ball is projected horizontally with some velocity ux, then both the balls will reach the bottom at the same time. drop பண்ணாலும் throw பண்ணாலும் ஒரே டைம்ல தான் வந்து விழும், because time t is equal to root of 2h by g. ஸோ என்னென்ன கவர் பண்ணியாச்சு? ட்ரெஜெக்டரி பார்த்துட்டோம், parabolic மோஷனா இருக்கும்னு பார்த்துட்டோம். செகண்ட் வந்து டைம் ஆஃப் லைட் பார்த்தாச்சு. இனி என்ன இருக்கு? ரேஞ்ச். டைம் ஆஃப் லைட் இஸ் ஆல்சோ கவர்ட். இனி மூணாவது நம்ம பார்க்க போறது ரேஞ்ச். எவ்வளவு தூரத்துல விழுங்கிறது ஹைட்டில் டிபெண்ட் பண்ணுமா, வெலாசிட்டியில டிபெண்ட் பண்ணுமா, என்னென்ன ஃபேக்டர்ஸ்ல டிபெண்ட் பண்ணும்னு பார்க்கலாம். ஹொரிசான்டல் ரேஞ்ச், எவ்வளவு தூரத்துல போய் விழும், நான் எந்த டவர்ல இருந்து தூக்கி போடுறேனோ அந்த டவர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல, ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ்ல அந்த பால் போய் விழுறது. சப்போஸ் இட் இஸ் டிராப்பிங், கரெக்டா நம்ம நிக்கிற இடத்துலயே தான் விழும் டிராப்பிங். ஆனா இஃப் யூ த்ரோயிங் வித் த வெலாசிட்டி யூ, எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்க்கு போகும்னு பார்க்கலாம். The horizontal distance covered by the projectile from the foot of the tower to the point where the projectile hits the ground is called as horizontal range. நீ நிக்கிற டவரோட ஹைட்ல இருந்து, பாட்டம் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த டவர்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி விழறதோ இதை தான் நம்ம ஹொரிசான்டல் ரேஞ்ச்னு சொல்லுவோம். எவ்வளோ தள்ளி விழறது ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். இதுக்கு எந்த இக்குவேஷன் எடுக்கணும்? அதே இக்குவேஷன் தான், s is equal to ut plus half at square. ஆனா அதனோட எந்த கம்போனன்ட்? x கம்போனன்ட் எடுக்கணும். sx is equal to uxt plus half at square. we know that இந்த sx தான் ரேஞ்சா நமக்கு கிடைக்க போகுது. ux வந்து u தான் throughout the equation and there is no acceleration in the horizontal direction. So x, the range will be equal to u into t, where u is the velocity with which you are throwing and t is equal to நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச root of 2h by g. இதுல it is directly proportional to height. ரெண்டாவது இதோட இன்னொரு ஃபேக்டர் என்ன சேர்றது? the velocity, initial velocity is also getting multiplied. so அந்த டைம் ஆஃப் லைட்டை என்ன வெலாசிட்டியில தூக்கி போட்டிருக்கோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது அதிகமான வெலாசிட்டியில, அதிகமான இனிஷியல் வெலாசிட்டியில தூக்கி போட்டேன்னா ரொம்ப தூரத்துக்கு ரேஞ்சில் போய் விழும். ஸோ தட் இஸ் வை வி டூ. கொஞ்சம் என்ன ஹைட், என்ன பர்டிகுலர் ஃபோர்ஸ்ல நம்ம கொடுக்குறோமோ தட் வில் கிரியேட் அன் இனிஷியல் வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரக்ஷன். ஸோ அந்த வெலாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரேஞ்சில் போகணும்னா இனிஷியல் வெலாசிட்டி ஷுட் பி ஹையர், இனிஷியல் ஃபோர்ஸ் இந்த ஹொரிசான்டல் டைரக்ஷன் ஷுட் பி ஹையர். இனிஷியல் வெலாசிட்டி ஜாஸ்தியா இருந்தா, ஸோ இனிஷியல் வெலாசிட்டி கம்மியா இருந்தா கம்மி ரேஞ்சிலையும், இனிஷியல் வெலாசிட்டி ஜாஸ்தியா இருந்தா தள்ளி வேற ரேஞ்சில் போய் விழும், த ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹைட் இஸ் இம்பார்ட்டன்ட். எப்போதுமே இப்போ மிசைல் எல்லாம் லான்ச் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து நம்ம போனோம்னா தான் நம்ம நினைச்ச டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். ஸோ திஸ் ஹைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த பீக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் யூ வில் கெட் அ லார்ஜர் ரேஞ்ச். நீ எவ்வளோ ஹைட்ல இருந்து போடுறியோ இனிஷியல் வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டு நீ எந்த ரேஞ்சில் வேணா நமக்கு அந்த டார்கெட்டை போய் ரீச் ஆக வைக்கலாம். ப்ரொஜெக்டைல் கேன் பி மேட் டு hit any part on the ground depending on the initial velocity. So you have the advantage of having a height. இதனால தான் டிஃபென்ஸ்லயும் எல்லாத்துலயுமே peaks, mountain peaks are very important because that will decide the range, the maximum range up to which you can hit any target. The above equation implies that the range is directly proportional to the initial velocity and inversely proportional to acceleration due to gravity, directly proportional to height also. ஸோ 3 விஷயமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ட்ரெஜெக்டரி என்ன ஷேப்ல, அது பாத் என்ன ஷேப்ல மூவ் ஆகும்னு பார்த்தோம், எவ்வளோ நேரம் எடுக்கும் கீழே ரீச் ஆகிறதுக்குன்னு பார்த்தோம், எவ்வளோ தூரத்தில் போய் விழுவும், ஹொரிசான்டல் ரேஞ்சும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு வந்து 2 வெலாசிட்டியுமே இருக்கு, எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு வெலாசிட்டி இருக்கு, y டைரக்ஷன்ல ஒரு வெலாசிட்டி இருக்கு. ஸோ நெட் வெலாசிட்டி, ரிசல்டன்ட் வெலாசிட்டிங்கிறது என்னவா இருக்கும்? இது ரெண்டோடது ரிசல்டன்டா இருக்கும். ஒன் இன் த எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் த ரிசல்ட் another one in the y டைரக்ஷன். அதாவது 2 டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருந்ததுன்னா இந்த பாடி ரிசல்டன்டோட டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும். எக்ஸ்லயும் பியோர் எக்ஸ்லயும் மூவ் ஆகாது, பியோரா வைலயும் மூவ் ஆகாது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிளேன்ல, எக்ஸ் ஒய் பிளேன்ல தான் மூவ் ஆகும். அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன அதை கண்டுபிடிக்கணும். velocity of the projectile at any time which has got 2 components, I component as well as j component. At any instant t the projectile has velocity in 2 components, 2 directions, x direction and y direction. The resultant of these components gives the velocity of the projectile at that particular instant. ஸோ எந்த பாயிண்ட்டை நீ சூஸ் பண்ணாலும் அந்த பாயிண்ட்ல 2 வெலாசிட்டியுமே இருக்கும், ஒரு விஎக்ஸும் இருக்கும் விஒய்யும் இருக்கும். அந்த விஎக்ஸ்ங்கிறது மாற போறது இல்லை. விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் ஏடி, விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் த்ரூ அவுட். அந்த விஎக்ஸ் வந்து மாறவே மாறாது, இனிஷியல் வெலாசிட்டி தான் த்ரூ அவுட் த மோஷன் டில் தி எண்ட் இருக்க போகுது. ஆனா y ஆக்சிஸ்ல அப்படி இல்லை, vy இஸ் ஈக்குவல் டு uy பிளஸ் ayt. ux இல்லைனாலும் ax இஸ் ஈக்குவல் டு g. ஸோ vy will be equal to gt.
இதுல என்னென்ன டைரக்ஷன் இருக்கு? u is in the x direction. அதனால எந்த வெக்டார் போடணும்? யூனிட் வெக்டார் இந்த x direction. u க்கு பக்கத்துல i cap plus vy க்கு பக்கத்துல j cap which is gt j cap. ரிசல்டன்ட்க்கு என்ன பண்ணும்? மேக்னிடியூட் மட்டும் எடுத்துட்டா போறோம். So v is equal to root of u square plus g square t square. இதுதான் நம்மளோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி. டைரக்ஷன் வந்து xy பிளேன்ல இருக்கும். x axis component இருக்கும், y axis component இருக்கும். So you will have a vector in 2 dimensional. மேக்னிடியூட் கிடைக்கணும்னா root of u square plus gt square. இந்த டேர்ம் மாறாது, கான்ஸ்டன்ட். இந்த டேர்ம் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். It will keep on increasing. So இப்போ நம்ம பார்த்தது projectile in the horizontal direction. புரிஞ்சுதா? So once again நம்ம என்ன டைரக்ஷன்ல அதை த்ரோ பண்றோம்? ஹொரிசான்டல் டைரக்ஷன்ல தான் த்ரோ பண்றோம். ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டைல்னா என்னதுன்னு பார்த்தோம். இட்ஸ் an ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம தூக்கி போடுறோமோ அதுதான் நம்மளோட ப்ரொஜெக்டைல். when an object is thrown in the air with some initial velocity, not just upward, மேல தான் போடணும்னு இல்ல, sideways கூட போடலாம், and then allowed to move under the action of gravity alone, the object is known as projectile. அதுக்கு எக்ஸாம்பிள் பால் தூக்கி போடுறது, தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுறது, இதெல்லாம். consider a projectile, a ball thrown horizontally with an initial velocity u from the top of a tower having a height h. As the ball moves, it covers a horizontal distance due to its horizontal velocity. Horizontal velocity இருக்கிறதுனால horizontal distance கண்டிப்பா கவர் பண்ணும். அதை தவிர ஜீரோல ஸ்டார்ட் பண்ண y directionல இருக்கிற velocity படிப்படியா இன்க்ரீஸ் ஆகி you will also have a displacement in the y direction. x directionலயும் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், y directionலயும் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். இந்த x directionல இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்றோம். y directionல இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்ரெடி நோன். இவ்வளவுதான் கவர் பண்ண முடியும். ஹெச்ங்கிற ஹைட்டை தான் அது y டைரக்ஷன்ல கவர் பண்ண முடியும். ஆனா x டைரக்ஷன்ல நம்ம விரும்புற மாதிரி அதிகமான வெலாசிட்டி கொடுத்து இல்லைன்னா அதிகமான ஹைட்ல இருந்து த்ரோ பண்ணி அதிகமான ரேஞ்சுக்கு கொண்டு வந்து அதை விட முடியும். அதுல ஃபர்ஸ்ட் ட்ரெஜெக்டரி பாக்குறதுக்காக x டைரக்ஷன்ல இருக்கிற s is equal to ut plus half at square அந்த ஈக்குவேஷனையும் y டைரக்ஷன்ல இருக்கிற சேம் s is equal to ut plus half at square ஈக்குவேஷன்ஸை எடுத்துக்கிறோம். x is equal to uxt, so t is equal to x by ux. இதை தூக்கி அடுத்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்றோம். இந்த ஈக்குவேஷன்ல uy 0, gt ஸ்கொயர் தான் இருக்கு, at square becomes gt square. t வர இடத்துல என்ன போடணும்? x square by ux square. so இந்த bracket குள்ள இருக்கிற எல்லா டேர்முமே கான்ஸ்டன்ட். this is of the form y is equal to kx square. this is the general equation of a parabola. so the trajectory is a parabola. அதை பார்த்தோம். second, time of flight. time of flight is the time taken for the projectile to complete its trajectory or the time taken for the body to hit the ground. அதுக்கு y டைரக்ஷன்ல இருக்கிற sy is equal to uyt plus half at square. uy தான் 0 வச்சு, sy is equal to h னு போட்டுக்கணும், small t வர இடத்துல capital T போட்டுக்கணும், uy is 0. so h is equal to half gt square. t square is equal to 2h by g, or t is equal to square root of 2h by g. the time of flight depends directly on the height of the tower from which it is thrown. so heightல மட்டும் தான் டிபெண்ட் பண்ணுமே தவிர இனிஷியல் வெலாசிட்டில டிபெண்ட் பண்ணாது. டிராப் பண்ணாலும் த்ரோ பண்ணாலும் ஒரே டைம்ல தான் கீழே வந்து விழும். அடுத்து என்ன பார்த்தோம்னா ஹொரிசான்டல் ரேஞ்ச், எவ்வளவு தூரத்துல போய் விழ போகுது, ஃபுட் ஆஃப் த டவர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ், அதை தான் ரேஞ்சுன்னு சொல்றோம். அதுக்கு sx is equal to uxt plus half at square. இந்த டேர்ம் இருக்க போறது இல்ல, ux into t, t வர இடத்துல root of 2h by g. so range is directly proportional to initial velocity and height inversely proportional to acceleration due to gravity. acceleration due to gravity அதிகமா இருந்தா கம்மியான டிஸ்டன்ஸ் தான் கவர் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னா, எர்த்தில் எதுலலாம் ஸ்மால் ஜி கம்மியாக இருக்கோ அதுலலாம் நல்ல டிஸ்டன்ஸ் போகும். ஜூபிட்டரில் அதிகமான ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கிற பிளானட்னா பக்கத்துலேயே தான், என்னதான் நீ தூக்கி போட்டாலும் கொஞ்சம் டவருக்கு பக்கத்துலேயே தான் விழும். இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இட் இஸ் அ ரிசல்டன்ட் ஆஃப் எக்ஸ் டைரக்ஷன் as well as y direction. எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் அ கான்ஸ்டன்ட், y directionல இருக்கிறது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ vy is equal to gt. ரெண்டோட ரிசல்டன்ட் மேக்னிடியூட் இஸ் root of u square plus g square t square. and அது வெலாசிட்டின்னு பார்த்தோம். வெலாசிட்டியில டைரக்ஷனும் இருந்தது, மேக்னிடியூட் இருந்தது. அதனோட மேக்னிடியூட மட்டும் தான் என்னன்னு சொல்றோம், இந்த மேக்னிடியூட தான் ஸ்பீடுன்னு சொல்றோம். so t is equal to root of 2h by g. gt can be written as g into root of 2h by g. இந்த g உள்ள கொண்டு போனோம்னா root of 2h g square by g வரும். 1 g gets cancelled, so you get vy is equal to root of 2hg. இப்போ vy ஸ்கொயர்னா என்னவா இருக்கும், இந்த சைடும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ vy ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2hg.
இந்த ப்ரீவியஸ் equationல gt ஸ்கொயர் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 2gh வருது. So speed of the particle when it reaches the ground will be root of u square plus 2gh. டைம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த equation யூஸ் பண்ணலாம். இல்லை டைம் கொடுக்கல, ஹைட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னா you can convert and also find the speed of the projectile when it hits the ground. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஹொரிசான்டல் ப்ரொஜெக்டைல். நம்ம ஒரு பர்டிகுலர் ஹைட்ல நிற்கிறோம், அந்த ஹைட்ல இருந்து ஒரு இனிஷியல் வெலாசிட்டியில தூக்கி போடுறோம். ரெண்டாவது விதமான ப்ரொஜெக்டைல், ஹவ் யூ கேன் ப்ரொஜெக்ட் இட், ஹவ் யூ கேன் த்ரோ த ஆப்ஜெக்ட் இஸ் கிரவுண்ட்ல இருந்தே நம்ம தூக்கி போடலாம். ஸோ கிரவுண்ட்ல இருந்து தூக்கி போடுறது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஹியர். ஸோ ஒரு பாடியை வந்து நம்ம கிரவுண்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தூக்கி போட போறோம். அது என்ன ஆக போகுது, அது அப்படியே மேக்ஸிமம் ஹைட்டுக்கு ரீச் ஆகி அதுல இருந்து திருப்பி கிரவுண்டுக்கு வரப்போகுது. நான் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அவங்க வந்து அந்த டைரக்ஷன் ஆஃப் ஹொரிசான்டல் மோஷன் as well as வெர்டிக்கல் மோஷன் அதனோட வெலாசிட்டியை ப்ரொஜெக்ட் பண்ணி ஆரோ வச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ இது இனிஷியலா இந்த டைரக்ஷன்ல நம்ம கொடுக்க போறது வந்து இந்த டைரக்ஷன்ல. ஸோ இந்த டைரக்ஷன்ல தான் நம்ம வந்து இதை த்ரோ பண்ண போறோம் இந்த பாடியை அட் அன் ஆங்கிள் தீட்டா வித் த ஹொரிசான்டல். அப்பவே என்ன பண்றோம், நம்ம ஸ்லாண்டிங்கா போடுறதுனால அதுக்கு எக்ஸ் டைரக்ஷன்லயும் ஒரு வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, y டைரக்ஷன்லயும் ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு. அதை ஒவ்வொரு பாயிண்ட்லயா காட்டுறாங்க. ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிற வெலாசிட்டியோட டைரக்ஷன் எந்த பாயிண்ட்லயுமே மாறுறது இல்லை, அதே வேல்யூ அதே டைரக்ஷன் எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே. ஆனா y டைரக்ஷன்ல பார்த்தனா என்ன ஆகுறது, இந்த பாயிண்ட்லலாம் இட் கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங், ஒரு மேக்ஸிமம் லெவலுக்கு போயிட்டு படிப்படியா குறையிறது. வெலாசிட்டி இஸ் இன் த வெர்டிக்கல் டைரக்ஷன் பட் ஆக்சலரேஷன் இஸ் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ இந்த வெக்டாரோட ஹைட் நேச்சுரலி குறைஞ்சிக்கிட்டே வரணும். ஃபைனலி டாப் பொசிஷன்ல இருக்கிறத வெர்டிக்கல் கம்போனன்ட் ஆஃப் த வெலாசிட்டி பிகம்ஸ் 0. அப்பவும் இந்த ஹொரிசான்டல் கம்போனன்ட்ல டைரக்ஷனும் மாறல, அதே டைம்ல என்னவும் மாறல, அதனோட மேக்னிடியூடும் மாறல. ஸோ இதுல இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ux is equal to u cos theta throughout the motion. u cos thetaங்கிற கம்போனன்ட் மாறவே மாறாது இனிஷியல்ல இருந்து ஃபைனல் வரைக்கும். ஆனா uy is equal to u sin theta இருக்கு இல்லையா, அதனோட வேல்யூ will keep on changing. Initially it will decrease. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும், it will reach 0. The vertical component of velocity will become 0. அப்பவும் horizontal directionல அது மூவ் பண்ணிட்டு தான் இருக்கும், அதே டைரக்ஷன்ல அதே வெலாசிட்டியில. மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிற டைம்ல இந்த வெலாசிட்டி வெர்டிக்கல் வெலாசிட்டி பிகம் 0. அப்பவும் ஹொரிசான்டல் வெலாசிட்டி வந்து u cos theta-வா தான் இருக்கும். ஸோ வெலாசிட்டியை ரெண்டு கம்போனண்டா பிரிச்சுக்கலாம், எக்ஸ் கம்போனன்ட் y கம்போனன்ட். எக்ஸ் கம்போனன்ட் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ux u cos theta-வா தான் இருக்க போகுது. ஆனா uy ஒவ்வொரு பாயிண்ட்லயும் சேஞ்ச் ஆயிட்டே வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குறைஞ்சிக்கிட்டே வந்து டாப் பொசிஷன் ரீச் ஆகிறது 0 ஆகி ஒரு செகண்ட் அங்க நின்றுட்டு அதுக்கப்புறம் அது திருப்பி என்ன ஆகும், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்ளிக்கா ஒரு ப்ரொஜெக்டைல தூக்கி போடும்போது யூ ஆர் த்ரோயிங் இட் வித் அ பர்டிகுலர் angle with the horizontal, the vertical velocity keeps on decreasing, reaches 0, keeps on increasing and reaches a maximum value when it touches the ground. Horizontal directionல இருக்கிற velocity throughout the motion, initially என்ன horizontal component இருந்ததோ அதுதான் till it reaches the ground, அதே வேல்யூ தான் இருக்க போகுது. So this is the exact picture of how it will look like. அந்த projectile ஒவ்வொரு பொசிஷன்ல எப்படி வரும், ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இஸ் கிவன். ஸோ இதை பற்றி தான் அடுத்தது படிக்க போகிறோம். அங்கே ஒவ்வொரு பொசிஷனில் வரைஞ்சு காமிச்ச மாதிரி தான் இங்கே அவங்க காமிச்சிருக்காங்க. நம்ம இனிஷியலி ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் அதை த்ரோ பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வருது. இங்கேயும் u cos theta தான், ஆனால் uy பற்றியா குறைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இவ்வளோ ஹையாக இருந்த uy இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இங்கே uy வந்து டோட்டலி 0 ஆகிடும். அப்போவும் u cos theta ux வந்து u cos theta-வா தான் இருக்கும். அது த்ரூ அவுட்டா இந்த கம்போனன்ட் இப்படி மாறாம வந்து இது வரைக்கும் u cos theta. This projectile motion takes place when the initial velocity is not horizontal but at some angle theta with the vertical as shown in the diagram. Consider an object thrown with an initial velocity u at an angle theta with the horizontal. So நீ த்ரோ பண்ற uக்கு ரெண்டு கம்போனன்ட் இருக்கு, x component as well as y component. So நீ த்ரோ பண்ற object with a velocity u is equal to uxi plus uyj. இதுல uxங்கிறது u cos theta from the diagram
x component is u cos theta, y component is u sin theta. In a resolution of vector நம்ம படிச்சிருக்கோம். Resolution of a vector is, if this is theta, this will be uy, this will be ux, this is u. Cos theta sin theta எழுதி பாரு. Cos theta is equal to adjacent side by hypotenuse. Sin theta is equal to opposite side by hypotenuse. So இங்க ux is equal to u cos theta. இங்க uy is equal to u sin theta. அப்படிதான் இங்க வருது. So ux is equal to u cos theta and uy is equal to u sin theta. Since the acceleration due to gravity is in the direction opposite to the direction of vertical component uy, this component keeps on decreasing and reaches a value 0 at the maximum height. At the maximum height, the same gravitational force will pull the projectile downward and fall to the ground. There is no acceleration along the x direction throughout the motion. X direction la irukra velocity change agadu. Idu nalla solid ah purinju vechukkanum. So the horizontal component of the velocity ux is always u cos theta, remains the same till the object reaches the ground. இங்கேயும் நம்ம அந்த ரெண்டு கம்போனெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்க போறோம். vx is equal to ux plus axt. ax தான் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். So அதனால என்ன ஆகும்? vx is equal to ux and ux is equal to u cos theta. Horizontal distance traveled sx is equal to uxt plus half axt square. sx is equal to x னு போடு, ux வர இடத்துல u cos theta னு போடு, because ax is equal to 0. அங்க எப்படி t is equal to x divided by ux கிடைச்சதோ இங்கேயும் t is equal to x divided by ux. ஆனா ux ஓட வேல்யூ is u cos theta. இது எதுக்கு? horizontal directionக்கு. next verticalக்கு பார்க்கலாம். vy is equal to uy plus ayt. Now uy is equal to u sin theta, ay is equal to minus g, opposite to the direction of motion. Motion is in the upward direction, acceleration is in the downward direction. அதனால vy is equal to u sin theta minus gt. The vertical distance traveled sy is equal to uyt plus half a by t square. ay க்கு பதிலா என்ன பண்ணணும்? minus g. uy க்கு பதிலா u sin theta. sy வர இடத்துல y. So y is equal to u sin theta t minus half gt square. t வர இடத்துல எல்லாம் என்ன பண்ணலாம்? 2.28 ல இருந்து x by u cos theta. Now what is sin by cos? Tan. x tan theta minus half g x square by u square cos square theta. இதுவும் general equation. Thus the path followed by the projectile is an inverted parabola. y is equal to என்ன ஃபேக்டர் இருக்குங்க? minus half g x square by u square cos square theta. So y is equal to minus kx square இருக்கிறதுனால it will look like an inverted parabola. அதுதான் நம்ம டயக்ராம்லயே பார்த்துட்டோம். So this is an inverted parabola. இதுதான் parabola. This is an inverted parabola. That is going to be the trajectory. So எப்பவுமே ஒரு projectile என்னெல்லாம் கேட்பாங்க, என்ன எதிர்பார்ப்பாங்க? trajectory, time of flight, horizontal range and also maximum height if it is oblique projection. இல்லனா height டவரோட height தானே நமக்கு ஏற்கனவே தெரியும். So இந்த இடத்துல trajectory prove பண்ணியாச்சு. next maximum என்ன ஹைட்டுக்கு போகும்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன equation யூஸ் பண்றது? maximum heightல போன உடனே அதனோட velocity, final velocity 0 ஆயிடும். எவ்வளவு டைம் நமக்கு தெரியாது. So எதை யூஸ் பண்ண போறோம்? v square is equal to u square plus 2as. என்ன ஹைட்டுக்கு போகும்னு தான் கண்டுபிடிக்க போறோம். So s கண்டுபிடிக்கணும். a நமக்கு ஏற்கனவே தெரியும். final velocity என்னவா இருக்க போகுதுன்னு தெரியும். uy ஓட வேல்யூவும் தெரியும். So எல்லாமே known except s. அதனால இந்த equation யூஸ் பண்றோம். The maximum vertical distance traveled by the projectile during its journey is called as maximum height. இதுக்கு displacement ஓட equation தான் யூஸ் பண்ணணும். displacement velocity ரிலேட் பண்றது அந்த equation யூஸ் பண்ண போறோம். uy வர இடத்துல u sin theta, ay வர இடத்துல minus g. ஏன் minus g? Because it is moving upward, acceleration is downward. sx is equal to, sorry, sy is equal to h max, and the maximum at the maximum height the velocity is going to be 0. So 0 is equal to u square sin square theta minus 2g h max. h max is equal to u square sin square theta by 2g. So h max maximum height-க்கு போகணும்னா நீ அந்த ஆப்ஜெக்ட்டை ரொம்ப ஹை வெலாசிட்டியில, இனிஷியல் வெலாசிட்டியில தூக்கி போடணும் ஒண்ணு. ரெண்டாவது மேக்ஸிமம் angle with the horizontal. What is a maximum angle possible with the horizontal? That is 90 degree. அப்போ ஒரு பொருள் ரொம்ப ஹைட்டுக்கு போகணும்னு நினைச்சேன்னா நம்ம அதை வந்து இந்த கிரவுண்டுக்கு 90 டிகிரியில தூக்கி போட்டாதான்
maximum height க்கு அது போகும். u square sin square theta divided by 2g. Time of flight, the total time taken by the projectile from the point of projectile till it hits the ground in the horizontal plane is called as time of flight. This time of flight is மேல போறதுக்கு எடுக்கிற டைம் ஓட டபுள் தான் கீழேயும் போறதுக்கு என்ன டைம் எடுக்குதோ அதே தான் கீழே வரதுக்கும் எடுக்க போகுது. It is going to travel the same vertical distance. So half of the motionக்கு என்ன டைம் எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு into 2 பண்ணிட்டா போதும். இதுக்கும் நம்ம எடுக்கிறோம் sy is equal to uyt plus half at square, where sy is the maximum height that it is going to travel. அது into 2 னு பண்ணலாம். இல்லனா maximum heightக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது what will be the total vertical displacement? You know that displacement is a vector. மேல போற height வந்து h இருந்தா கீழே வர travel பண்ற displacement is minus h. So what is the total displacement in the y direction? Sy is equal to 0. So Sy is equal to 0. It becomes half ay t square. So here 0 is equal to u sin theta tf minus half g tf square. So tf is equal to 2u sin theta by g. இதுல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கோம்னா மேல போயிட்டு ரிட்டர்ன் கீழே வர வரைக்கும் இருக்கிற டோட்டல் டைம் எடுக்கணும்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் is 0. Net displacement in the y direction போகும்போது initial it will travel a distance height h and come down again it will travel a distance minus h. Acceleration is minus g. T is equal to total time of flight and initial velocity was u sin theta. So u sin theta tf minus half g tf square is equal to 0. Tf is equal to 2u sin theta. Tf gets cancelled. U sin theta tf is equal to g half g tf square. One tf gets cancelled. So tf is equal to 2u sin theta by g. அப்ப டைம் ஆஃப் ஃளைட் எதுல டிபெண்ட் பண்ணும்? நீ இனிஷியலா தூக்கி போட்ட வெலாசிட்டில டிபெண்ட் பண்ணும். இங்க ஹைட் எல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் ஹைட்ல டிபெண்ட் பண்ணாது. இட் வில் டிபெண்ட் ஆன் த வெலாசிட்டி வித் விச் யூ ஆர் ப்ரொஜெக்டிங் இட். என்ன வெலாசிட்டியில தூக்கி போடுறியோ அந்த வெலாசிட்டியில டிபெண்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ த ஆங்கிள் sin theta. ஸோ மேக்ஸிமம் நிறைய டைம் வேணும்னா theta should be 90 degree. It will stay in the air for a long time. இல்ல கொஞ்ச நேரம் போதும்னா தீட்டாவை முடிஞ்ச வரைக்கும் கம்மியா பண்ணிட்டோம்னா கொஞ்ச நேரத்திலேயே சீக்கிரம் வந்து கிரவுண்டை டச் பண்ணிடும். ஸோ இட் மீன்ஸ் தட் தீட்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக எத்தனை நேரம் அது ஏர்ல நிக்க போகுதோ. ஸோ வேணும்னு நம்ம இப்போ அதை யூ ரிக்வயர் லாட் ஆஃப் டைம் டு ஹோல்டு த பால் நவ் யூ வில் த்ரோ இட் வெர்டிகலி அப். அப்போ ரொம்ப நேரத்துக்கு அது ஏர்ல இருந்துட்டு யூ வில் கெட் அ லாட் ஆஃப் டைம் டு ஹோல்ட் இட் பேக். இல்ல சீக்கிரமா போய் ரீச் ஆகணும்னா யூ வில் த்ரோ இட் இன் த ஹொரிசான்டல் டைரக்ஷன். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஹொரிசான்டல் டைரக்ஷன்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் டிராவல்ட், ஹொரிசான்டல் ரேஞ்ச், எங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்ண திருப்பி எங்க வந்து ரீச் ஆகுதோ இதுதான் ஹொரிசான்டல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். The maximum horizontal distance between the point of projection and the point on the horizontal plane where the projectile hits the ground is called as horizontal range. This is found easily with the horizontal component. Sx is equal to uxt plus half axt square. So என்ன பண்ணணும் நம்ம? S is equal to ut plus half at square. அதில் தான் a கிடையாதுன்னு தெரியும். S is equal to ut மட்டும்தான். u na initial velocity. S na displacement in the x direction. That is horizontal range. R is equal to u cos theta into time t. T ங்கிறது 2u sin theta by g. Now u into u becomes u square 2 sin theta cos theta. Now you have studied sin a plus b is equal to sin a cos b plus cos a sin b. Suppose இது ரெண்டுமே a இருந்தா sin a cos b plus cos a sin a cos a cos a sin a. a plus b வர இடத்துல b க்கு நான் a னே போட்டுட்டேனா sin 2a will be equal to 2 sin a cos a. You have an equation like this in trigonometry. Sin a plus b is equal to sin a cos b plus cos a sin b. இனி a b னு ரெண்டு வேரியபிள் போடாம ரெண்டையும் சேம் வேரியபிள் போட்டுட்டோம்னா sin 2a will be equal to 2 sin a cos a. So இங்க 2 sin theta cos theta can be written as sin theta plus theta or sin 2 theta. So range is equal to u square sin 2 theta by g. So எவ்வளோ ரேஞ்சுக்கு போகுதுங்கிறது நீ தூக்கி போடுற வெலாசிட்டிலையும் நீ தூக்கி போடுற ஆங்கிள்லையும் இருக்கு. ஆங்கிள் முடிஞ்ச வரைக்கும் 2 theta வந்து 90 டிகிரியா இருக்கணும்.
2 theta, twice the angle should be 90 degree. அப்ப நீ என்ன angle போடணும்? 45 degree ல theta is equal to pi by 4 ல போட்டனா you will get maximum range because sin 2 theta should be 1, theta should be equal to 45. So this means that if a particle is projected at 45 degree with respect to the horizontal, it attains maximum range. Maximum height வேணும்னா 90 degree, maximum range வேணும்னா 45 degree. இப்போ டிகிரி எப்படி ரேடியன்ஸா கன்வெர்ட் பண்றது? ஒரு சர்க்கிள்ல கம்ப்ளீட் டிகிரி எவ்வளவு இருக்கு? 360 டிகிரி இருக்கு. அதையே ரேடியன்ஸ்ல சொல்றோம்னா we say that it is 2 pi radians. So 2 pi corresponds to 360 degree. So pi corresponds to 360 by 2 is equal to 180 degree. இந்த pi வரட்ல 22 by 7 போடலாம், இல்லைன்னா 3.17 யூஸ் பண்ணலாம். ஸோ இதை தான் ரேடியன்ஸ்னு சொல்றோம், இதை டிகிரின்னு சொல்றோம். நான் எப்படி ரேடியனை டிஃபைன் பண்றது? 1 ரேடியன், சப்போஸ் ஆங்கிள் வந்து 1 ரேடியனா இருக்கணும்னா the radius of the circle இருக்கு இல்லையா, அதே டிஸ்டன்ஸ் இருக்கிற ஆர்க் ரேடியஸ், சப்போஸ் இட் இஸ் 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் இருக்கிற ஆர்க் எடுத்து ஆல்மோஸ்ட் லைக் ரஃப்லி லைக் an equilateral triangle மாதிரி பார்த்தேன்னா இந்த நடுவுல சப்டெண்ட் பண்ணி இருக்கிற ஆங்கிள் கரெக்டா 1 ரேடியனா இருக்கும். That is the definition of 1 radian. டிகிரியை ரேடியன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது it is the angle subtended at the center of the circle by an arc which is equal in length to the radius of the circle. Radians are used in measuring area, volume, circumference. எல்லா ஃபார்முலாலையும் நம்ம டிகிரி போட மாட்டோம், ரேடியன்ஸ்ல போட்டு தான் இக்குவேஷன்ஸ் சொல்லுவோம். பை ஆர் ஸ்கொயர், 2 பை ஆர் எல்லாமே ரேடியன்ஸ்ல தான் கன்வெர்ட் பண்ணி சொல்றோம். ஸோ ரேடியன் is a measure used to calculate planar angle subtended by a circular arc at the center of a circle. It is defined as the length of the arc divided by radius of the arc. So 1 radian ங்கிறது என்னது? 1 radian is the angle subtended at the center of a circle by an arc that is equal in length to the radius of the circle. Now degree is a unit of measurement which is used to determine the size of the angle when the angle goes all the way around in a circle. So இந்த size எந்த சைஸ்க்கு ஓப்பன் ஆகுது? 360 டிகிரி போயிடுதுன்னா it will cover the whole distance. In terms of radians, the full cycle has 2 pi radians. டிகிரில சொன்னோம்னா 360, full circle-ஓட angle radiansல சொன்னோம்னா 2 pi radians. So angular displacement என்ன? இந்த மாதிரி ஒரு வெக்டார் சர்க்கிள்ல when it is covering இந்த minute hand, hour hand கிளாக்கோட எப்படி மூவ் ஆகுது, அவர் ஹேண்ட் எப்படி மூவ் ஆகுது, இல்லைன்னா மினிட் ஹேண்ட் எப்படி மூவ் ஆகுது, அப்படியே கவர் பண்ணிட்டு வரும்போது அந்த ஹேண்ட் கவர் பண்ணிட்டு வரும்போது இட் வில் கவர் அ லீனியர் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ அன் ஆங்கிள் அட் த சென்டர். ஸோ இனிஷியல் பொசிஷன்ல இருந்து அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போகும்போது த ஆர்ம் இஸ் ஆக்சுவலி கவரிங் அ லீனியர் டிஸ்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் அன் ஆங்கிள் அட் த சென்டர். ஸோ அந்த சென்டருக்கு மூவ் ஆகும்போது அந்த சென்டர்ல எவ்வளோ ஆங்கிள் கவர் ஆச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த வெக்டர்னா கொஞ்சம் தூரம் அடுத்த இந்த பொசிஷன் வரும்போது இட் வுட் ஹவ் கவர்ட் அ லீனியர் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ சம் ஆங்கிள் அட் த சென்டர். இந்த கவர் பண்ண ஆங்கிள் அட் த சென்டரை தான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றோம். இது எப்படி லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் லெங்த் கவர் பண்ணிட்டு சொல்றோமோ அதே மாதிரி சென்டர்ல கவர் பண்ற ஆங்கிளை தான் என்னன்னு சொல்றோம்? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷன்ல சுத்திட்டே இருக்கும்போது த ஆர்ம் or the stick or the vector covers linear distance as well as angle at the center. The angle covered by that particular vector when it describes a circular motion is called as angular displacement. The angle described by the particle about the axis of rotation or the center in a given time is called as angular displacement. It is represented as theta. And you know that theta இப்போ ரேடியன்ஸ்ல சொன்ன மாதிரி it is the length of the arc divided by radius. Theta is equal to s by r or s is equal to r theta. Angular displacement, angle AOB is equal to theta. The unit of angular displacement is radian. இப்போ எப்படி லீனியர் வெலாசிட்டி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கு. லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ லீனியர் மோஷனையும் ஆங்குலர் மோஷனையும் அனலாகஸா படிக்கலாம். அனலாகஸ்னா என்னது? ஒரே நேரத்தில் கம்பேர் பண்ணி படிக்கலாம். இங்க வர டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எஸ்ன்னு எழுதுறோம், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தீட்டான்னு எழுதுறோம். எப்படி லீனியர்ல ஒரு வெலாசிட்டி வீன்னு இருக்கோ இங்கேயும் ஒரு வெலாசிட்டி இருக்கணும். அந்த வெலாசிட்டிக்கு என்ன பேரு சொல்றது?
angular velocity. It is represented as omega. Omega is equal to change in angle divided by change in time. The time interval in which the angle changes from theta 2 to theta 1 or from theta 1 to theta 2. Theta 2 minus theta 1 divided by T2 minus T1. நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மீட்டரில் மெஷர் பண்ணுவோம், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரேடியன்ஸில் மெஷர் பண்ணுவோம். வெலாசிட்டியை மீட்டர் பர் செகண்டில் மெஷர் பண்ணுற மாதிரி ஆங்குலர் வெலாசிட்டியை ரேடியன்ஸ் பர் செகண்டில் மெஷர் பண்ணுவோம். The direction of the angular velocity is along the axis of rotation. So angular velocity oda direction is it along the axis of rotation. In the axis சுத்தி சுத்தி தான் அந்த body turn பண்ணி வருது. So இந்த axis ஓட directionல இருக்கும் omega ஓட direction. Linear velocity will be in this direction, radius is in this direction. ரெண்டுக்கும் perpendicular மூணாவது directionல இருக்கும் angular velocity. So the object is actually moving in this plane. The radius is perpendicular to the velocity and the angular velocity will be in the third direction. XY plane la radius linear velocity மூணாவது direction Z direction la தான் angular velocity இருக்கும். So angular displacement பார்த்தோம், angular velocity பார்த்தோம், angular acceleration last. இதோட angular motion முடிஞ்சது. Angular acceleration alpha is equal to d omega by dt. It is also vector quantity. It will also have the same direction. It may or may not have the same direction as the angular velocity. Velocity and acceleration may or may not have same direction. So only retardation acceleration madri. So alpha is represented by d omega by dt. So kinematic equations of motion la ஒரு சின்ன வேரியேஷன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே லீனியர் மோஷன், ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸில் சப்போஸ் த பாடி இஸ் மூவிங் இன் அ சர்க்குலர் மேனர், சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா, சப்போஸ் அந்த பாடி ஏங்கிற பொசிஷன்லேருந்து பிங்கிற பொசிஷனுக்கு இட் இஸ் மேக்கிங் அ மூவ்மெண்ட். ஓகே, அது ஒரு சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிறது. ஃபர்ஸ்ட் அதனோட பொசிஷன் வெக்டர் R1 அதுவாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்ல இருக்கிற பொசிஷன் வெக்டர் இஸ் R2. ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. லீனியர் டைரக்ஷனில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுக்கு இருக்குது. அதோடு சேர்ந்து என்ன ஆகுறதுன்னா, பிகாஸ் இட் இஸ் பெர்ஃபார்மிங் அ சர்க்குலர் மோஷன், அது தெரிஞ்சோ தெரியாமையோ என்ன நடக்கும், ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், எந்த சர்க்கிளில் ஒரு சர்க்குலர் மோஷன் பண்ணுறதோ அதனோட சென்டரில் பார்த்தோன்னா யூ வில் ஹாவ் அ ஸ்மால் ஆங்கிள் விச் இஸ் பீங் கவர்ட் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ நீ வந்து லீனியர் டைரக்ஷனில் நடக்க when you're walking through the circumference of a circle, knowingly or unknowingly, you're also being displaced through a particular angle. இப்போ கிளாக்கை கரெக்டாக இமேஜின் பண்ணி பார்த்தோன்னா, அந்த மினிட் ஹேண்ட் சப்போஸ் இட் இஸ் அட் 12 இருந்து 3ங்கிற பொசிஷனுக்கு வரும்போது இட் வுட் ஹேவ் ட்ராவல்ட் அ டிஸ்டன்ஸ் 1/4 the circumference of the circle, which is a linear displacement. அதுதான் லெங்த் வைஸாக வருது. இனி அதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள்னு பார்த்தா, அந்த 12ங்கிற பொசிஷன்ல 3ங்கிற பொசிஷனுக்கு வந்த உடனே இட் வுட் ஹவ் கவர்ட் அன் ஆங்கிள் 90 டிகிரி விச் இஸ் 5/2. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும், அதே மாதிரி அந்த மினிட் ஹேண்ட் வந்து மூவ் பண்ணிட்டே போகும்போது நெக்ஸ்ட் பைங்கிற ஆங்கிளும் அதே நேரத்தில் சர்க்கம்ஃபரன்ஸோட ஹாஃப் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 விதமான டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது. அதில் சர்க்குலர் மோஷனில் this doesn't happen when you're traveling in a straight line. இது எந்த கேஸில் மட்டும்தான் வரும், சர்க்குலர் மோஷனில் மட்டும்தான் வரும். சர்க்குலர் மோஷனில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நீ கவர் பண்ணி ஃபுல்லாகவே இனிஷியல் பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன்னா you would have traveled a distance equal to the circumference of the circle. At the same time, you would have traveled an angle 2π, which is 360 degree நீ angle turn பண்ணி வந்திருப்ப. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே டைப் ஆஃப் மோஷனில் 2 விதமான டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது. ஒன் இஸ் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், தி அதர் ஒன் இஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ த ஆங்கிள் தட் யூ ஆர் கவரிங், the angle subtended at the center by an object when it is changing its position is called as angular displacement. Consider a particle revolving around a point O in a circle of radius R. Let the position vector of the particle at a time t is equal to 0 initially be A, and after a time t the position is B. இப்போ என்ன ஆகுது, the angular displacement theta is always written in radian. Then the angle described by the particle about the axis of rotation or the center O in a given time is called as angular displacement. Angular displacement in the case like angle AOB, which is equal to theta. The unit of angular displacement is radian. And the theta we measure radian la measure பண்ணுவோம். The angular displacement theta in radian is related to the arc length S and radius R. Theta
is equal to S by R. Length of the arc, which is S divided by radius of the circle. ஸோ இதுதான் தீட்டாவை கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா அந்த பாடி எந்த அளவுக்கு லெங்த் ஆஃப் தி ஆர்க் கவர் பண்ணியிருக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை அந்த மூவ் பண்ணிட்டு இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸை டிவைட் பண்ணனா எவ்வளோ ஆங்கிள் கவர் ஆச்சுங்கிறது தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2πr கவர் பண்ணோம், அதில் 1/4. இப்போ நான் சொன்னேன் இல்லையா 12 3ங்கிற பொசிஷன் வரும்போது 90 டிகிரி வரும். லெட் அஸ் செக். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்டூ 2πr. இருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸோட 1/4 travel பண்ணுது. 1/4 into 2πr பண்ணுது. This has to be divided by r. R gets cancelled. 4 will get cancelled here. This becomes pi by 2, which is 90 degree. So இந்த equationல போட்டா கரெக்டா வருது. 12 இந்த 3 வந்தா 90, 12 இந்த 6 வந்தா pi, 12 இந்த 9ங்கிற பொசிஷன் போகும்போது 2pi by 3, and லாஸ்ட் பொசிஷன்ல என்ன வருது, சாரி 3pi by 2னு வரும். இந்த லாஸ்ட் கேஸ்ல it will be 2pi. So complete rotation வந்தோடனே 2pi radians 360 degree அது கவர் பண்ணும். The angular displacement is angle AOB is equal to theta. The unit of angular displacement is radian. The angular displacement theta in radian is related to the arc of the arc length S or AB and radius R, as theta is equal to S by R or S is equal to R theta. Now the rate of change of angular displacement is called angular velocity. எவ்வளோ angle travel பண்ணிருக்க divided by the time taken to cover that angle. If theta is the angular displacement in time t, then the angular velocity omega is equal to limit delta t tends to 0, delta theta divided by delta t. So delta theta divided by delta t can also be written provided delta t tends to 0. For a very small interval, this limit changes to delta t ங்கிறது என்னவாயிடும், d theta by dt ஆயிடும். Differentiation of angular displacement with respect to time. So இந்த மாதிரி differentiation அங்க லீனியர்ல என்ன பண்ணினோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டைமால டிவைட் பண்ணோன்னே we got velocity. அதே மாதிரி angular displacement டைமால டிவைட் பண்றோம், டிஃபரன்சியேஷன் பண்றோம்னா you will get angular velocity. Angular velocity ஓட notation is omega. The unit of angular velocity is radians per second. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரேடியன்ல மெஷர் பண்றோம், டிவைடட் பை டைம் பண்றதுனால radians per second வருது. The direction of angular velocity is along the axis of rotation. Suppose body வந்து பாடியோட radius of circular motion is in this direction. The body is moving in 90 degree to this radius. ஒவ்வொரு பாயிண்ட்லையும் டான்ஜென்ஷியலா தான் வெலாசிட்டியோட வெக்டார் இருக்கு. எந்த பாயிண்ட்ல ரேடியஸை வரைகிறோம் அந்த பாயிண்ட்டுக்கு 90 டிகிரியில தான் வெலாசிட்டியோட டைரக்ஷன் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் மியூச்சுவலி பர்பெண்டிகுலரான தேர்ட் டைரக்ஷன்ல தான் ஒமேகா இருக்கும். So omega will be in a direction which is mutually perpendicular to both radius as well as the velocity. The direction of angular velocity is along the axis of rotation following the right hand rule. Right hand rule இந்த directionல move பண்றோம்னா the omega will be upward. That is anti-clockwise direction. Clockwise இருந்தா omega will be downward. அதுதான் right hand rule. So angular velocity, angular displacement பார்த்தோம், angular velocity பார்த்தோம். ஸோ கட்டாயம் மூணாவது பேராமீட்டரும் இருக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, அடுத்தது என்னது, ஆக்சலேஷன், சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெலாசிட்டி, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஆக்சலேஷன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி ஷுட் பி ஆங்குலர் ஆக்சலரேஷன். Logically, the rate of change of angular velocity is called angular acceleration. அதுக்கு notation alpha. Alpha is equal to differentiation of d omega with respect to dt. Omega being a vector. The angular acceleration is also a vector quantity which need not be in the same direction as angular velocity. Angular acceleration or angular velocity ஒரே directionல தான் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் எல்லாம் கிடையாது. Acceleration can even be in a particular direction, but the omega will be in another direction. Next, tangential acceleration. An object moving along a circle of radius r in a time delta t, it travels an arc distance delta s. The corresponding angle, let it be delta t, delta theta. So delta s can be written as, from the equation, arc is equal to r theta, delta s is equal to r into delta t. Change in displacement is equal to radius into change in angular displacement, angle, change in angle, delta theta, angular displacement. Ini delta t, dividing both sides by delta t, delta s by delta t is equal to r into delta theta by delta t from this equation. Now
delta s by delta t provided delta t is very small அப்படினா differentiation எடுக்கிறோம் ds by dt னு limit delta t tends to 0 the equation changes to ds by dt which is equal to r omega e omega இங்கேயும் delta t differentiation almost very small value na it becomes d theta by dt which is nothing but omega. So ds by dt is equal to r omega. Here ds by dt is a linear speed v which is tangential to the circle and omega is angular speed. So the equation, new equation becomes v is equal to r omega. The direction of linear velocity is tangential to the circle. ஒவ்வொரு பாயிண்ட்ல circular motionல suppose your tying a stone to a string and நீ வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு இருக்க ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ரிலீஸ் பண்ணோன்னே என்ன ஆகுது விட்ட எந்த பாயிண்ட்ல விடுறியோ அந்த பாயிண்ட்ல டான்ஜென்ஷியலா மூவ் ஆகும். So the direction of linear velocity is tangential at any point of the circle. எந்த பாயிண்ட்ல எந்த பொசிஷன்ல இப்போ நிக்கிறதோ அந்த பாயிண்ட்ல ரிலீஸ் பண்ணனா அந்த பாயிண்ட்ல ரேடியஸ்க்கு டான்ஜென்ஷியல் சர்க்கிள்க்கு டான்ஜென்ஷியலா மூவ் ஆகும் 90 டிகிரி. Whereas the direction of angular velocity omega is along the axis. The radius is also represented as vector directed radially from the center. So this is true only for circular motion. In general, the relation between linear and angular velocity is linear velocity vedumna you have to find the cross product because cross product answer is a vector. So omega ngiradhu or vector, r ngiradhu vector. You should not change the order of vector product. V vector is equal to omega cross r. Okay, for circular motion, omega and r are perpendicular to each other, differentiating both the sides. இப்போ முன்னாடி கிடைச்ச equation அதாவது v vector is equal to r omega னு சொன்னோம். v vector is equal to omega cross r. So v is equal to r omega, differentiating both sides. dv by dt is equal to r into d omega by dt. Now this d omega by dt is represented as alpha. இப்போ தானே சொன்னோம் angular acceleration. So எதுக்கும் எதுக்கெல்லாம் நம்ம ரிலேஷன் பார்த்துட்டு இருக்கோம். Linear displacement is equal to r theta. Linear velocity is equal to r omega. Naturally, last இது என்னவா இருக்கணும் acceleration a should be equal to r alpha. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் angular parameters, angular motion ஓட இந்த சைடுல இருக்கிறதெல்லாம் linear. Linear displacement is equal to radius into angular displacement. Linear velocity is equal to radius into angular velocity and linear acceleration is equal to radius into angular acceleration. Now dv by dt is tangential acceleration and it is denoted as at. Linear இருக்கிறத tangential னு சொல்றோம். இன்னொன்னு இருக்கு இல்லையா இன்னொரு பார்ட் d omega by dt அதுவும் acceleration தான். அது என்ன acceleration? That is angular acceleration. The tangential acceleration வேணும்னா r into alpha பண்ணினா போதும். இன்னொரு acceleration வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் radial acceleration அப்படின்னு சொல்லுவோம் towards the center. பார்க்கலாம். Circular motion, when a point object is moving in a circular path with a constant speed, it covers equal distance in the circumference of the circle in equal interval of time. Then such a motion is called as uniform circular motion. Adukku best example when the body is rotating in a horizontal plane. Horizontal plane la ella point layum ஒரே மாதிரி force தான் இருக்கு. Gravitational force is equal at all times. At all points, அதனால it is a uniform circular motion. So in uniform circular motion, the velocity is always changing, direction of velocity is changing, but the speed remains the same. Physically, it implies that the magnitude of the velocity vector remains constant, only the direction changes. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் the direction is tangential to the point. மற்றபடி magnitude change ஆகாது. Magnitude same இருக்கும். That is tangential velocity, tangential acceleration, tangential velocity ஓட டைரக்ஷன் மட்டும் தான் மாறுமே தவிர மேக்னிடியூட் மாறாது. அதனால தான் ஸ்பீட் கான்ஸ்டன்ட்னு சொல்றோம். இனி இன்னொரு விதமான சர்க்குலர் மோஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வெர்டிகல் மோஷன். வெர்டிகல் மோஷன்ல என்ன ஆகும்னா there is a height difference if the object is moving in a vertical plane. இது வந்து horizontal plane. horizontal planeல ரொட்டேட் ஆகிறது it will be uniform. பட் vertical planeல இருக்கிறத இந்த பாயிண்ட்ல இருக்கிற இந்த பொசிஷன்ல இருக்கிற ஹைட்டும் இந்த பொசிஷன்ல இருக்கிற ஹைட் from the ground is different. There is a height difference. Height difference இருக்கிறதுனால கண்டிப்பா acceleration due to gravity ஓட எஃபெக்ட்டும் வேற வேறையா இருக்கும். The speed of the object will not be same at all points. ஸ்பீடே சேமா இருக்காதுன்னு சொல்றேன். The magnitude of velocity itself will not be same at all points. Direction விட direction is already different. Uniform circular motionல கூட direction was different velocityக்கு. இங்க ஸ்பீடே சேமா இருக்காது. ஸ்பீடே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். அந்த ஸ்பீடும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிற அந்த கேஸை தான் நம்ம நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். இப்போ தான் நம்ம பார்த்தோம் டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி, டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் ஒரு கான்செப்டை பார்த்தோம். ஸோ இன்னொரு கான்செப்ட் இருந்தது இல்லையா, AT is equal, இன்னொரு ஆக்சலரேஷன் இருக்கணும்.
which is changing the direction of velocity at all points. As already seen in uniform circular motion, the velocity vector turns continuously without changing its magnitude. So in the blue color direction தான் மாறுதே தவிர the magnitude at all points is same, and the radius is perpendicular to the velocity vector. This is the diagram for velocity in a uniform circular motion. இப்போ இதுல பார்த்தோம்னா length of the velocity vector does not change, which means magnitude change ஆகிறது இல்ல, direction மட்டும், arrow ஓட direction மட்டும் change ஆயிட்டே இருக்கு, which implies that the speed remains constant. Even though the velocity of the tangential velocity is constant at every point, the direction is different. இந்த direction different இருக்கிறதுக்கு என்ன காரணம்? What is tangential acceleration? Tangential acceleration is responsible for tangential change in velocity. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷன்லையும் வெலாசிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு ஆக்சலரேஷன் காரணம். அந்த ஆக்சலரேஷனை தான் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் என்ன பண்ணும்? இட் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ பாடி இந்த பக்கம் வந்த உடனே இட் வில் டைரக்ட் த பாடி டான்ஜென்ஷியலி. இந்த பாயிண்ட்லயும் இட் வில் பி ரேடியலி இன்வர்ட் and the direction of velocity will be in this direction. So this change in velocity with time is due to this acceleration. The centripetal acceleration is derived from a very simple geometrical relationship between the position and velocity vector. So let the position vector at this point be r1, position vector at the other point be r2, and the velocity at this point is v1 vector, the velocity at this point is v2 vector. So difference, if theta is the angle between r1 and r2, delta r is equal to r2 minus r1. அதே மாதிரி delta v is equal to v2 minus v1. v2 minus v1 divided by t2 minus t1 தான் நம்மளோட acceleration. So v2 minus v1 is written as delta v vector divided by delta t is equal to acceleration vector. அதே மாதிரி position vector ஓட changes. r2 minus r1 divided by t2 minus t1 is equal to delta r divided by delta t, where delta r vector is the position, change in position vector. So change in velocity divided by time is called as centripetal acceleration. Centripetal acceleration எப்போதுமே எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? Towards the center. அது எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? வெலாசிட்டியோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிள். மேக்னிடியூட சேஞ்ச் பண்ணாது, டைரக்ஷனை மட்டும் மாத்திக்கிட்டே இருக்கும். Let the directions of position and velocity vector shift through the same angle theta for the small interval of time. So r is equal to magnitude of r1 and r2 same, magnitude of v1 and v2 same is equal to v. If the particle moves from the position r1 vector to r2 vector, the displacement is given by delta r vector, which is r2 vector minus r1 vector. அதே மாதிரி change in velocity என்னது? Delta v vector, which is v2 vector minus v1 vector. So the magnitudes of displacement delta r and delta v satisfy the equation. Delta r by r is equal to minus delta v by v is equal to theta. Arc is equal to r theta on the formula. R theta, where r is the change in position. So delta r divided by r. Delta r ங்கிறது இங்க வரும். Delta r by r is equal to theta. அதே மாதிரி delta v by v is also equal to theta. The negative sign shows that delta v points radially inwards towards the center of the circle. r வந்து away from the center. Center origin எடுத்துட்டோம்னா away from the centerங்கிறதுனால பாசிட்டிவ் ஆகும், velocity towards the centerங்கிறதுனால நெகட்டிவ் ஆகும் எடுக்கிறோம். So delta v is equal to minus v into delta r by r, delta v by t, dividing both sides by delta t. So delta v by v, which is acceleration, is equal to minus v by r into delta r by delta t. What is delta r by delta t? Velocity. So இங்க ஏற்கனவே ஒரு velocity இருக்கு, இந்த velocity இதுவும் velocity minus v square by r. Radial acceleration ஓட formula வந்து minus v square by r. So this radial acceleration is equal to minus v square by r. Tangential acceleration என்னவா இருந்தது? Tangential acceleration was equal to r alpha. R into alpha, where alpha is the change in angular velocity. Radial acceleration ஓட formula என்னது? Minus v square by r. இப்போ net acceleration for uniform circular motion, v is equal to r omega is the angular velocity of the particle, where omega is the angular velocity of the particle about the center. The centripetal acceleration can be written as இதே v square by r in terms of omega எழுதணும். அங்க வந்து என்ன எழுதினோம்? Tangential acceleration at is equal to r alpha ன்னு எழுதினோம். அதே மாதிரி இதையும் in terms of angular terms எழுதணும்னா
V square by R. V is equal to R omega. V is equal to R omega. அப்போ 1R gets cancelled. A is equal to minus omega square R. Next coming to non-uniform motion. Non-uniform circular motionல என்ன ஆகுது? ஸ்பீடும் சேஞ்ச் ஆகுது, அதே நேரத்துல டைரக்ஷனும் சேர்ந்து சேஞ்ச் ஆகுது. For example, when the bob is attached to a string moves in a vertical circle, the speed of the bob is not same at all points. Lowest pointலயும் highest pointலயும் velocity same ஆ இருக்காது. To perform a non-uniform circular motion, there are certain criteria which we will learn in the next few lessons. அந்த rotational motionல நம்ம படிப்போம். The particle will have both centripetal and tangential acceleration. So tangential acceleration it will create a change in the direction of the it will create a change in the velocity. Radial will change the direction of velocity. புரிஞ்சுதா? So net resultant என்னவா இருக்கும்? ரெண்டுமே இருக்குதுல, டான்ஜென்ஷியல் ஸ்பீடும் மாறுது, டான்ஜென்ஷியல்ல மேக்னிடியூட் மாத்தி விடும், ரேடியல் டைரக்ஷனை மாத்தி விடும். ரெண்டுமே இருக்கிறதுனால இந்த கேஸ்ல டோட்டல் ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? Since the centripetal acceleration is v square by r and the magnitude of the resultant acceleration ar will be equal to root of at square plus v square by r the whole square. The resultant acceleration makes an angle theta with the radius vector. Resultant makes an angle theta with the, so in the direction இது centripetal acceleration, இது tangential acceleration. Resultant இந்த directionல வரும். Resultant is making an angle theta with the radius of the circle. So resultant is equal to root of at square plus v square by r the whole square. Tan theta is equal to tangential acceleration divided by radial acceleration. So இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது அனலாகஸாக பார்த்துட்டு இருந்தோம். லீனியர் மூமெண்ட்டுக்கும் லீனியர் மோஷனுக்கும் சர்க்குலர் மோஷன்லையும் என்னென்ன டேர்ம்ஸ் வருது, எப்படி அதை மேட்ச் பண்ணணும், அனலாகஸாக ஸ்டடி பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எப்படி லீனியர் இக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் 3 கைனமேட்டிக் இக்குவேஷன்ஸ் இருக்கும். v is equal to u plus at, s is equal to ut plus half at square and v square is equal to u square plus 2as அப்படிங்கிற 3 இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு 3 இக்குவேஷன் கிடைக்கும். ஆனா என்னென்ன பண்ண போறோம்? டேர்ம்ஸை மட்டும் மாற்ற போறோம். எஸ் இடத்துல எல்லாம், அதாவது எஸ் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்த இடத்துல எல்லாம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டுருவோம். லீனியர் வெலாசிட்டி v வந்த இடத்துல எல்லாம் ஆங்குலர் வெலாசிட்டி போட்டுருவோம். ஃபைனல் வெலாசிட்டி ஆகட்டும், இல்லை இனிஷியல் வெலாசிட்டி ஆகும், ஆங்குலர் வெலாசிட்டி. ஸ்மால் ஏ வந்த இடத்துல எல்லாம் ஆங்குலர் ஆக்சலரேஷன் போடுவோம். டைம் எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கைனமேட்டிக் இக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் லீனியர் மோஷன்ல நம்ம படிச்சுட்டோம் 3. அதையே இப்போ சர்க்குலர்ல கன்வெர்ட் பண்றதுக்கு எப்படி அதை பண்ணணுங்கிறத பார்க்கலாம். If an object is in circular motion with a constant angular acceleration, say alpha, we can derive the kinematic equations for this motion analogous to those in the linear motion. எப்படி linear motionல analogous என்னது? ஒரு சிஸ்டத்துல என்ன இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இந்த சிஸ்டத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் analogous. ஓகே, லீனியர்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதே சேஞ்சஸ் உனக்கு ஆங்குலர்லயும் சர்க்குலர்லயும் இருக்கும். பட் என்ன ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும், என்ன சேஞ்ச் பண்றோங்கிறத சொல்லிட்டோம்னா ரொம்ப சிமிலரா இருக்கும், அனலாகஸா இருக்கும். Let us consider a particle executing a circular motion with initial angular velocity omega naught. இது எதுக்கு அனலாகஸா இருக்க போகுது? நம்மளோட லீனியர் மோஷன்ல யூக்கு அனலாகஸா இருக்க போகுது. After a time t, it attains a final velocity omega, which will be taken or written in the place of v, final velocity. During this time, it covers an angular displacement theta, which will be written in the place wherever you have s. ஸோ இவ்வளோதான் சேஞ்சஸ். எஸ் வர இடத்துல தீட்டா, வி வர இடத்துல ஒமேகா, யூ வர இடத்துல ஒமேகா நாட். சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி, தெர் இஸ் அன் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸ்மால் ஏ வர இடத்துலலாம் ஆல்ஃபா. The kinematic equations for circular motion are easily written by the following kinematic equations for linear motion. The linear displacement, இப்போ நான் சொன்னது தான், 4 விஷயத்தை மாற்றினா போகிறோம். லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வர இடத்துல எல்லாம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா போட்டுடு. லீனியர் வெலாசிட்டி வி வர இடத்துல எல்லாம் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா போடு. ஆக்சலரேஷன் ஏ வர இடத்துல ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா போடு. இனிஷியல் வெலாசிட்டி யூ வர இடத்துலலாம் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நாட் போடு. நான் நம்ம இங்கே எழுதி பார்க்கலாம், தென் வி வில் செக் ஃபார் த இக்குவேஷன். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு கெஸ். வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் எயிட்டி என்னவா மாறும்? வி வர இடத்துல என்ன போடணும்? ஒமேகா போடணும். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் ஆல்ஃபா டி. எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இந்த இக்குவேஷன் வர இடத்துல என்ன போடணும்? u வர இடத்துல என்ன போடணும்? ஒமேகா நாட் டி பிளஸ் ஹாஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர்.
Next, last equation, b square is equal to u square plus 2as வர இடத்துல என்ன போடுவோம் நம்ம ஒமேகா நாட் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஆல்ஃபா டீட்டா அப்படின்னு போடுவோம். லாஸ்ட் இன் ஒன்னே ஒன்று இருந்தது. if you remember, s is equal to u plus v by 2 average velocity into time ஒன்று போட்டோம். அதுக்கும் எழுதிடலாம். theta is equal to omega naught plus omega by 2 into t. ஸோ இந்த equations எல்லாம் இந்த ரூல் படி நம்ம இங்க எழுதியாச்சு. இதுதான் அனலாகஸா இருக்கான்னு நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். s b is equal to u plus at changes to பாரு நம்ம அந்த பேசிஸ்ல தானே எழுதினோம். v வர இடத்துல எல்லாம் என்ன போட்டோம் ஒமேகா போட்டோம், u வர இடத்துல எல்லாம் ஒமேகா நாட், a வர இடத்துல எல்லாம் ஆல்ஃபா, டைமுக்கு எந்த சேஞ்சும் கிடையாது. s வர இடத்துல எல்லாம் தீட்டா போட்டோம். ஸோ இங்க என்ன போட்டிருக்கணும் தீட்டா இஸ் ஈக்குவல் டு போட்டிருக்கணும். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் ஆல்ஃபா டி, theta is equal to omega naught plus half alpha t square, and omega square is equal to omega naught square plus 2 alpha theta. Last equation, s is equal to u plus v by 2 into t. Theta is equal to omega naught plus omega divided by 2 into t nu podrom. So this is analogous equations for linear motion and angular motion. Very easy to write. ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம். இது மோஸ்ட்லி நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் 2 மார்க் செக்ஷனில் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இக்குவேஷன் மட்டும் எழுது, டெரிவேஷன்லாம் கேட்கல, டைரக்ட்லி கைனமேட்டிக் இக்குவேஷன்ஸ் ஃபார் ஆங்குலர் மோஷன் டைரெக்டாக கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு போர்டு எக்ஸாமுக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக இதை நீ பை ஹார்ட் பண்ணிட்டேன்னா கரஸ்பாண்டிங்காக உன்னால் ஆங்குலர் மோஷனுக்கு எழுதிட முடியும். ஸோ வித் தேட் வி ஃபினிஷ் த செகண்ட் லெசன். கைனமேட்டிக்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத உன்னை ரேப்அப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் லெங்க்தியான லெசனாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். இஃப் யூ ரிமெம்பர் வி ஸ்டார்டட் ஃப்ரம் ரெஸ்ட் அண்ட் மோஷன். அது அப்சல்யூட் கிடையாது, ரெஃபரன்ஸ் இருக்கு, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும், வெலாசிட்டி, ரெஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ வி ஸ்டார்டட் வித் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அப்புறமா வந்து என்னென்ன கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு, கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அலவுடா இருக்குன்னு பார்த்தோம். ரைட் ஹேண்டட் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு, லெஃப்ட் ஹேண்டட் சிஸ்டம் இருக்கு, கிளாக் வைஸ் சிஸ்டம் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சிஸ்டம். அப்புறமா லீனியர் மோஷன் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தோம். பாயிண்ட் மாஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, டைமென்ஷன் இருக்காது அதுக்கு. ஆனா என்ன இருக்கும் அதுல வந்து டோட்டலா மாஸ் வில் பி கான்சென்ட்ரேட்டட் அட் த சென்டர். லெங்த், பிரெத், ஹைட்னு பர்டிகுலர் டைமென்ஷன் கொடுக்க முடியாத ஒண்ணு. நெக்ஸ்ட் வெக்டார் குவான்டிட்டினா என்ன பார்த்தோம், அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கணும். இன்னும் அடிஷனலா ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், இட் ஷுட் ஆல்சோ ஒபே வெக்டர் லா ஆஃப் அடிஷன். அப்பதான் அது வெக்டர். பட் உங்க புக்ல டெஃபினேஷன் கேட்டா இது சொன்னா போதும், மேக்னிடியூட் டைரக்ஷன் இருந்தா அதான் அது வெக்டர். எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ், area, velocity. Area is a vector. Okay. Force, velocity, area, impulse, இதெல்லாமே momentum are all vectors. So direction தேவையில்லை, வெறும் magnitude சொன்னாலே போதும் உனக்கு full data இருக்குன்னா such physical quantities are called as scalar. Scalarக்கு example mass, time, temperature, all this. In a Cartesian coordinate system, எந்த Cartesian coordinate system எடுத்து பார்த்தாலும் அதில் வந்து என்ன இருக்கும், the unit vectors will be orthogonal to each other. X axisல இருக்கிற யூனிட் வெக்டாரும் y axisல இருக்கிற யூனிட் வெக்டாரும் z axisல இருக்கிற யூனிட் வெக்டாரும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கும், ஆர்த்தோகனலா இருக்கும் 90 டிகிரி. ஸோ தீஸ் வேர்ட்ஸ் ஸ்டாண்ட் ஃபார் நார்மல், பெர்பெண்டிகுலர், 90 டிகிரி, ஆர்த்தோகனல், all that refer to 90 degree. Vectors can be added either using triangle law of addition or the parallelogram law of addition. நமக்கு வந்து triangle law மட்டும் தான் இருந்தது. triangle lawல நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வெக்டாரோட ஹெட்டில் செகண்ட் வெக்டாரோட டெய்ல பிளேஸ் பண்ணிட்டு ஃபைனலி ரிசல்டன்ட் யூ காட் பை ஜாயினிங் த டெய்ல் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டு த ஹெட் ஆஃப் த செகண்ட் வெக்டார். இப்படி தான் நமக்கு ரிசல்டன்ட் கிடைச்சது. Any vector can be resolved into 3 components with respect to a Cartesian coordinate system. So ஒரு 3-dimensional vector வந்து x coordinate, y coordinate, z coordinate பிரிச்சு எழுத முடியும். ax I cap plus ay j cap plus az k cap, where ax is the x coordinate, ay is the y coordinate and az is the z coordinate. Physicsல வந்து scalar and vector product நிறைய கான்செப்ட்ஸ்க்கு யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் டன்னுக்கெல்லாம் ஸ்கேலார் ப்ராடக்ட் யூஸ் பண்றோம். வெக்டார் ப்ராடக்ட் வந்து டார்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து வெக்டார் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டிஃபரன்ஸ் பார்த்தோம். டிஸ்டன்ஸ் இஸ் த டோட்டல் பாத் லெங்த். எந்தெல்லாம் வழிக்கு நீ போயிருந்தாலும், எப்படியெல்லாம் டிராவல் பண்ணியிருந்தாலும், வித் அ சேஞ்ச் இன் டைரக்ஷன் எல்லாத்தையும் டோட்டல் லெங்த் எடுக்கிறது தான் டிஸ்டன்ஸ். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது இட் இஸ் ஒன்லி த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இனிஷியல் பாத் அண்ட் ஃபைனல் பாத். ஸோ இந்த கேஸில் பாரு, இந்த மாதிரி நம்ம ஒன்று
இப்படி வரைஞ்சிருக்கோம், இல்ல ஒரு பாடி வந்து இந்த பாத்துல டிராவல் பண்ணியிருக்குன்னா இந்த ஃபுல் லெங்த் ஆஃப் த பாத் வந்து டிஸ்டன்ஸ் டிராவல்டு. ஆனா இந்த ஷார்ட்டஸ்ட் பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த ஷார்ட்டஸ்ட் பொசிஷன் அதை தான் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் இன் பொசிஷன். Now, distance is a scalar quantity, but displacement is a vector quantity because it has direction. Next, if two vectors are equal and their corresponding individual components should be separately equal, அதாவது ax I cap plus ay j cap plus az k cap அப்படிங்கிற ஒரு வெக்டார் bx I cap plus by j cap bz k cap அப்படிங்கிற இன்னொரு வெக்டருக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா, சொன்னது புரிஞ்சுதா? az k cap அப்படிங்கிற வெக்டார் இன்னொரு வெக்டார் bx I cap plus by j cap plus bz k cap க்கு ஈக்குவலா இருந்தா components should be equal to each other. Components should also be equal. அதாவது ax should be equal to bx, ay should be equal to by, az should be equal to bz, provided a vector is equal to b vector. அந்த ஸ்பெஷல் கேஸ்ல for constant acceleration, kinematic equations are used to analyze the motion of a particle. So kinematic equationsங்கிறத நம்ம பார்த்தோம். What is kinematic equations? அதுக்கு எப்போ அது அப்ளை ஆகும்? திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்றேன், கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருந்தா மட்டும்தான். பிகாஸ் அந்த டிஃபரன்ஷியல் கால்குலேஷன்ல கால்குலஸ் மெத்தட்ல நம்ம பண்றதே நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லி தான் ஆக்சலரேஷன் எல்லாத்தையும் வெளியில எடுத்து தான் டிஃபரன்சியேஷன் பண்ணோம். ஆக்சலரேஷன் வாஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஆக்சலரேஷன் டஸ் நாட் சேஞ்ச் வித் டைம், இட் வாஸ் கான்ஸ்டன்ட். அப்பதான் அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நம்மளால அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ரொஜெக்டைல் மோஷன் பார்த்தோம். ப்ரொஜெக்டைல் மோஷன் ரெண்டு விதத்துல இருந்தது, ஹொரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் அண்ட் ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல். அதில் மேக்ஸிமம் ஹைட், ரேஞ்ச், டைம் ஆஃப் லைட் எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணோம். அது எதில் டிபெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஹைட் வாஸ் ஆல்சோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதாவது ரொம்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஹையாக இருக்கிற ஒரு பிளானட்டாக இருந்தால் நீ என்னதான் பாலை தூக்கி போட்டாலும் ரொம்ப ஹைட்டுக்கு போகாது. ரேஞ்சும் சரி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஹையாக இருந்தால் அந்த பாடி ப்ரொஜெக்டைல் வந்து ரொம்ப ஹைட்டுக்கும் போகாது, ரொம்ப ரேஞ்சும் கொடுக்காது. In projectile motion, for acceleration, for which acceleration is uniform, the path traced by the particle is a parabola. Next, magnitude of any vector, கண்டுபிடிக்கிற equations, root of ax square plus ay square plus az square. Position vector in a Cartesian coordinate system, எப்படி எழுதுவோம்னா x coordinate I cap plus y coordinate j cap plus z coordinate k cap. Scalar product ஓட equation, a vector dot b vector is written as magnitude of a into magnitude of b into cosine of the angle between vector a and vector b. Vector product is defined as a vector cross b vector is equal to magnitude of a into magnitude of b into sine theta and unit vector n cap, which is mutually perpendicular to both a and b. And n cap கண்டுபிடிக்கிறதுக்கு you have to use right hand thumb rule or right hand corkscrew rule. Average velocity is defined as average, a total displacement divided by total time. Instantaneous velocity is given at that particular instant, provided delta t tends to 0. dr by dt வச்சு கண்டுபிடிப்போம். Both average velocity and instantaneous velocity are vector quantities. Momentum p is equal to m into v vector. The average acceleration is defined as average acceleration is equal to v2 minus v1 vector divided by t2 minus t1 delta v vector divided by delta t. So acceleration a vector is equal to limit delta t tends to 0, delta v vector divided by delta t is equal to dv by dt. The angular displacement of the particle is defined as theta is equal to s by r, angular velocity omega is equal to d theta by dt. The relation between linear velocity, angular velocity, centripetal acceleration of formula. So ஒண்ணு விட்டு போச்சு. Centripetal force இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? Centripetal acceleration is minus v square by r. So centripetal force அப்படிங்கிற ஒரு force இப்பவே தெரிஞ்சு வச்சுக்கோ, m into ac. m into centripetal acceleration. So m into v square by r magnitude. Negative sign எதுக்கு போடுறோம்னா it is towards the center அப்படின்னு காட்டுறதுக்காக. So with that we wind up kinematics lesson 2 of class 11 physics.